கார்த்தி கேக்குதுங்களா கார்த்தி? கேக்குதா? போ இப்ப கேக்குதா? நான் பேசுறது சரியா? கேக்குது ப்ரோ. பிரசாந்த் ப்ரோ வந்துட்டார். பிரசாந்த் வந்திருக்காரா? இல்ல கார்த்தி, இதுதானே யாரோ சொன்னாங்க. யார் சொன்னாங்க பிரசாந்த் ப்ரோ வந்திருக்காங்கன்ட்டு? சரி, ஓகே. இப்ப கேக்குதுல்ல? யாராவது திமுக காரங்க யாராவது கூப்பிடுங்கப்பா. திமுக காரங்க தான் இன்னைக்கு பாவம் ரொம்ப கஷ்டமான கஷ்டத்தை கார்த்தி ராபின்சன் கார்த்தி இப்ப ப்ரோ, ஆக்டிவா இருக்காரு. இப்ப கூட இன்னைக்கு போட்ட கமெண்ட் வாங்க. பட் வர இன்னைக்கு நாள் எப்படி போச்சு கார்த்தி ப்ரோ? டிவிகே காரங்களாம் பேச வேணாம், அமைதியா இருக்கு. திமுக காரங்கிட்ட தான் நான் பேசுவேன். ராபின்சன் கார்த்தி நம்ம பேசிக்க வேணாம், டைம் வேஸ்ட் ஆயிரும். அவங்களுக்கு தான், ஆமா, அவங்களுக்கு தான் ஆறுதல் சொல்லணும். அவங்களுக்கு தான், உங்ககிட்ட தான் நம்ம வந்து பேசணும். ராபின்சன் வந்துட்டான். ஓ, கேக்குதா? என்னங்க திமுக காரங்க யாருமே இல்லையா? கேக்குது. இல்ல எல்லாரும் உதயண்ணா கார்த்தி. வினோத் ப்ரோவையும் காணோம். ராபின்சன் ப்ரோ எடிட் பண்றதுலயே இருக்கார் போல. ஆமா, டி இன்னைக்கு ட்வீட் போட்டிருந்தாரு. டி வருவான்னு டியும் காணோம். கீழே வைபராஜா இருக்காரு. வைபராஜா சார், வைபராஜா ரொம்ப நாள் உங்ககிட்ட பேசி போர் அடிக்குது. வைபராஜா கூப்பிடுவோம். வைபராஜா வாங்க. தோழர் ஆதி வைபராஜா வந்து விஜய் கட்சியில தானே இருந்தாரு. திடீர்னு ஏன் திமுக தவனாரு? தோழர் ஆதி வந்திருக்காரு. வேற மட்டும் சொல்றீங்க, ஆளை காணுவீங்க. திமுக காரங்க என்ன எல்லாரும் வந்திருக்காங்க, யாரையும் காணும். ஆமா, யாருமே காணோம். எல்லாம் வந்திருக்காங்க. உண்மையிலேயே பார்த்துட்டு தான் சொல்றீங்களா இல்ல சும்மா சொல்றீங்களா? சரி கார்த்தி ஆரம்பிக்கலாம். கார்த்தி அண்ணன் ஸ்டைல்ல எல்லாரும் போய் பாத்ரூம்ல ஒதுங்கிட்டாங்களா? கார்த்தி ஆனா நீ தப்பா பேச காலையில கூடாது. இருந்து ஃபன்னா இருந்துச்சு கார்த்தி. ஃபுல்லா ஒவ்வொரு நியூஸ் படிக்க ஃபன்னா இருந்துச்சு ரொம்ப. ஆனா கார்த்தி இன்னைக்கு நிறைய டியூட் பார்த்தோம் உங்களுது. போட்டுன்னே இருக்கிறீங்க. ஆமா, இதெல்லாம் இம்படி வாழ்க்கையில பிரஸ் மீட் நடக்கிற இருக்குமா? சம்பவம் தான். அதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கணும்ல கிடைக்கும் போதே. சதற யாரு விட்டீங்க. ஆனா சொல்றது இல்லையோ. இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிக்கிற மாதிரி, ஆர்சிபி ஐபிஎல் ஜெயிக்கிற மாதிரி எப்பயாவது நடக்கும். நடக்கிற அன்னைக்கு என்ஜாய் பண்ணிக்கணும் நல்லா. அதுக்கப்புறம் அது திரும்ப நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. ஆனா கார்த்தி ஒரு உண்மையிலே டெஸ்ட் பண்ணி பார்த்த மாதிரி தான் கார்த்தி தோணுச்சு. மாசம் நடக்கும். இந்த ஆள் பேசுற பேச்சுக்கு மறுபடியும் ஓடுகாலி முதல்வர்னு பேசியிருக்காப்ல. மாசம் நடக்கும். இல்ல, உதயநிதி ரொம்ப ட்ரிகர் ஆயிட்டாரு. கண்டிப்பா இதுக்கப்புறம் ரொம்ப அட்டாக் தான் பண்ணுவாரு. ரொம்ப பேசுவாரு, ரொம்ப திட்டுவாரு. அதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஹாப்பினியன்ஸ் எல்லாம் செம ஹாப்பி கார்த்தி. அவங்க ஸ்பேஸ் டைட்லயே 4-5 ஸ்பேஸ் பார்த்தேன். ஒரு 300-400 பேர் உட்கார ஸ்பேஸ்ல விஜய் டைட்ல போட்டு தான் பேசிட்டு இருந்தானுங்க மத்தியானம். அந்த இந்தியா டுடே என்டிடிவி எல்லாம் நல்லா பரப்பி விட்டானுங்க நேரத்துல. அந்த பத்மதா ஜோஷி, சிவ் அரூர் அந்த குரூப் அப்படியே நியூஸ்ல பரப்புனதோட கேப்ஷன் தான். இதெல்லாம் சஞ்சீவ் வந்து மேல இருந்து வீடியோ எடுத்திருந்தாரு பாத்தீங்களா? ஒரு வீட்டுல இருந்து உட்காந்து வீடியோ எடுத்திருந்தாரு. மேயருக்கு அடி போடுறது சார். புரியலப்பா. மேயருக்கு அடி போடுறது. கார்த்தி வினோத் எப்படி இருந்தது நீங்க நாளு? பதில் சொல்றாரு. அவர் மேயருக்கு அடி போடுறது. மேயரோட எதிர்கட்சி தலைவரை பத்தி பேசுறோம். நீ ஒன்னும் வராது. நீங்க நம்ம இதுக்கு வாங்க. எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாரும் நல்லா? மைக் கொடுத்தாலே இதாங்க பிரச்சனை. இப்படி பேசிட்டு இருப்பானுங்க. அதாவது நான் எதுவே சொல்ல கீழே கமெண்ட்ல திட்டுவானுங்க. அதுதான் இவனுக்கு பாக்குறதும் கிடையாது.
கார்த்தி சஞ்சய் ஏதோ டிடி சங்கர் மாதிரி வீடியோஸ் இருக்காரு, அதை பத்தி பேசுங்க கார்த்தி. புரியல அவர் எனக்கு. சூப்பர் போலீஸ் மாதிரி வீடியோஸ் இருக்காரு, பாக்கல இன்னைக்கு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா வினோத்? உதயநிதி ஸ்டாலின் கைது பண்ணது சரியா தப்பா அதை சொல்லு. உதயநிதி ஸ்டாலின் பேசுனது சரியா தப்பா அதை சொல்லு. சின்ன இல்ல பகுதி கார்த்தி, வீடியோ எடுத்தாருன்றதான் தூக்கிட்டு வந்து பேசிட்டு இருக்க. அதெல்லாம் ஒரு மேட்டரா? நானா கேட்டேன் கார்த்தி, எஸ்ஆர் தான் கேட்டாரு. ஒரே நாய்ஸா இருக்குல்ல. வினோத்தோட மைக் எப்பவுமே அப்படிதான் இருக்கும். போட்ஸ் நினைக்கிறேன். போட்ஸ் பேசிக் மாடல் போல, அதனால வந்து ப்ரோ கார்த்தி ப்ரோ. சொல்லுங்க. ஓகே வெல்வெட் மைண்ட் ப்ரோ, இது நம்ம ஆர்எஸ் பாரதி என்ன ப்ரோ, இது நம்ம ஜெயலலிதா கலைஞர் டைம்லயே நம்ம இப்படிதான் பேசியிருக்கோம், எம்ஜிஆர் டைம்லயும் இப்படிதான் பேசியிருக்கோம், ரொம்ப நார்மலைஸ் பண்றாங்களே ப்ரோ இதெல்லாம், இந்த ஸ்பீச்லாம். ஆமாங்க. அவர் உண்மைதானங்க சொல்றாரு. நாங்க அப்படித்தானே. இது இன்னும் புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி எப்பயுமே அப்படிதான். நான் அவங்களுக்கு கேவலமா பேசுவேன், அவங்க எங்களை ரொம்ப கேவலமா பேசுவாங்க. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஜாலியாவே நாங்க எடுத்துக்கோன்ற மாதிரி தானே. என்ன ப்ரோ? இல்ல ப்ரோ, இருந்தாங்க ஏங்க, இவனுங்க அப்படிதான் இருந்தானுங்க. இவனுங்க வந்து வெளில பேசுவானுங்களா, நாங்க தான் சுயமரியாதை, நாங்க தான் பெண் விடுதலைக்கு பேசணும், அதெல்லாம் பேசுவோம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. தெரியாத காலத்துல இருந்தே இவனுங்களை அடுத்த அசிங்கமா திட்டுறது, அது பெண்கள் வச்சு திட்டுறது தான் இவனோட பொழப்பு. ஆனா கார்த்தி, நீங்க எதிர்பார்த்தீங்களா கார்த்தி? ஏன்னா நேத்து நைட்டு ஸ்பேஸ் வரைக்குமே நீங்க சொல்லிட்டு கார்த்தி இருந்தீங்க ப்ரோ கூட இல்லையா, ஆமா நேத்து சொன்னீங்க, அரெஸ்ட் பண்ண அதெல்லாம் மாட்டீங்கன்னு பெருசாலாம் சொல்லிட்டு. ஆகாதுன்னு சொன்னீங்களா ப்ரோ? நீங்களே சொன்னீங்க நேத்து. ஆமா, நான் எதிர்பார்க்கல அரெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு போவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஓகே, இது ஒரு பிரேவான மூவ் தான். ஓகே, விஜய் பண்ணியிருக்காரு. பாசிட்டிவா நெகட்டிவா தான்ன்றது நம்ம போக போக தான் பார்க்கணும். ப்ரோ அவரு ரிலீஸ் ஆயிட்டு பிரஸ் மீட் கொடுக்கும்போது அதே மாதிரி தான் பேசிருக்காரு ப்ரோ. ரொம்ப இன்னும் ஆர்ஷா தான் அப்படிதான் பேசுறாரு. கண்டிப்பா இதோட இன்னும் அக்ரெசிவா தாங்க இருப்பாங்க. திமுக காரங்க வந்து அப்படியே வந்து ஐயோ பயந்துட்டு போயிடும், அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. உதயநிதி இதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப அக்ரெசிவா தான் பேசுவாரு. அது ரொம்ப எனக்கு என்ன தப்பு தப்பா டவுட்னா, பேச இப்போ ஆரம்பிச்சாருன்னா உதயநிதி கிட்ட இருந்து இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம், உதயநிதி கிட்ட இந்த வினோத் மாதிரி, இந்த சபரீஷ் மாதிரி, இந்த சின்ன பசங்க எல்லாம் என்ன கத்துக்குவாங்க இவர் இந்த மாதிரி பொலிட்டிகல்ஸ் பண்ணா? வினோத் எல்லாம் வந்து பாருங்க, நாம ஒரு கேள்வி கேட்டா வினோத் ஒரு பதில் சொல்றான். நீங்க அண்ணன் கிட்ட தான் கத்துனீங்க, சொல்லுங்க. நீங்க என்ன கத்துனீங்க விஜய் கிட்ட இருந்து? டான்ஸ் ஆடுறதுக்கா? நீங்க சொல்லுங்க வினோத், உதய் பேசுறது சரியா தப்பா? ஒரே வார்த்தை, தப்பு சரி, இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இல்ல நானா சொல்றேன், செங்கல்பட்டு பேச சொல்ல கண்டிக்காதவங்க இப்ப ஏன் பேசுறீங்க? வினோத் ப்ரோ பாருங்க, சரியா தப்பா? உதயநிதி நேத்து பேசுறது சரியா தப்பா? அந்த இடத்துல அந்த வார்த்தை செங்கல்பட்டு மேட்டர் இதுதான் உங்ககிட்ட பிரச்சனை. நான் சரியா தப்பான்னு கேக்குறேன், திருப்பி லூசுத்தனமா பேசுறீங்க. அன்னைக்கே கைது பண்ணிருக்கணும் கார்த்தி, தப்பு பண்ணிட்டாங்க. ஆமா, செங்கல்பட்டு மேட்டர் கைது இன்னும் பண்ணிருக்கணும். இல்ல இனி அடிக்கடி நடக்கும். அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தாப்புல என்னென்ன பண்றீங்கன்னு நீங்க ஒருத்தர் தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. பெருசா இது பார்த்தாப்புல அது எது வேலையா வந்து தெரிஞ்சிச்சு. வினோத் பேச சரியா கேட்கலங்க. கார்த்தி எனக்கு அப்படிதான் கார்த்தி வெளியெல்லாம் வீரவசனம் பேசுறாரு கார்த்தி, அசம்பிளில பேசுவாரா? அதுதான் கொஸ்டின். ஏன்னா அங்க பேசும்போது வெளிநடப்பு பண்ணிக்கிறாரு, திருப்பி அது கண்டினியூ பண்ணுவாரா இல்ல அங்கனாச்சும் பேசுவாரா அதுக்கப்புறம்னாச்சும்? கண்டிப்பா பேசுவாங்க. என்ன பேச போறாங்கன்றத பார்க்கணும்ல. இதுக்கப்புறம் நடக்கிறத வச்சா நம்ம முன்னாடியே முடிவெடுக்க முடியாது. உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து அந்த அளவுக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாது, அந்த அளவுக்கு அறிவில்லை அப்படின்றது நம்மளோட கெஸ்ஸு. அதை தாண்டி அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு, இல்லை அவரோட நீங்க மோசமா பண்றீங்களா அப்படின்றதெல்லாம் இருக்கு. அது காலம் தான் பதில் சொல்லி பார்ப்போம். ஏங்க பஞ்ச் ஆஃப் இடியட்ஸ்ன்ற மாதிரி எல்லாம் சொல்றாருங்க நியூஸ் சேனலுக்கு பேட்டியில. ஏங்க அவர் அவரு கேப்ஷன் தான் பாத்தீங்கல்ல இல்ல அவருக்கு நேஷனல் மீடியால. இல்ல அதான் இந்த அரெஸ்ட்லாம் வந்து ஒன்றும் இல்லை, அப்படியே அண்டர் பிளே பண்ணுன்றதுக்காக தான் அந்த ஸ்டேட்மெண்ட்லாம். அவங்க ஹைப்பு கொடுத்து எதனா பேசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து சக்சஸ் கார்த்தி அந்த மாதேஷ் வந்திருக்காரு பாருங்க கார்த்தி. எந்த மாதேஷ்? அந்த யூடியூப்ல இது பண்ண ஜேர்னலிஸ்ட். ஆமா ஆதன் ஓகே, கூப்பிட்டு மேல விடுங்க, ஃபன்னா இருக்கும். தி பாலாஜி யாரும் மேல ராபின்சன் கூப்பிட்டு வாங்க. என்ன கார்த்தி நீங்க வருவாங்கன்னு வந்தா ப்ரோ திமுக யாருமே வரலையே. திமுக யாரும் வந்தாதான் பேச முடியும். வீட்டுல மட்டும் தான் ஃபயரு. பேஸ்ல வந்து என்ன பேசுவாங்க ப்ரோ த்ரிஷாவை பத்தி தப்பா பேசிட்டு கட் காப்பி பேஸ்ட்னு சொல்றாரு, பச்சையா போய் சொல்லிட்டு இருக்காரு. ப்ரோ அவங்க தான் சொல்றாங்க த்ரிஷான்ட்டு, நீங்களும் போறீங்க. அவர் பேசுனது விஜய பத்தி, த்ரிஷானு கீழே தானே கத்துனான். இவர் யாரும் சொன்னாரு? விஜய் அட்டாக் பண்ணி தானே சொன்னாரு. அவனுக்கு திமுக செட் பண்ற நேரடிவ் எதுக்கு நீங்களும் த்ரிஷான்ட்டு போறீங்க? அவனுக்கு அட்டாக் பண்ணது சிஎம் தான். ஆனா இது அரெஸ்ட் பண்ணுவாரா பண்ணது வந்து ஓகே ஜாலியா தான் இருக்கு. ஆனா சரி நம்ம வந்து
ஏன்னா இவனுக்கு ரொம்ப திமிரு எடுத்து தான் ப்ரோ ஆடிட்டு இருந்தானுங்க. எத்தனை பேர்த்த எங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளே பண்ணியிருக்கானுங்க. இப்ப ஜானி அரெஸ்ட் பண்ணியிருக்கானுங்க. அமர் பிரசாத் ரெட்டி அரெஸ்ட் பண்ணானுங்க. சாட்டை துரைமுருகன் பண்ண தப்பு என்ன? அவன் பண்ணுனதுக்கு பேசு வாய் அதிகம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்கு குண்டாஸ் போடணுமா? சொல்லுங்க. அவருக்கு எதுக்கு 6 மாசம் எதுக்கு ஜெயில்ல இருந்தாரு சாட்டி? என்ன பேசுனதுக்கா? YouTubeல திட்டுனதுக்கா? அப்போ வெற்றி கொண்டான் இவனுங்கெல்லாம் இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியில எத்தனை ஒரு சோல்டர் இருக்குன்னா? ஆனா இன்னைக்கு சாட்டை சப்போர்ட் பண்றாரு. அவனுங்க மானகெட்டவனுங்க பண்ணுவானுங்க. நான் சொல்றது இவனுங்க பண்ண அசிங்கத்தோட எடுத்துக்காட்டுல தான் சொல்றேன். ஜானி பாய் இப்படிதான் பண்ணானுங்க. இன்னைக்கு உதயநிதிக்கு என்ன நீங்க பண்ணீங்களோ அதான் பண்ணானுங்க. மீன் வாங்கலான்னு சனிக்கிழமை அவர் வீட்டை விட்டு வெளியே போனா, சென்னை போலீஸ் வச்சு அரெஸ்ட் பண்ணாம, வேலூர்ல இருந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போய் நைட் 2 மணிக்கு ஜட்ஜோட வீட்ல கொண்டு போய் சப்மிட் பண்ணி, ஜட்ஜ் ஒரே நிமிஷத்துல தூக்கி வீசிட்டு சொந்த ஜாமீன் 50,000 கொடுத்தாரு. அப்ப அத்தனை காசு வேஸ்ட் தானே. இதுவரைக்கும் அந்த கேஸ் 2 பேரை வச்சு போட விட்டோம். அது எப்படி தெரியுமா ட்ரிக்கு? இவனுங்க போட மாட்டானுங்க திமுக, ஐடிவிங்கல இருந்து. யாரோ இல்ல ஏதோ ஒரு டூஜி குட்டி கட்சி. அது எல்லா ஆட்சியிலும் நடக்குங்க. இந்த ஆட்சியிலும் நடக்குது. அதெல்லாம் நடக்காமலாம் இல்ல. அது எல்லாத்துலயுமே இருக்கு. இந்த பிஜேபி மாநிலத்திலயும் இருக்கும். இதுக்கப்புறம் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது ஆனா நடக்கிறது. இந்த அளவுக்கு எங்கேயுமே இல்ல. இல்ல இப்ப இல்ல கர்நாடகால இருக்கு இருக்கோம் இருக்கு கார்த்தி. இருக்கு இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்குங்க. எல்லா இடத்துலயும் கர்நாடகால இருக்கோம். இங்க காங்கிரஸ ஃப்ரீயா கிரிட்டிசைஸ் பண்ணலாம். இதே இல்ல டோன எல்லா நான் திமுகல இடத்துலயும் காமிச்சேன்னா இருக்குங்க. மிரட்டுறானுங்க. எல்லா இடத்துலயும் இருக்கு. இது விஜய் வந்து பண்ணது வந்து அவர் யாரையும் முதல்வரா ஏத்துக்க மாட்டேன்றாங்க. 3 மாசம் ஆச்சு. இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. எம்எல்ஏ பேசுறாரு, ஸ்போக்ஸ் பர்சன் பேசுறாரு, வரவங்க போறவங்கலாம் பேசுறாங்க. சரி அப்போ ஒரு அடி அடிச்சாதான் நம்ம வந்து கொஞ்சம் எல்லாம் வாய அடங்குவாங்க அப்படின்றதுக்காக அது பண்றாரு. உதய ஸ்டாலினே பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்ப நாளைக்கு வந்து எல்லாரும் ஸ்டேஜில் பேசும்போது கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல. அதனாலதான் விஜய் வந்து நான் சாஃப்டான சிஎம் கிடையாது, நான் ரஃபாவும் டீல் பண்ணுவேன் ஜெயலலிதா மாதிரி அப்படின்னு காட்டுறாரு. இதை வச்சு வேற ஒன்றும் இல்லை. அவருக்கும் கார்த்திக் ப்ரோ தெரியும் இந்த கேஸ்லாம் நிக்காது, இல்ல ஜெயிலெலாம் அவர் வைக்க முடியாதுலாம் தெரியும். இப்படி இருந்தாலும் அதை பண்ணி காட்ட முடியும் என்னால அப்படின்னு பண்றாரு. கார்த்திக் ப்ரோ சுதர்ஷன் here. சொல்லுங்க சுதர்ஷன். இல்ல எனக்கு நான் உண்மையாக ஷாக் ஆயிட்டேன் ஆக்சுவலி நியூஸ் பார்த்துட்டு. ரெண்டாவது என்னங்கன்னா எனக்கு என்னமோ தோணுது இது ஒரு ஒரு வேணும்ட்டே ஒரு ப்ளாய் ஸ்ட்ராட்டஜி மாதிரி பண்றாங்களோ உதயநிதி ஸ்டாலினை வந்து ஹைலைட் ஆக்குறதுக்கு. ஏன்னா இப்போ முக ஸ்டாலின் பை எலெக்ஷன் வரப்போறாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. இதை கம்ப்ளீட்டா கேம் சேஞ்ச் ப்ரோ பண்றதுக்கு இவரை இது மெயினா இதனால மாத்துறதுக்காக. எந்த பாசிட்டிவ் ரெண்டு கட்சிக்குமே நடக்காதுங்க, பெருசாலாம் நடக்காது. ம், இதனால வந்து மக்கள் இதை பார்த்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்லாம் இல்லை. ம், ம். உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒன்றும் இமேஜே இல்லைங்க. இல்ல பாசிட்டிவான இமேஜ் வர கிடையாது திமுக இல்ல காரங்களுக்கே. அதுக்காக வந்து தான் பண்றாங்களா கேட்டேன் நான் வேணும்ட்டே. அது ஃபியூச்சர்ல மாறலாம், அது தெரியாது. ஃபியூச்சர்ல வந்து நீங்க திரும்ப அடிக்கடிக்கு என்ன ஆகும்னா, யாரா ஆ இருந்தாலுமே அந்த திமுக காரங்களுக்கு ஒரு இது வந்துடும். எப்படி நம்ம தலைவரோட பிள்ளையை நம்ம எப்படி விட்டு கொடுக்கறது, அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்துடும் ஃபியூச்சர்ல. அது இப்ப கிடையாது. ஆனா ஓகே ஓகே. உதயநிதி ஸ்டாலின்னா அவரால் வந்து இன்னைக்கு இருக்கிற பொசிஷன்ல விஜய் அவரால் தோக்கடிக்க முடியாது. விஜய்க்கு ஈக்குவலாவே நிக்க முடியாது அவரால். ப்ரோ நீங்க சொல்றது வந்துட்டு என்னன்னா, இந்த மாதிரி ரிப்பீட்டடா அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, அதாவது அவர் தவறு பண்ணியிருந்தா அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, அவர் வந்து அது இனி ஜெயிக்கப்பட்டதுன்னு சொல்றீங்க. பாயிண்ட்ல அது சிம்பத்தியா மாறலாம். அது இப்ப மாறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இப்ப இல்ல ஏன்னா ப்ரோ, இந்த அவருக்கு அந்த மாதிரி இமேஜே தொடர்ந்து அவர் இல்லைங்க. உதயநிதி பேசிட்டே ஸ்டாலினுக்கு அந்த இருந்தாருன்னா, இமேஜ் அது அவங்களுக்கு தானே பேக் ஃபால் ஆகும். அது எப்படி வந்துட்டு இதாகும்? ஒரு வாட்டி 2 வாட்டினா பரவாயில்ல. எல்லா வாட்டியுமே இதே மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா, ஆனா அதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜியா இருக்கும்னு நீங்க சொல்ல வரீங்களா? பேசிட்டு திருப்பி உள்ள போயிட்டு திருப்பி அதனால ஒரு ஹைப் வரும்ன்ட்டு. இருக்கலாம். ஆனா ஊரே கொண்டாடுதே கார்த்திஜி. உண்மை என்ன அது அவங்க இன்னைக்கு அந்த கொஞ்சம் நிறைய கூட்டம் செலிப்ரேஷன் மட்டும் தான். ஆக்சுவலி. அந்த கூட்டம் மட்டும் தான் ப்ரோ. அது எல்லாருக்குள்ளயும் ஒரு சந்தோஷம் இருக்கே. அந்த அந்த கைத பார்க்கும்போது எல்லாருக்குள்ளயும் ஆமா உள்ளுக்குள்ள அடடே அப்படின்னு ஒரு நானே எவ்வளவு சந்தோஷம் இருக்கே. ப்ரோ சந்தோஷப்பட்டேன் அதுக்கு ஆக்சுவலி. காரணம் வந்து இப்போ 3 மாசத்துக்கு முன்னாடி தாங்க திமுக தோத்துருக்கு. 3 மாசம் முன்னாடி திமுக தோத்துது. நம்ம ஓட்டு போட்டா நம்ம கட்சி ஒரு தோக்கடிச்சிருக்கோம். அந்த கட்சியோட ஆளை வந்து அரெஸ்ட் பண்றாங்கன்னு இப்ப அந்த ஆதரவு கொடுப்பாங்க. கண்டிப்பா மக்கள் கிட்ட அது இருக்கும் மனசுல. ஆனா இது கொஞ்ச நாள் கழிச்சு அது இருக்காது. கொஞ்ச நாள் கழிச்சு மாறதான் செய்யும். நீங்க திரும்ப அவங்களை ரொம்ப அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா சம் பாயிண்ட்ல அது சிம்பத்தியா கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அது உதயநிதி எப்படி பேசி எப்படி கவர் பண்றாருன்றத பொறுத்து இருக்கு. அவர் இதே மாதிரி திரும்ப பேசிட்டு இருந்தாரு அப்படின்னா அது நடக்காது. நீங்க சிம்பிள் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்பங்க சசிகலா வந்து எடப்பாடியை சிஎம் ஆக்கிட்டு போயிட்டாங்க. மொத்த தமிழ்நாடு சேர்ந்து சசிகலாவை திட்டிட்டு இருந்தது. ஓபிஎஸ்க்கு ஆதரவா பேசி. ஓபிஎஸ் நல்லவர், வல்லவர், சசிகலா வந்து துரோகி, அவங்க தான் ஜெயலலிதா கொண்டுட்டாங்க. ஆமா ஆமா எடப்பாடி ஆமா பழனிசாமி கரெக்ட் ஐ ரிமெம்பர். அப்படியே மொத்த மக்களும் ஓபிஎஸ் மேல சிம்பத்தியா இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, டிடிவி தினகரன் மேல அந்த சிம்பத்தி மாறிடுச்சு. அப்புறம் திடீர்னு எடப்பாடி பழனிசாமி மேல சிம்பத்தி மாறிடுச்சு. அதனால மக்கள் எனி பாயிண்ட்ல வந்து திடீர்னு மாத்திருவாங்க அவங்களோட இத. அது எங்க மாறுதுன்றதெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது நீங்க. அது வந்து உதயநிதி ஸ்டாலினோட அரசியலை பொறுத்து இருக்கு. அது எப்படி பண்ண போறாருன்றது ஃபியூச்சர்ல பார்க்கணும். பட் இப்போதைக்கு அது
பெருசாலாம் இதாகாது. ஏன்னா விஜய் தப்பு பண்ணாத வரைக்கும் அது நடக்காது. ப்ரோ பார்த்தீங்களா காலைல இவர் நம்ம கம்யூனிஸ்டோட லீடர் மார்னிங் போட்டிருந்தாரு ஒன்று. லைக் அரெஸ்ட் ஆகுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த 1 ஹவருக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. நேற்று பேசவே இல்லைன்னு சொல்லியிருந்தேன்ல 1 ஹவர். யாரு கம்யூனிஸ்ட் தலைவரா? சுப்பிரமணியா அந்த லைக் பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் அவர் தான் வந்து போட்டிருந்தாரு லைக் இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் வந்து அதை கண்டிக்கிறோம், அவர் பேசினது வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எப்போ போலீஸ் போய் அவங்க நீலாங்கரை வீட்டில் அங்கே நின்னதுக்கப்புறமா அந்த ட்வீட் வந்துச்சு. நேற்று வரைக்கும் அந்த விஷயமே தெரியாது அவங்களுக்கு. அதுவும் இல்லாமல் அதான் இது நாம் தமிழர் கட்சியெலாம் கூட அவங்கள வந்து இல்லை அவர் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி எல்லா கட்சிக்குமே விஜய் தாங்க எதிரி. விஜயோட ஓட்டு தான் நாம் தமிழர் கூட ஓட்டு தான் விஜய் எடுத்துட்டாரு. அப்படிங்கும்போது அவங்க எந்த இடத்துலயுமே விஜய்க்கு ஆதரவான ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க. எல்லாரோட ஸ்டேட்மெண்ட்டும் அப்படிதான் இருக்கு கார்த்திக் ஜி. ஏடிஎம்கேவோட தான் அப்படிதான் இருக்கு, திருமாவோட அப்படிதான் இருக்கு, நாம் தமிழரோட தான் அப்படிதான் இருக்கு. அவங்களெல்லாம் தோக்கடிச்சுட்டு நீங்க சிஎம் ஆயிருக்கீங்க. இப்ப உங்களுக்கு ஆதரவு எப்படி அவங்க பேசுவாங்க? இல்ல பேச வேண்டாம், பட் இருந்தாலும் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஒரே மாதிரியே இருக்குன்றேன் நான். துரேந்தர் ப்ரோ, நாங்க டிவிக்கு அமைச்ச துரேந்தர் திருமாலாம் கிரியா அவெல்லாம் உங்களுக்கு முட்டு கொடுக்குறான். விசுவாசம் எங்கிட்ட தான் காட்டுறாரு. திருமாலாம் உங்களுக்கு விசுவாசமா இல்ல, எனக்கு அது பிரச்சனை இல்ல. இவங்க வந்து திமுக வந்து அவரை பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வச்சுலாம் அசிங்கப்படுத்திச்சு, பொது தொகுதியெல்லாம் கேட்க கூடாதுன்னு. ஆனா அவருக்கு லாயலா இருக்காங்க. வந்த உடனே மந்திரி பதவி கொடுத்த விஜய்க்கு வந்து ஃபுல் ஆதரவு கொடுக்காம ஒரு அரை மனசோட பேசிட்டு இருக்காரு. இல்லைங்க, அதுதாங்க விஜய் வந்து யாருமே இன்னும் சீரியஸா எடுத்துக்கலைங்க. விஜய் வந்து ஏதோ ஜெயிச்சிட்டாரு. இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பார்த்து ஓட்டு போட்டாங்க, சினிமா கட்சியில ஓட்டு போட்டாங்க. அவர் 105 எம்எல்ஏ தானே வச்சிருக்காரு. அவர் ஸ்ட்ராங்கான சிஎம் கிடையாது அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. திமுகவும் அதான் நினைக்குது, கூட்டணி கட்சிகளும் அப்படிதான் நினைக்குது. விஜய் அப்படிதான் டீல் பண்றாங்க. விஜய் நான் அது இல்லைன்னு காட்டுறதுக்காக ஒன்று ப்ரூவ் பண்றாரு. நான் அப்படி கிடையாது, நான் ஏடிஎம்கேல இருக்க 6 எம்எல்ஏவையும் என்னால் ரிசைன் பண்ண வைக்க முடியும், அதனால வந்து உதயநிதி ஸ்டாலினையும் அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒன்று காட்டுட்டு இருக்காரு. அவ்வளோதான். அது ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆச்சுன்னா செட் ஆயிருவாங்க. நாளைக்கு வந்துட்டு இப்போ பட்ஜெட் மீட்டிங் தான் மெயினாக இருக்கும்ன்றது ஒரு இருக்கு. பட் ஆனால் வந்து அது தவிர வேற எதனா பேசினாங்கன்னா இவங்க மேலே பேக் ஃபயர் ஆகுமா? தம்பி 70 வருஷமா பட்ஜெட்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க தம்பி. இல்லைண்ணா அது இல்லை நான் சொல்றேன். திடீர்னு வந்து இல்லை இப்போ திடீர்னு வந்துட்டு இதை பற்றி பேசி இப்போ திடீர்னு நாளைக்கு எப்படி பாதி பேர் பொருளாதார மேதையா மாறிடுவீங்க பாத்தீங்களா? அப்படி இருக்கு தளபதியோட பட்ஜெட், அப்படி தளபதி பட்ஜெட் இப்படி இருக்கு. இந்த பக்கம் திமுக காரங்களாம் ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான், நாளையில இருந்து சாப்பாடே கிடைக்காது போல இருக்கு யாருக்கும், முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளவுதாங்க, மொத்தமா முடிச்சு விட்டாருங்க விஜய் அப்படின்னு திமுக காரங்க கிளம்பிடுவானுங்க. இல்லைண்ணா நாளைக்குமே வந்து அந்த லைக் பட்ஜெட்ல வந்துட்டு அவங்க என்ன இப்போ ஆயிருக்கு, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்கன்றத பேசாம திருப்பி கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா இவங்க மேல பேக் ஃபயர் ஆகுமா ஆகாதான்? எனக்கு என்னோட டவுட் தான். ஒண்ணுமே இல்லை, பட்ஜெட்ல ஃபர்ஸ்ட் வந்து மரி வில்சன் கண்டிப்பா தப்பு தப்பா தான் படிப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா அவருக்கு சரியா தமிழ் ஃப்ளூயண்டா படிக்க வரல, அதுவே ஒரு ட்ரோல் ஆயிடும் கண்டிப்பா. அதை தாண்டி புது புது ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவீங்களான்னு எதிர்பார்ப்பாங்க. பட் அது இப்போ நீங்க இமீடியட்டா பண்ண முடியுமா தெரியல. அதை தாண்டி கடன் எவ்வளவு வாங்க போறீங்கன்றது இருக்கு. அதெல்லாம் பார்ப்பாங்க. கண்டிப்பா கடன் வாங்கி தான் ஆகணும், வேற வழி இல்லை. பட் அது எவ்வளவு வாங்க போறீங்க அப்படின்றது. ஏன்னா நம்ம எந்த அசம்பிளி மீட் போட்டாலுமே வந்துட்டு அதில் வந்து நம்ம அவங்கள வந்து அக்யூசேட் பண்ணிட்டு பேசுகிறோம்னு சொல்கிறாங்க. அக்யூசேட் பண்ணுறது தப்பு இல்லை, நெக்ஸ்ட் அதோட சொல்யூஷனும் நம்ம சொல்லியிருந்தோம்னா பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நாளைக்கு அது பண்ணாமல் பெட்டராக வந்துட்டு லைக் இருக்கு. நாளைக்கே நடக்காதுங்க, அது விவாதம் தனியாக தான் நடக்கும், அதில் தான் வரும். இந்த திவ்யா சத்யராஜ் ஸ்பீச் கேட்டீங்க? நான் அதெல்லாம் கேட்கறது இல்லையே, ஏன் என்னாச்சு? எப்படியும் வந்து வித்தியாசமா தான் பேசுவாங்க அவங்க. அவர் தப்பே பண்ணலையா, அதான் சொன்னாங்க. அவர் எந்த தப்புமே பண்ணாம அதிகாரம் அவங்கெல்லாம் வந்து அவங்கெல்லாம் பாலிடிக்ஸ் எப்படி டீல் பண்றாங்க அப்படின்னா, சத்யராஜ் வந்து ஒரு பாப்புலர் ஹீரோ, பாப்புலர் ஆக்டர். இன்னைக்கு அவருங்க அப்பா இருக்காரு. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் இங்க? இப்போ நமக்கு அவர் அப்பாவோட ஃபேஸ் வேல்யூ இருக்கு, இதை வச்சுக்கிட்டு நம்ம ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை வேற ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது, அப்பாவுக்கு திமுக நெருக்கமான ஆளுங்க இருக்காங்க, திமுக இருக்காரு. சரி நம்மளும் அரசியலுக்கு போவோம், நம்ம போனால் ஒரு மினிஸ்டர் ஆயிடலாம், மேயர் ஆயிடலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம், சமூக சேவை அப்படின்லாம் அந்த மாதிரி ஒரு இதில் வந்தவங்க தான். ஒரு பாலிடிக்ஸை வந்து ஜாலியாக அந்த முன்னாடி அந்த பழைய படங்கள் கிண்டல் பண்ணுவாங்கல்ல, மாதர் சங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி போவாங்கல்ல பணக்கார வீட்டில் இருக்க லேடிஸ்லாம், அந்த மாதிரி இவங்க வந்து இப்படி வந்திருக்காங்க. மற்றபடி அவங்களுக்கு எந்த அடிப்படை புரிதலும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அதனால நான் அதை பெருசாலாம் பார்க்கறது இல்லை அவங்க பேசுறதுலாம்.
அதான் அவங்க அயன் எவ்வளவு பாக்ஸ் பெரிய ஆளு. ஃப்ரீயா வாங்கி கொடுத்து போட்டோ போடுறது. இல்ல அதான் அவங்க எவ்வளவு பெரிய ஆளுனா சேகர் பாபு மாதிரி ஒரு தலைவரை வந்து நீங்க பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. அவங்க பேசுனதெல்லாம் நம்ம எதுக்கு ப்ரோ மதிக்கணும்? இல்ல கார்த்தி, ரிப்போர்ட்டர் வந்து ஒரு 2-3 தடவை வேற வேற மாதிரி கேக்குறாங்க. உதயநிதி அப்படி பேசியிருக்காரு, இப்படி பேசியிருக்காரு, இந்த வார்த்தை யூஸ் பண்றாருன்னு. எனக்கு எதுவுமே தப்பாவே படல. அவர் பக்காவா பேசியிருக்காரு, சூப்பரா பேசியிருக்காருன்னு அது என்ன மைண்ட் செட்ல பேசுறாங்கன்னு தெரியல. ஸ்பான்டேனியஸா அது யோசிக்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து ப்ரீ ரெக்கார்ட் தான், அவ்வளவுதான். இதை பேச போறோம் நம்ம இன்னைக்கு. உதயநிதி ஸ்டாலின் பேசுறது சரி, விஜய் எடுத்த முடியும் நடவடிக்கை தப்பு, அவ்வளவுதான். இதை நம்ம பேச போறோம். அது எப்படி வேணாலும் பேசுவோம், உருண்டு புரண்டு பேசுவோம், கத்தி கதறி பேசுவோம், எப்படி வேணாலும் பேசுவோம். ஆனா ஒரே மாதிரி தான் பேசுவோம் அப்படின்னு. இப்போ டிஎம்கேவோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரி மைண்ட் செட்டோடயே இருக்காங்களோ? இப்போ இவங்க என்ன கருத்தை பேசுறாங்களோ, உதயநிதி எதுவுமே பேசலையே. அவர் என்ன பேசினாரு? அவர் தண்ணி வருது தானே சொன்னாரு. இதுல என்ன டபுள் மீனிங் இருக்கு அப்படின்ற மைண்ட் செட்ல எல்லாரும் ஸ்டோரி இல்ல ஸ்டேட்டஸ் எல்லாரும் இல்ல ப்ரோ, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன் ப்ரோ நீங்க இன்னுமா ப்ரோ இத்தனை வருஷம் சோஷியல் மீடியா பார்த்துட்டு அவனுக்கு சொல்றேன் கேட்டுங்க. என்டிஏ காரன்னா அவன் சொல்றது பொய்னே தெரியாம போய் பேசின்னு சுத்துவான். திமுக காரனுக்கு அவன் பேசுறது உண்மையாலுமே பொய் தான் நல்லாவே தெரியும். அவனுக்கு தெரிஞ்சேதான் அவனுக்கு அந்த பொய்ய பரப்புவானுங்க. நீங்க அவன் நேரட்டிவ்க்கெல்லாம் நான் இந்த எலெக்ஷன்ல விழுந்துருவாங்கன்னு தான் நம்பினேன் மக்கள். ஆனா மக்கள் இது தெளிவா இது எப்படி வேலைக்கு ஆகும்னா, இந்த ஐடி விங் வச்சிருப்பாங்க. ஐடி விங் வச்சுட்டு அது ஒரு பெரிய ஒரு டீம் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு காலையில உதயநிதி அரெஸ்ட் ஆக போறாரு, இப்போ உதயநிதி வந்து பெண்களை பத்தி இழிவா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த சோஷியல் மீடியால ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு டக்குன்னு எடுப்பாங்க. விஜய் மட்டும் நீ யோகியமா, விஜய் வந்து வாயில வருதுன்னாரு, அதெல்லாம் நீ யாரும் கேள்வி கேட்கல. விஜய் வந்து என்ன டேஷுக்கு அப்படின்னாரு, அது யாரும் நீங்க கேள்வி கேட்கல. இதை வந்து பரப்புங்க அப்படிம்பாங்க. பாத்தீங்கன்னா ரேண்டமா ஒரு 1 hour அதையே போட்டுட்டே இருப்பாங்க. அது வந்து 1 ஐடி hourல விங்லாம் இல்ல 8 மணி நேரமா போச்சு. இல்ல அதெல்லாம் ஐடி விங்லாம் வச்சு பண்றதுதான். இல்ல கார்த்தி, இப்போ அந்த ஐடி விங் பண்றது வந்து ஒரு ஜென்யூனான நியூட்ரல் பீப்புளையுமே வந்து பயங்கரமா அஃபெக்ட் ஆகி, ஓ கரெக்ட் தான் போல, உதயநிதி எதுவும் பேசல போல அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துருது. ஆமாங்க, ஒரே விஷயத்த நீங்க திரும்ப திரும்ப சொல்லும் போது எல்லாருக்கும் அதுதானே ஆகும். 100 பேர் உங்ககிட்ட ஒரே விஷயத்த வந்து திரும்ப திரும்ப சொல்லும் போது உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துடும்ல. ஆமா இல்ல அப்படி என்ன தப்பா பேசிட்டாரா அப்படின்ற மாதிரி ஆகும். இந்த மாதிரி அதுதானே சைக்காலஜி, அதுதானே. கார்த்திக் ப்ரோ, ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ ரீசெண்டா வந்து ஜென்சி லைக் நான் சொல்றது இந்த குரூப் வந்து ஆஃப் பீப்புள் வந்து எஜுகேட் பண்றாங்க பெரியவங்களுக்கு. இப்போ நானே நிறைய கல்யாணத்துல போய் பேசாம பார்த்துருக்கேன். முன்னாடிலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க, இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாங்க. இல்ல இல்ல இவங்க ஸ்கூல் போய் சொல்றாங்க, அவங்க ஐடி விங் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அவங்க லிசனும் பண்றாங்க பெரியவங்க, கொஞ்சம் சில பேர், எல்லாரும் இல்ல சில பேர். இது ஒரு பேட்டர்ன் போயிட்டு இருக்கு. இதுக்கு ஆனா இது அப்ராப்ரியேட் ரெஸ்பான்ஸ் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாதுங்க, கேள்விதான். இதுக்கு இந்த அவர் பேசுறதுக்கு இது அப்ராப்ரியேட்டான ரெஸ்பான்ஸ் நீங்க நினைக்கிறீங்களா? ஆமாமா, இது வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் தான். ஏன் இல்ல, அதாவது நாம தேவையில்லாத எலிவேஷன் தானே கொடுத்த மாதிரி இருக்கு. இப்ப யாருக்கு? உதயநிதிக்கா? ஆமா, தேவையில்லாத ஒரு ஃபோக்கஸ் கொடுத்த மாதிரி தானே இருக்கு. நீங்க அவங்க பேசுறது மட்டும், அவங்க கூட்டம் பேசுறது மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க அவங்க எலிவேஷன் கொடுத்தாங்கன்னு நினைக்காதீங்க. யாரும் மதிக்கலங்க உண்மையிலே. அவனை சொல்றேன், நீங்க யாரு ஃபாலோ பண்றீங்களோ அந்த இதுதாங்க வரும். அந்த ஈகோ சிஸ்டம்குள்ள தாங்க நீங்க இருப்பீங்க. ஸோ நீங்க டிவிக்கே ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்படிதான் இருக்கும். நீங்க இல்ல இப்போ நீங்க சொல்றது கரெக்ட். யாரை ஃபாலோ பண்ணீங்களோ இதே வீரியம் அந்த இது சரி ரைட்டு நீங்க பண்ணது சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. நீங்களே உங்களுக்கே சரியா தப்பான்னு தெரியும். நான் சரியா தப்பானே சொல்லேன், நான் நேத்தே சொல்லிட்டேன் தப்பு தான். ஆனா இதுக்கு அப்ராப்ரியேட் ரெஸ்பான்ஸ் இதுவான்னு நான் கேக்குறேன். இல்ல ப்ரோ, இது நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் ஒரு ஜெனரல் பப்ளிக் கிட்ட இருக்கு. சொல்லுங்க, என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லுங்க. அவங்க வீட்டுல பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசணுமா? என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்? சோ வந்து இல்ல அதே இது வந்து நீங்க உங்க கேடஸே வந்து ஸ்ரீவைகுண்டம்ல வந்து அந்த கேஸ் போயிட்டு தானே இருக்கு. அது எதுவுமே
ரெஸ்பான்ஸ் எடுத்தீங்களா? ப்ரோ அது ஒரு ஏதாவது நிமிஷம் பண்ணீங்களா? இல்ல ஒரே நிமிஷம். இப்போ ஒரு டிஎம்எஸ்எல்லோ டிஎம்கேவோ நீங்க யாரா வேணா இருக்கட்டும். பட் நான் யாரும் இல்ல. நான் யாருன்னா நான் சொல்றேன் அப்புறமா. நீங்க சொல்லுங்க. நான் யாருமே கிடையாது. நான் கேக்குறேன். நான் என்ன சும்மா இதுதான் வேணாம்னு சொல்றது எப்பயுமே. நீங்க யாரா ஒரு கேள்வி கேட்டாலே வந்து உங்களுக்கு என்ன, நீங்க வந்து உட்காந்து ஏதாவது ஒரு பெயிண்ட் அப்ப எடுத்துட்டு வந்துருவீங்களா நீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இப்போ நீங்க வந்துட்டு எல்லாமே டிஎம்கே கம்ப்ளைண்ட் பண்ணாதப்பா, உன்ன சேஞ்ச் வேணும்னு தான் உன்னைய சொல்றாங்கன்றீங்களா? அப்படி இருக்கிறப்போ அதேதான் நான் கேக்குறேன். பண்றீங்க. புரியல. அப்படி இருக்கிறப்போ ஆபாசமா பேசக்கூடாதுன்னு எங்களை சொல்றீங்களா? டேஷன் இப்ப நீங்க நான் எங்கேயுமே சொல்லலையே. நான் சொல்லல. நான் என்ன கேக்குறேன்னா, நான் அவர் பண்ணது தப்புன்னு நான் சொல்லிட்டேன். எந்த இடத்துலயுமே நான் வந்து அவர் பண்ணது கரெக்ட் இல்ல வந்து அவர் இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லி நான் திருச்சியும் பேசல, நரேட்டிவ் மாத்தல. கேட்கறது வந்து ஒரே ஒரு கேள்வி தான். நீங்க ஒரே ஒரு இதுதான் சரி. ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி வந்து டாக்டர் ஹெச்ஆர் கத்திக்கிட்டே இருக்க பேச முடியாது. ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடியோ ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி வந்து எல்லாருமே வந்து இதை கண்டிக்கிறாங்க. அப்ப எல்லாருமே வாங்கிட்டாங்களா? அப்ப யாருதான் கேள்வி கேட்கலாம்? ஏங்க இதுல கண்டிக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்லைங்க. ஒரு நிமிஷம். இப்போ அவரை ரிமைண்ட் பண்ணி கேள்வி கூட இல்ல. ஒரு கிரிட்டிசிசம் வைக்கணும்னா யாரு வைக்கலாம்? அது பீட் ஃபேர் இல்ல அன்ஃபேரா கூட இருக்கட்டும். வாயை திறக்கலாமா கூடாதா? அன்ஃபேரா யாருமே வைக்க கூடாதுல்ல. எப்படி வைக்கலாம் நீங்க? அன்ஃபேரா எப்படி நீங்க நான் கேட்கறதே அன்ஃபேர்ன்ற மாதிரி தானே இவர் பேசுறாரு. அப்ராப்ரியேட் ரெஸ்பான்ஸ் ஆன உங்களுக்கு கேட்டேன். ஒரு கேள்விதான் கேட்டேன். ப்ரோ கண்டிப்பா ப்ரோ. இதுல என்ன இருக்கு? அவர் நேத்து பேசினார்ல. அப்ப என்னைக்குதான் ஆக்ஷன் எடுக்குது? ஒரு மாசம் கழிச்சு ஆக்ஷன் எடுக்கலாமா? நான் ஆக்ஷன் எடுங்க. அவர் திருப்பி அதேதான் பண்ண போறாரு. நான் சொல்லிட்டேனே. நேற்றே சொல்லிட்டேனே. அவர் எடப்பாடி பழனிசாமி இப்படிதான் பேசுறாரு. அந்த டேபிள் கடையில போனதுன்னு இல்ல. அதுக்கு ஏதாவது பண்ணானுங்களா? ஒண்ணும் பண்ணல. எடப்பாடி பழனிசாமி இப்படிதான் பேசினாரு. ஜெயக்குமார் இப்படிதான் பேசினா. அப்ப ஆளுங்கட்சியா திமுக இருந்துச்சுங்க. ஆளுங்கட்சியா திமுக இருந்து அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியாது. அப்புறம் இப்போ விஜயும் பேசுறாரு. அவர் விஜய் வந்து செங்கல்பட்டுல உங்க ஒய்ஃப் தேடிட்டு இருக்காங்கன்றாரு. இப்போ தொடர்ந்து அது பண்ணிட்டே இருக்கும்போது பர்சனல் அட்டாக்கா போகும்போது ஏதோ ஒரு இடத்துல வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சுதான் ஆகணும். இன்னைக்கு என்ன சொல்றாரு? உதயநிதி சொல்றாரு, நான் அப்படி பேசவே இல்லை, நான் அந்த மீட்டிங்ல சொல்லல, எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் சொல்றாரு. நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் பேசினாரு உதயநிதி. சார் ரைட் வெல்லன் சார், நீங்க சொல்றது வந்து என்ன கரெக்ட்னா, நீங்க வந்து அவமானப்படுத்துறாரு, இதுக்கான ரெஸ்பான்ஸ் இது அப்ராப்ரியேட்டா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. சார் நான் இன்னொரு கொஸ்டின் நான் வைக்கிறேன். நீங்க ஒண்ணு சொன்னீங்க தெரியுமா? ஒரு வந்து இவங்க திமுக எல்லாமே வந்து குண்டர்களா மாறிட்டாங்க, எவன் எது சொன்னாலுமே வந்து உள்ள எடுத்து போடுறான் அப்படின்ற மாதிரி ஒரு பேரு இருக்குதானே அவங்களுக்குன்ட்டு. இவங்களும் அதே மாதிரி மாறுறாங்களான்னு உங்களுக்கு தோணலையா? எல்லா கட்சியுமே அதிகாரம் வந்து அப்படிதாங்க இருக்கும். அது நார்மலைஸ் பண்ணாதீங்களே. அது ஏன் நார்மலைஸ் பண்றீங்க? நார்மலைஸே பண்ணலங்க. இதுல பிளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்குன்னு தான் நான் ஆரம்பத்துல சொல்றேன். 2 கட்சிக்கும் பிளஸ் இருக்கு, 2 கட்சியும் மைனஸ் இருக்கு. அது எப்படி கொண்டு போறாங்கன்றதா இருக்கு. நாளைக்கு இப்ப சரத்குமார் ஒரு வீடியோ ஒண்ணு வந்துச்சு இல்ல, பவுடர் வீடியோ. நாளைக்கு ஒண்ணு வந்துச்சுன்னா உதயநிதி ஸ்டாலின் நீ அரெஸ்ட் பண்ணல, இவரை எப்படி இவர் விட்ட அப்படின்னு நீங்க அரெஸ்ட் பண்ணுங்கன்னு வரும். நாளைக்கு அழுத்தம் அதிகமா இருக்கும். அதனால முன்னாடி வந்துருச்சு, முன்னாடி வந்து இன்னும் ரெஸ்பான்ஸ் வரல. இதுக்கப்புறம் இருக்கும்ன்றேன். இதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல திமுக இவங்க இப்போ ஜெயலட்சுமி அந்த மினிஸ்டர் வந்து ஒருத்தர் பேசினாங்கல்ல, நான் அடிச்சு ஜட்டியோட குறைச்சிருக்கேன். நாளைக்கு இந்த மாதிரி ஒரு ஆடியோ லீக் ஆச்சுன்னா அது வந்து இன்னும் ரொம்ப அக்ரெசிவா எடுத்து திமுக பேசுவாங்க. இனி உதயநிதி ஸ்டாலினே வந்து அரெஸ்ட் பண்ணல, இதுக்கு வந்து ஆக்ஷன் எடு இப்படிமாங்க. இது இருக்கு, 2 கட்சிக்குமே இருக்கு, பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு. அதை எப்படி கொண்டு போறாங்கன்றத பொறுத்து இருக்கு. ஃபியூச்சர் தான் ப்ரோ. யார் क्वेश्चन கேட்டதில்ல, கரெக்டான क्वेश्चन. ஆனா இன்னைக்கு இது விஜய்க்கு தாங்க பாசிட்டிவ். ஏன்னா விஜய் நீங்க சும்மா எப்ப பார்த்தாலும் வாய்க்கு வந்தாலும் பேசிட்டு இருக்கீங்களா, அதை ஸ்டாப் பண்ணணும் விஜய். அது ஸ்டாப் பண்ணுன்றதுக்காக இது ஒண்ணு பண்றாரு. இதுக்கப்புறம் அவரு பேசதான் போறாரு. இப்பயே சொல்லிட்டாரு ஓடி காலிக்கு முதலமைச்சர்னு. இல்ல ப்ரோ, இப்பவே சொன்னாரு வெளில வந்து பிரச்சனையே கிடையாதுங்க. நீங்க இப்படி பேசுறது பிரச்சனை இல்ல, பர்சனல் லைஃப் பிடிச்சி இழுத்து பேசுறது தாங்க பிரச்சனை. நீங்க விஜய் எப்படி வேணாலும் திட்டலாங்க. அது வந்து நீங்க விஜய் விமர்சனம் பண்றதோட நிறுத்திடும். ஓகேவா? அவருடைய பர்சனல் லைஃப் நீங்க அவர் வந்து திரும்ப அதுக்காக அவரு சிஎம்மா இருந்துட்டு அவரு உங்களுக்கு திருப்பி பேச முடியாது. கரெக்டா? அதுக்கு இந்த ஆக்ஷன் தான் கரெக்ட். அப்போ உதயநிதியோட பர்சனலா இவங்களை வச்சு பேச வச்சா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுல்ல. அதனால ஏதோ ஒரு இடத்துல இது ஸ்டாப் பண்ணி ஆகணும். அது எப்படி ஸ்டாப் பண்றது? எப்படி வாய அடக்கிறது உதயநிதியை? இந்த மாதிரி தான் ஒரு 8 மணி நேரம் கூட்டு வந்தோம்னா, நான் அப்படி சொல்லவே இல்லை, இது தப்பா புரிஞ்சுட்டீங்கன்னு சொல்லிடுவாரு. அவ்வளவுதான். இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான். ஏன்னா மத்த ஆளுங்களை, மத்த எம்எல்ஏ இல்ல அவங்களுக்கு கீழே இருக்க டிஎம்கே இவங்களெல்லாம் பிடிக்கும் போது அப்பவும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து விஜய் ரொம்ப நாளாவே பண்ணணும் தாங்க நினைச்சாரு. இதுக்கு முன்னாடி இந்த மார்க்கண்டேன் எம்எல்ஏ இருக்காருல்ல, நான் எலும்பு உடைச்சிருவேன் பாரு, எதுவும் உடைக்கிறேன். இப்போ ஒரு சிஎம் நீங்க வந்து ஒரு எம்எல்ஏ சாதாரணமா அப்படி பேசுற அளவுக்கு தைரியம் எப்படி வருது? அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து பாடா போடான்றாரு. எல்லாரும் இது பண்ணும்போது என்ன ஆகுது? நீங்க ஒரு எம்எல்ஏ அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஆனா அப்பயும் வாயடங்களா, இஷ்டத்துக்கு பேசுறீங்க. அப்போ ரைட்டு, இதை நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல ஆக்ஷன் எடுத்தா மட்டும்தான் இவங்க அடங்குவாங்க அப்படின்றதுக்காக எடுக்கிறாரு.
அதே மாதிரி அவங்களும் மாறிட்டாங்க இன்னைக்கு கார்த்திக் ப்ரோ. இன்னைக்கு கரெக்டா மார்க்கண்டேயோட இன்டர்வியூ பாத்தீங்களா? அவர் பேசும்போது அவர் பேச்சுல ரொம்ப தெளிவு இருந்துச்சு. அதாவது தவறா வார்த்தையை விட்டுறக்கூடாது, ஏன்னா இன்னைக்கு தான் வெளில வந்திருக்காரு, இதுக்கப்புறமா வாயை தரக்கூடாது. அதே மாதிரி இந்த சாட்டை விஜய் திருமுருகன் இவங்க நாம் தமிழர்ல இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடி திமுக ஆட்சிக்கு வந்த புதுசுல என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் வந்து நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா, நீ ஒரு ஆத்தாளுக்கு பிறந்தவனா, நல்ல அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க இஷ்டத்துக்கு. அவர் 2 பேரும் தூக்கி உள்ள வச்சதுக்கு அப்புறம், வெளில வந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே அந்த ஸ்டாண்ட் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு மாத்திட்டாங்க. இது பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. அந்த அதிகாரத்துக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு சிலர் வாய் அடக்கிறதுக்கு இது நீங்க பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணோன்னா தான் அந்த திமுக நாம் தமிழர் இப்ப அந்த டைலாகே பேசுறது இல்லை, தெரியுமில்ல? ப்ரோ அதனாலதான் அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே டே விஜய் பவனே அந்த மாதிரிலாம் பேசியிருந்தாரு ப்ரோ. இப்போ வந்துட்டு அதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த ஏன்னா அதுக்கப்புறமாவும் அவங்களுக்கு நக்கல் நயா தெரியுங்க, பேசுவாங்க. திமுக பீரியட்ல அவங்க ஜெயிலில் இருந்து வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியும். அதனால திமுககாரங்க நிறைய பேர் போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா எடப்பாடி ஒரு 5 வருஷம் இவங்களை வந்து அரெஸ்ட்லாம் பண்ணல. ஒரு 5 வருஷம் திமுக ஆட்சி. ஸோ அந்த 10 வருஷம் தான் அவங்க திமுககாரங்க பெருசாக ஜெயிலே பார்த்துக்க மாட்டாங்க அதிகமாக. இப்போ அவங்களுக்கு வந்து புதுசாக இப்போ ஒரு கொஞ்சம் பேர் உள்ளே போனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடங்கிடுவாங்க. இல்லை கார்த்தி ப்ரோ, அப்படியா இருந்தால் சீமான் வந்து திமுக வச்ச ஆள் தான், அவங்களுக்காக தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு இதெல்லாம் பொய் தானே அப்போ? இது திமுக அது ஏங்க பொலிட்டிக்கல் விமர்சனம் எல்லாத்து மேலேயும் இருக்கதான் செய்யும். விஜய் வந்து RSS ஆள் நீங்க இல்ல இவங்க டிவிக்கே வந்து சீமான் மேல வைக்கிறாங்கல்ல. சீமான் எல்லா வந்து கட்சியும் எல்லாரும் மேலேயும் இருக்கதான் திமுக செய்யும். சொல்லி, ஏன்னா போன தடவை உங்களுக்கு தெரியும் அவரை வந்து வீட்டுக்கே போய் கைது பண்ணது எல்லாமே நடந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் திட்டிருக்காரு, அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. இப்போ அதுக்கப்புறம் வந்து விஜய்க்கு எதிராக பேசுறாரு. தானே இதாகும். இல்ல இப்ப விஜய்க்கு எதிராக பேசினாருன்ன உடனே திமுக கொடுக்குற காசுக்காக தான் பேசுறாரு, அதுக்காக தான் அவர் இது விஜய்க்கு பண்றாரு எதிராக அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அழகுச்சி திமுகக்கு எதிராக கம்மியா பேசுறாருல்ல, அப்ப அது தோணும்ல. இப்ப இருக்கிற ஆளுங்கட்சிக்கு எதிராக அவர் பேசிட்டு இருக்காரு ப்ரோ. இல்ல இப்பயும் வந்து திமுக காசு கொடுக்குது, அதுக்காக தான். நான் சொல்றேன், கடைசி ஒரு வருஷமாவே சீமான் வந்து திமுக விமர்சனம் பண்றது குறைச்சிட்டாரு, ரொம்ப குறைச்சிட்டாரு. அது நீங்க எல்லாம் பார்த்துருந்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏங்க அவரோட ஸ்டாண்டே வந்து தமிழ் தேசியம் வந்துட்டு ஆன்டி திராவிடியன். அதுலதான் வந்து நிறைய பேர் அந்த கட்சி விட்டு வெளில போனாங்கல்ல. இந்த விமர்சனம் நம்ம அதாவது வெளியில இருக்கவங்களோ யாரோ ஜேர்னலிஸ்டோ வச்சது இல்ல. அந்த கட்சி விட்டு வெளியில போறவங்களே நிறைய பேர் வந்து கொள்கையில இருந்து சீமான் மாறிட்டாரு, அவர் திராவிடத்து பின்னாடி போயிட்டாரு, இதெல்லாம் அவங்க கட்சியில இருந்து போனவங்க வச்ச விமர்சனம். இல்ல அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா விஜய் வந்து தன்னை ஒரு தமிழர், தமிழ்நாடு அப்படி சேர்ந்துட்டு அப்படி வர்றதால பிரச்சனை வந்து அவரு என்ன சொல்றது, உங்களுக்கே தெரியும் கூட்டணி பேசினாருன்றதெல்லாம் நீங்களே சொல்லிட்டு இருந்தீங்க. இங்க பிரச்சனையே வந்து இவர் பெரியாரை முன்னிறுத்தினதும் திராவிட அப்படி போனதுன்றதாலதான் இவங்களுக்குள்ள ஒத்து வரல. சரிங்களா? இன்னொன்னு, சீமானை வந்து முதல் மாநாட்டிலே வந்து விஜய் வந்து மறைமுகமா பேசியிருந்தாரு, அது உங்களுக்கு தெரியும். கத்துறாரு, சும்மா கத்தி பேசணும் அப்படிலாம் வந்து இவரும் ஆரம்பிச்சு வச்சாரு. பிரச்சனை வந்து இது வந்து எப்படி இருந்ததுன்னா ட்ரிகர் பண்ணது இவரும் தான். அதுலேருந்து தான் சீமான் வந்து கொஞ்சம் அதிகமா போனது. ஓ அப்படி வரியான்ற மாதிரி அவரும் வந்து தொடர்ந்து எல்லா மேடையிலும். இப்ப நீங்க சொல்றீங்களா ஒரு வருஷமா பேசினாருன்னு, விஜய் வந்து சீமான மறைமுகமா பேசினதுன்றது உண்மை. அவர் முதல் மாநாட்டிலே வந்து அவர் சீண்டிட்டாரு. அப்போ ஓகே ரைட்டு பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் இறங்கினாப்ல. புரியுதுங்களா? இது நடந்தது. ஒரு வருஷமா பேசினாருன்னா பிரச்சனையே வந்து இப்படி போயிடுச்சு. நான் தமிழர், நான் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த விஜய் வந்து வராப்ல அப்படின்னும் போது இப்படி போய் ஒரு சினிமா நடிகை பின்னாடி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டாரு. அதுமாரி இப்போ வந்து இப்பயும் வந்து விஜய்க்கு எதிராக பேசினாருன்ன உடனே வந்து திமுக காசு கொடுக்கறதால தான் பேசுது அப்படின்ற மாதிரி இவங்க இது பண்றாங்கல்ல, அது கிடையாது. இன்னொன்று நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ உதயநிதி இன்னைக்கு வந்து பேசினது அதெல்லாம் தப்புன்னு இது சரின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் வந்து கைது பண்ணதுன்றது வந்து கொஞ்சம் அதிகம்தான். இப்போ வழக்கு போட்டிருக்கலாம், வழக்கு போட்டதோட நிறுத்திருந்தாங்கன்னா இப்போ உதய மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி தான் போயிருக்கும். இது இப்போ கைது பண்ணி நீங்கள் ஒரு இது செட் பண்ணி வச்சிட்டீங்கல்ல. இப்போ விஜய் வர்சஸ் உதயன்றது இப்போ ஒரு செட் பண்ண மாதிரி போயிடுச்சு, ஒரு மாதிரி ஒரு பழி வாங்குற மாதிரி. இப்போ இவர் என்ன பண்ணுவாரு, அவர் என்ன பண்ணுவாருன்ற மாதிரி போயிடுச்சு. செட் பண்றதுக்கு என்னங்க இருக்கு, அவர் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் இவரு. திமுக டிவிக்கே தான் இன்னைக்கு பெரிய ஸ்ட்ராங்கான கட்சி, 2 கட்சியா இருக்கு. அப்ப 2 பேர் தானே இருக்காங்க, அதுல என்ன போய் செட் பண்றதுக்கு இருக்கு? எடப்பாடி பழனிசாமியா இருக்காரு ஆட்டத்தல. இல்ல இவங்க சொல்லிட்டு இருந்தாங்கல்ல உதயெல்லாம் வந்து விஜய்க்கு எதிரா அப்படி இல்ல அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்ததுல. விஜய்க்கு எதிராக அது வந்து இருக்கணும்ல. அப்ப யாருமே இல்லாம விஜய் மட்டும் தனியா நான் மட்டும் தான் அப்படின்னு இருக்க முடியாதுல்ல. யாரோ ஒருத்தர் இல்ல ஒரு கைது பண்றதுன்றது ஒரு நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய விஷயம் தானே. இப்ப என்னன்னா இது ஒரு அது தப்பு அவர் மேலே இருந்தாலும் கைது பண்ணதுன்றது ஒரு வேற மாதிரி போகும். அப்போ ஓகே
இப்போ அதிகாரம் இவங்க கிட்ட இருக்கிறதால தான் இவங்க இப்படி பண்றாங்க அப்படி. இப்போ இன்னைக்கே வந்து நீங்க இப்போ நைட்டு அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட்லேயே பார்த்தா கூட லைட்டாக அவர் சொல்லியிருக்காரு உதய். ஓகே, இதெல்லாம் பழைய திமுக ஒரு மாதிரி மீனிங் பண்ணியிருக்காரு. பழைய திமுக பற்றி அவருக்கு தெரியல, திமுக வரலாறு தெரியல, அதனால அவர் சும்மா பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னா வந்து இது வந்து ஒரு மாதிரி போயிடும். இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் கருணாநிதி அவங்க கைது பண்ணது, ஜெயலலிதாவை இவங்க திரும்ப இது பண்ணது, அந்த மாதிரி போகுன்றேன். அப்போ இது ரெண்டு பேருக்குள்ள ஓகே திமுக ஆட்சிக்கு வந்தாலும் விஜய் கைது பண்ணுவீங்களா? இல்லை ப்ரோ, அதுதான் பண்ண. இப்போ அவங்க கிட்ட வாய்ப்புகள் இருந்து கூட உண்மையாகவே சொல்கிறேன், ஸ்டாலின் கிட்ட நிறைய வாய்ப்புகள் இருந்தும் அவர் ஒரு வார்த்தை அன்னைக்கு ஒரு வீடியோவில் அவர் சொன்னார், எந்த கட்சிக்காரனுமே வந்து தன்னோட தொண்டர்கள் சாவறத விரும்ப மாட்டாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ இது விஜய் மேலே தப்பே இல்லைன்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லிட்டாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? அவர் ஒரு ஸ்டாலின் பேசும்போது அந்த இடத்துல வந்து விஜய் அதே ஸ்டாலின் வந்து அவங்க லேட்டா வந்ததுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி 2 நாள் கழிச்சு சொன்னாரு சட்டசபையில. ஓகே ப்ரோ, அது லேட்டா வந்ததுன்றது உண்மை தானே. அதுல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, அது உண்மை தானே. வந்து கரூர்ல வந்து நீங்க ஜனநாயகம் ஷூட்டிங் எடுத்தாங்கன்னு சொன்னாரு. அவர் யாரு ப்ரோ? இன்னும் சொல்லிட்டு அவரு படம் போன்ல எடுத்துட்டாங்க. ஆலின் வந்து பண்பாளரா, அவர் வந்து டீசன்ட் பாலிட்டிஷியனா, அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டேட்ஸ்மேனா, அவர் வந்து யாரையும் திட்ட மாட்டாராம். ஆனா கூட இருக்கவங்க எல்லாத்தையும் இங்க வாயை வந்து வாடகை கொடுறவங்க எல்லாத்தையும் பேச விட்டு அவங்க எல்லாம் திட்ட வச்சுட்டு, நீங்க வந்து நாங்க திட்டவே இல்லை பாத்தீங்களா, எங்க ஸ்டாலின் திட்டவே இல்லை பாத்தீங்களா, இதெல்லாம் தெரியாது. நீங்க இந்த வார்த்தையை வந்து இப்ப ஒரு எடப்பாடி அவர்களும் சொன்னாரு, விஜய் மேல தப்புன்ற மாதிரி தான் சொன்னாரு. ஆனா வந்து ஸ்டாலினே அதை சொல்லும் போதுன்றது வந்து அது ஒரு ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஓகே, எந்த கட்சிக்காரனும் தன்னோட தொண்டர்கள் சாகிறத விரும்ப மாட்டாங்கன்றது எல்லாரும் இப்ப நம்மளும் அதை ஒத்துக்கிறோம். விஜய் மேல வீடியோ வந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் இல்ல சொல்றேன். நான் பொதுவாவே என்ன சொல்றேன்னா, இப்ப ஸ்டாலின் மேல அவ்வளவு கிண்டல் பண்றதுக்கும் கேலி பண்றதுக்கும் அவரு இது 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 எதுக்கு இவங்க பண்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க நிறைய விஷயத்துல வந்து விஜய்க்கு இல்ல கொளத்தூர்ல ஜெயிச்சு என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், இந்த அளவுக்குலாம் அவர் அவமானப்படுத்த வேண்டிய தேவை டிவிக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அவர் இவங்களுக்கு சார்பா நிறைய விஷயத்துல அவர் பேசியிருக்காரு. உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க உதய சொல்லுங்க, ஓகே, அவரு இந்த மாதிரி பேசுறது, டக்குன்னு வார்த்தையை விடுறது இது இருந்திருக்கு. இவங்க இப்ப வரைக்குமே அந்த கொளத்தூர்ல வெற்றி பெற்றதை வச்சு அந்த கிண்டல் பண்றதுன்றது வந்து இவங்களுக்கு அந்த அரசியல் புரிதல் இல்லாத, நான் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான் சொல்லுவேன். ஓகே, வெற்றி தோல்வி சகஜம், ஓகே. ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு? விஜய் இது வரைக்கும் ஏதாவது விமர்சனம் பண்ணியிருக்காரா, இல்ல தப்பா ஏதாவது சைகை காட்டியிருக்காரா? அவர் சைகையை எடுத்துதான் இவங்க போட்டு ஒரு மாதிரி போச்சு. அது இது உண்மை. இது வந்து அவர் அங்கிள் சொன்னார், ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னாரு, எல்லாமே பேசினாப்ல. அப்பயும் இவர் பெருசா வந்து ரியாக்ட் பண்ணவே இல்லை நீங்க பாத்தீங்கன்னா. ஆனா இப்ப வரைக்குமே வந்து இவங்க ஸ்டாலினை தோத்ததான் வந்து பெருசா கொண்டாடிட்டு இருக்காங்க. என்னன்னா இவங்களுக்கு வந்து அது இல்லாம இருக்குமா? நீங்க விஜய் இப்ப தோத்திருந்தாரு பெரம்பூர்ல, எல்லாம் திமுக சும்மா இருந்திருப்பாங்களா? அண்ணாமலை கோயம்புத்தூர்ல தோத்தோன்னே டிஆர்பி ராஜான்னு ஒரு ஆள் இருக்காருல்ல, ஆடு வெட்டினாரு. எதுக்கு பண்ணீங்க அதை? நீங்க பேசுறீங்களா நாகரிகம் பத்தி? நீங்க என்னென்ன பண்ணீங்க அண்ணாமலை தோத்தோன்னு? அதுவும் சம்பந்தமே இல்லாம நீங்கலாம் வந்து இங்க இருக்கவங்க எல்லாம் நாகரிகம் சொல்லி தராதீங்க. ப்ரோ, நான் ஸ்டாலின் பண்ணத பத்தி பேசுறேன். நான் கட்சி தலைவர் எப்படி நடந்துக்கிட்டாரு. இல்ல வைபர் பேசுறது எப்படி இருக்குன்னா, காமராஜர் தோத்ததுக்கு இவர் வந்து சந்தோஷப்பட்டாங்க, அண்ணா சொன்ன அட்வைஸ் பண்ணாருன்னு அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரிலாம் ரொம்ப பில்டப் பண்ணாதீங்க. திமுகவோட லட்சணம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். மத்தவங்கள சொல்ல அடுத்தடுத்த விஜய் மேல அந்த கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் கேஸ் போடாததுக்கு ஒரே ரீசன் சிம்பதி ஃபார்ம் ஆயிடும், இதை விட கேவலமா தோத்துருவீங்கன்ற ஒரு பயம் தான். விஜய் மேல கை வைக்க முடியாதுன்ற பயம் தாங்க. நீங்க என்னமோ பெருசா வந்து விஜய் வந்து மன்னிச்சு விட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ஸ்டாலின் வந்து மாத்தி மாத்தி பேசுவாருங்க. நீங்க மே 4ல இருந்து மே 8 வரையும் நீங்க அவரோட பேட்டி எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும். அவர் என்ன சொன்னாரு, கவர்னர் வந்து இவங்களை ஆட்சிக்கு அமைக்கணும்னு கூப்பிடணும் அப்படின்னு சொன்னாரு. ஈவினிங் என்ன சொன்னாரு, நீங்க எல்லாரும் இங்க சென்னையிலே இருக்கணும், கட்சியை பாதுகாப்பதுக்கு வந்து சில முடிவுகள்லாம் நாங்க எடுக்கணும் அப்படின்னு நைட்டு சொன்னாரு. திருப்பி காலைல என்ன சொன்னாரு, கவர்மெண்ட் வந்து காலம் வந்து தாழ்த்தக்கூடாது, சீக்கிரம் வந்து அவர் வந்து அழைக்கணும் அப்படின்னு சொன்னார். மாத்தி மாத்தி பேசிட்டு பாருங்க. அவர் என்ன ஸ்டாண்ட்ல இருக்காருன்னு அவருக்கே தெரியாது. மாத்தி மாத்தி சொன்னாரு, இது புது கவர்மெண்ட், இது நாங்க 6 மாசம் வரைக்கும் நாங்க எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. இப்ப என்ன பண்றாங்க? அதான் ப்ரோ சொல்றேன். இவங்க படி இருக்காங்களா ப்ரோ? நாகரிகத்தை பத்தி டிஎம்கே எல்லாம் இந்த 6 மாச டைம்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. இது ஒண்ணும் வந்து எக்ஸாம் கிடையாது. உங்களுக்கு டைம் கொடுத்து எக்ஸாம் உங்களுக்கு லாஸ்ட் வாட்டி ஜெயிச்ச 6 மாசம் நீங்க என்ன அது ஒரு வார்த்தைக்கு தான் சொல்ல முடியுமே தவிர. ஒரு நிமிஷம், 3 months கழிச்சு வந்து நீங்க சொன்னீங்க, உதய ஸ்டாலின் சொல்லிருக்காரு,
இப்பதான் இன்னும் 120 days தான் ஆச்சு, இருங்க டைம் கொடுங்க பண்றோம்னு. ஒண்ணுமே பண்ணாத 2021ல வீடியோ ப்ரூஃப் இருக்கு. ஸோ நீங்க நீங்க 30 days கூட பொறுக்கல, நீங்க 120 days பொறுமையா இருக்க சொன்னீங்க. அப்போ உங்க ஸ்டாண்ட்ஸ் தான் அதெல்லாமே, பாத்துக்கோங்க. ப்ரோ என்ன பொறுத்த வரையும் இவங்க டிஎம்கே சைட்ல இருக்கவங்க எல்லாருமே ஒரு மாதிரி தனி உலகத்துல இருக்காங்க. கரெக்ட். நம்ம இங்க என்ன நடக்குது, ரியாலிட்டி என்ன ஆமா. இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கவே மாட்டோம் ப்ரோ. ஏன்னா எலெக்ஷன் வரைக்குமே அப்படிதான் இல்ல இருந்தாங்க. வைபர், எலெக்ஷன் நீங்க ரிசல்ட்டுக்கு திமுக அப்புறம் இல்ல தாவேக்கு ஆதரவாளர் தானே இருந்தீங்க, திடீர்னு எப்ப திமுக தாவனீங்க? இல்ல தாவேக்கு ஆதரவாளர் அப்படி இல்லை ப்ரோ. ஓகே விஜய் வந்து ஓகே இப்போ நான் வந்து விஜய் ஆட்சி அமைக்கிறதுலையோ அதெல்லாம் எனக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே வரட்டும், நல்லா பண்ணட்டும். இப்பயும் எனக்கு வந்து என்னன்னா வந்து இவங்களோட அமைச்சர்கள் சில பேர் நடந்துக்கிறது இது எல்லாமே வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கு. அவங்களோட அனுபவம் குறைவு அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து ஓகே கேள்வி கேட்கறது ஒரு தப்பு உண்மை இல்லண்ணா, என்னன்னு வச்சுங்களா, அவ்வளவுதானா? இல்ல ஒரு உண்மை என்னன்னு வச்சுங்களா, இது வந்து விஜயே நம்பியிருக்க மாட்டாரு அவர் ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்ட்டு. அவரே 2 தொகுதியில நிக்கிறாருன்னும் போதே நீங்க யோசிச்சு பாத்துங்க. இல்ல, அது நிறைய பேர் கரெக்ட் ஏன் தான் ஆதவ வைபர். அர்ஜுனாவை கூட இது சொல்லியிருக்காரு. வைபர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் அதாங்க நம்பல. 200 ஜெயிப்போன்னு ஸ்டாலின் நம்பினார்ல, அந்த மாதிரி தாங்க எல்லாரும் நம்புவோம். அது நம்புறதுக்கு மீறி ஒண்ணு நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில, அது வேற. பிரச்சனையே கிடையாது. சரியான மாஸ் ரெண்டுலாம் ரிப்ளை, மாஸ் ஏன்னா ரிப்ளை. இது வரைக்கும் நிறைய நல்ல லீடர்ஸ்லாம் வந்து நின்றுக்காங்க. ஜெயலலிதா எல்லாரும் நின்று தான் இருக்காங்க 2 இதுல. ஸோ 2 நிக்கிறது வந்து டவுட்லாம் இல்ல கிடையாது. இல்ல 2 அதுதாங்க, கான்ஃபிடன்ஸ் விஜய் தான். வந்து அவருக்கு கான்பிடண்டா அவர் இல்லைங்க ஜெயிப்பாருன்னு கரெக்ட், நினைச்சிருக்க நம்பல. மாட்டாருங்க, அது ஜெயிச்சிருக்கலாம், எப்படி பிரச்சனை ஸ்டாலின் இல்ல. நம்பி தோத்தாரோ அது மாதிரி இவர் நம்பாம இல்ல நீங்க ஜெயிச்சிட்டாரு, எல்லாமே அவ்வளவுதான். மிஸ்இன்டர்பிரட் பண்றீங்க ப்ரோ. நீங்க எல்லாத்தையுமே டேட்டா வச்சு மிஸ்இன்டர்பிரட் பண்ணிக்கிறீங்க. 2 வச்சா இல்ல அவங்க டவுட்டா இருக்காங்க, அப்படிலாம் இல்ல. ஜெயலலிதா 2 தான் நின்னாங்க, ஏன் டவுட்டா இருக்கணும் இப்போ அவங்க? டவுட்ல தாங்க நின்னாங்க சுதர்சன், நீங்க தப்பா இல்ல ப்ரோ, பேசாதீங்க. 2த்துல நிக்கிறது ஸ்ட்ரென்த் தான் ப்ரோ. ஆக்சுவலி 2 இது ஈஸியா வின் இல்ல இல்ல இல்ல, பண்ணிடலாம். 2 நிக்கிறது ஸ்ட்ரென்த் எல்லாம் கிடையாதுங்க. அவர் வந்து என்னங்க 2ல பேசுறீங்க? நின்னதுல அப்புறம் ஒரு சரி, இதை வின் டிசைன் பண்ணி பண்ணி இன்னும் வின் பண்ணி எலெக்ஷன் திருப்பி எலெக்ஷனா? யாரு இவரு? சுதர்சன் ஏதோ பேசணும்னு பேசுறாரு. இல்ல இல்ல 2ல நின்னது வந்து ப்ரோ என் ஓகே, ஒரு ஒப்பீனியன் சேஃப் சொன்னேன் ப்ரோ, சைடுக்கு நான் தான் பேசணும்னா பேசல. இது பிரச்சனை சரிங்களா, இல்ல. தப்பா இருக்கலாம், பட் இது என் ஒப்பீனியன், அவ்வளவுதான். இல்ல கார்த்திக் ப்ரோ இப்பயும் சொல்றேன், திமுக வர்சஸ் டிவிகே போறது நல்லதுதான். ஓகே இது வந்து விஜய் வந்து அவர் மேல பெருசா எந்த விதமான இதுவும் கிடையாது, நல்லது பண்ணட்டும் அப்படிலாம் அதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நீங்க ஆனா பாத்தீங்கன்னா இப்ப இந்த கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா கூட சிலரோட இதெல்லாம் நமக்கு அவ்வளவா பிடிக்கல, அவ்வளவுதான். சில அமைச்சர்களோட இதெல்லாம் நமக்கு பிடிக்கல. இது வந்து இன்னொன்னு அவங்க இப்ப நம்ம வைபர், அது கண்டிப்பா உங்களுக்கு சில அமைச்சருடைய நடவடிக்கை உங்களுக்கு பிடிக்கல, எங்களுக்கு திமுக இருக்க யாரோட நடவடிக்கையுமே பிடிக்கலையே. திமுக ஒரு நல்ல அமைச்சர்னு ஒரு 4 பேர் சொல்லுங்க பாப்போம். நீங்க பிடிஆர் சொல்லலாமா? முடியாதா? வேற டிஆர்பி ராஜா சொல்லலாமா? முடியாதா? வேற யார் சொல்லுங்க? கனிமொழி எம்பிங்க அவங்கல்ல அமைச்சர்ல. ஸ்டாலினை சொல்லலாமா அப்படின்னு கேளுங்க. முதல்ல ஸ்டாலின்ல இருந்து வாங்க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், வேற யார சொல்லுங்க? ஒரு நல்ல மினிஸ்டர் திமுக ஆட்சியில் நீங்க சொல்லுங்க. இல்ல செந்தில் இல்ல இல்ல பாலாஜி நான் சொல்றது நம்ம மொத்தமா வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா எதிர்பார்க்கல. ஆனா வந்து நீங்க சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. டிவிகேல அந்த மாதிரி ஆமா, சொல்லிக்கிற ஆள் வேணான்னு தானா போட்டது. பி பெட்டர்னு சொல்றோம், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. பி பெட்டர்னு சொல்றது. பொன்முடி யாராவது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இந்த 4 மினிஸ்டர் மாதிரி ஆக்சுவலி கரெக்ட் தான் ப்ரோ. எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல தான் கொள்ளடிக்கிறதுல. தொழில்துறை அமைச்சர்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணாருங்க. டிஆர்பி ராஜா அவரெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணாரு. ஆமாங்க. அப்புறம் ஏங்க இண்டஸ்ட்ரியலாம் வந்து ஆந்திரா கர்நாடகா வெள்ளை அறிக்கை கேட்டதுக்கு வந்து வெள்ள பேப்பர் எடுத்து ஆட்டினாரு உங்க ப்ரோ. அதெல்லாம் நீங்க அந்த இன்டர்வியூ பாத்தீங்கன்னா தெரியும். அது எடப்பாடிக்கு ஒரு பதிலா சொன்னாரு, அவ்வளவுதான். இது வந்து ஒரு நக்கலா பேசினதெல்லாம் கொண்டு வந்து நீங்க அவரோட இதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவருக்கு இப்படிதான் பதில் சொல்லுவீங்களா? அப்போ ஓகே, அப்போ விஜய் வந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் நடத்துறது நான் இந்த மாதிரி தான் நடத்தணும். நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? எடப்பாடிக்கு பதில் சொன்னா எடப்பாடி ஒரு மினிஸ்டர் இல்லங்க, டிஆர்பி ராஜா ஒரு மினிஸ்டரே வந்து எதிர்க்கட்சி தலைவர் அப்படிதான் டீல் பண்ணுவாருன்னா விஜய் அப்படிதான் டீல் பண்ணுவாரு. சிஎம் விஜய் எல்லாம் இப்ப ஓட விட்டுறது தப்பே இல்ல. உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூர் கும்பகோணம் எங்கேயாவது மாறி மாறி சுத்த விடுறது தப்பு இல்ல. ஆனா தஞ்சாவூர் மாஸ்டர் ஸ்ட்ரோக் நான் வந்து எதிர்பார்க்கல. அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா ஓகே ஃபைன் விட்டுட்டேன். பார்த்தா தஞ்சாவூர் கூட்டு போனாங்க. அது சரி ஓகே இல்லங்க, இன்னைக்கு கைது பண்ற மாதிரி தானே பிளான். எதுக்கு இல்ல ஒரு நிமிஷம் தேடி கண்டுபிடிச்சி இந்த இங்கிலீஷ்ல பேசுறதுனால டிஆர்பி ராஜா சொன்னீங்க, அவ்வளவுதான். அதை தாண்டி இந்த 34-35 மினிஸ்டர்ஸ் இருந்தாங்கல்ல, அதுல யார் பேரும் உங்களால சொல்லவே முடியாது. திமுகல அப்படிதான் அவ்வளவு கேவலமான மினிஸ்ட்ரி தான் அங்க இருந்துச்சு. அவங்க எல்லாரும் ஊழல்வாதியா தான் இருந்தாங்க. அந்த டிஆர்பி ராஜாவுமே பெருசால ஒண்ணும் பண்ணல. அவர் இண்டஸ்ட்ரி எதுவுமே வரலைங்க. எல்லா கம்பெனியும் ஆந்திராவுக்கு போச்சுங்க அந்த ஆள் பண்ண கமிஷன்னால.
அவன் அந்த ஆள் கம்பெனி சாராயம் மட்டும் நல்லா அதெல்லாம் வித்தான். வந்து வெளிப்படையா வந்து சரி நீங்க இப்படி பேட்டியில இப்படி இல்ல இல்ல ஒரு கொடுத்துட்டு நிமிஷம். ஆந்திராக்கு போச்சுன்னு சொல்லி அவர் அங்க இருக்கிற ஆந்திரா அமைச்சரே அவர் பதில் சொல்லிட்டாரு. என்ன இதெல்லாம் வந்து சும்மா சொல்லியிருக்காரு பொய். என்ன அவர் சொல்லியிருக்காரு லோகேஷன் என்ன சொல்லியிருக்காரு, சந்திரபாபு அதாங்க நாயுடு என்ன என்ன பையனே சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு. என்ன அப்படிலாம் சொல்லியிருக்காரு எதுவும் ப்ரோ கிடையாது. நீங்க அதை இந்த மாதிரி மறுபடியும் படிங்க படிங்க. குற்றச்சாட்டுலாம் அவர் என்னமா படிங்க சொல்லிருக்காரு? நாங்க படிங்க ஒரு என்கே நிமிஷம் ஒரு ப்ரோடின்னு நிமிஷம். சொல்லியிருக்காரு ஆக்சுவலி. நாங்க வெயிட் தமிழ்நாட்டு கூட பண்ணுங்க எப்பவுமே நானும் போட்டி தான் ஆமா போட்டு தான் போட்டி நாங்க போட்டு வந்து அங்க இருக்கிற பார்லிமெண்ட்ல எல்லா பேசுனது பாத்தீங்களா இல்லையா? நீங்க இந்த மாதிரி அங்க எல்லாருமே எதிர்த்து தான் எல்லாமே எங்களுக்கு ஏங்க வந்துருச்சுன்னு அந்த நீங்க பார்லிமெண்ட்ல இப்ப சொன்னாங்க. இப்ப இருக்கிற தொழில்துறை அமைச்சர் பேசின வாட்ஸ்அப் கதையெல்லாம் கேட்டுட்டு நீங்க சொன்னீங்கன்னா சொல்லலாம். அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க வாட்ஸ்அப் கதை ஆந்திராக்கு இல்ல, அனுப்பி உங்களுக்கு விட்டாங்க. நான் வீடியோ வாட்ஸ்அப் கதையா? பார்லிமெண்ட் ப்ரோ ஸ்பீச்சுங்க. நீங்க டைரக்ட் என்னங்க ஸ்பீச் இல்ல ப்ரோ சொன்னா இது. ப்ரோ. யாரு ப்ரோ நீங்க இன்னும் ஏங்க இவ்வளவு நான் அவரு வேணா இல்ல இல்ல அவர் எதுக்கு நான் திரும்ப வேணா பதில் சொல்லியிருந்தாரு. இப்போ உங்களோட லிஸ்ட் அவுட் தொழில்துறை பண்ணட்டுமா அமைச்சர் ப்ரோ? கேட்டதுக்கு தான் அவங்களே பதில் சொல்லியிருந்தாரு. இல்ல இல்ல நான் வேணா இதெல்லாம் பொய் அப்படின்னு நான் வேணா அவரு லிஸ்ட் சொல்றாரு. அவுட் பண்ணட்டுமா? எந்தெந்த ப்ராஜெக்ட் எத்தனாயிரம் கோடி ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் போச்சுன்னு திமுக ஆட்சியில சொல்லுங்க. நீங்க சொன்ன வெறும் டிஆர்பி ராஜா புரிந்துணர்வு சொன்னது ஒப்பந்தம் மட்டும்தான் போட்டானுங்க. எல்லாமே போய் தான். ஒரு வியட்நாம் கம்பெனியோட சேர்ந்து நாங்க எலக்ட்ரிக் கார் தயாரிக்கிறோம் இல்ல தூக்கி ருஜி விட்டு ருஜி தூக்கி வேணாம் போட்டீங்க. வேணாம் 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 டயர்ட் ஆயிரும் வேணாம் வேணாம் வரிசையா ப்ரோ தான் இது ரொம்ப எழுதுவேன். பெருசு ப்ரோ. எனக்கு எல்லாமே ரொம்ப மனசுல பெருசோட இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு வருதுன்னு போய் சொன்னாருங்க டிஆர்பி ராஜா. இல்ல இல்ல நீங்க வந்து இப்ப இந்த டிஆர்பி இல்ல இல்ல ராஜா வந்து முழுக்க டிவி முழுக்க கேட்ட கூட தோக்கல இருங்க டிவி இல்ல இல்ல கேட்ட கூட தோக்கல அமமுக தோத்துருக்காரு மன்னார்குடியில ஓகேவா நீங்க வந்து டிஆர்பி ராஜா கிளைம் அதுதான் சொல்றேன். இது வந்து ஒரு விஜய் மேல இருக்கிற ஒரு இதனாலதான் அவர் யாரை நிறுத்தினாலும் ஓட்டு போட்டிருக்காங்க, ஏங்க அவர் ஜெயிச்சிருக்காங்க. அமமுக கிட்ட தோத்துருக்காருங்க, விஜய் கிட்ட கூட தோக்கல. அமமுக கூட தோத்துருக்காருங்க. அமமுக என்ன கட்சி அதுதாங்க சரி, அது இருக்கட்டும். அவங்க டிவிக்கும் நல்ல ஓட்டு ராஜா வாங்கியிருக்கு, நீங்க நின்றுதான் கிழிஞ்சிருக்கு. ஜெயிச்சிருப்பீங்க டிஆர்பி ராஜா ஒரு நிமிஷம் எகெயின்ஸ்டா. இல்ல ஏங்க ஒரு நிமிஷம் அதே மாதிரி தான் சொல்றேன். நிறைய பேர் ஒர்க் பண்ணவங்களே தோத்துருக்காங்க. எல்லாம் காரணம் வந்து விஜயோட ஒரு ஒரு இது இருக்கு. அதை நம்ம சொல்ல முடியாது. அதனால வந்து கரப்ஷன் பண்றது தப்புன்னு கிளியரா மெசேஜ் பண்றதுனால பிரச்சனை. இல்ல ஒரே நிமிஷம். நம்மளே உண்மையா சொல்லணும்னா விஜயே வந்து நிறைய பேரை வந்து ரொம்ப தகுதியா பார்த்துலாம் நிறுத்தல. ஓகே அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நிறுத்திருக்காங்க. இப்ப நிறைய பேர் அமைச்சர்ன்ற இடத்துக்கு வருவாங்கன்னு அவங்களும் நினைச்சிருக்க மாட்டாங்க, நம்மளும் நினைச்சிருக்க மாட்டோம். ஆமா, சரிங்களா? திமுக இது போதும்னு நினைச்சிருக்கலாம். இல்ல இப்போ நீங்க இப்போ விஜயோட கட்சியில இருக்க எல்லாருமே யாருக்குமே தெரியாது ப்ரோ. நீங்க யாரை நிப்பாட்டினாலுமே அந்த ஸ்டாண்டர்ட்ல தான் இருப்பாங்க. ஆனா எல்லாமே அவங்க ஒரே ஸ்டாண்ட் ஒரே நின்னாலும் ஒரே இல்ல ஒரே பேலன்ஸ் தான். நிமிஷம். அவங்க ஸ்டாண்ட் நின்னாலும் தே நாட் பேட் அட் தேர் ஒர்க். நீங்க இருந்த அளவுக்கு ரொம்ப தகுதி இல்லாமலாம் இல்ல. தே ஆர் டூயிங் தேர் ஜாப். அவ்வளவுதான். தே ஆர் டூயிங் த பேபி ஸ்டெப்ஸ். அவங்க பண்ணின்னு தான் இருக்காங்க. சும்மா அப்படியே எடுத்தோடனே வந்துட்டு நீங்க வந்து யாருக்கும் எதுவும் தெரியல இல்லைன்னு அப்படியே சொல்லிட முடியாது. சரிங்களா ப்ரோ அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. எங்க மேல விமர்சனம் தானே சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம், நாங்க சரி செஞ்சுக்கிறோம்னு சொல்றாங்க. யார் சொன்னா இதுக்கு முன்னாடி? என்ன ப்ரோ பேசிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி உண்மையாவே அது கரெக்ட். நிறைய பேர் ஃபீட்பேக் ஓப்பனா இருக்காங்க. இப்போ நம்ம கீர்த்தனா நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கோம், நம்மளும் ஓப்பனாவே. இங்க அவங்களும் பாத்தீங்கன்னா பெட்டரா தான் ஃபீட்பேக் எடுத்துக்கிறாங்க, ஒர்க் பண்றாங்க. இப்போ இல்ல அவர் நல்லா ஒர்க் சொல்றாரு. பண்றாங்கன்றது யாரோ அடுத்த சொன்னாங்க கொஸ்டின். கீர்த்தனா அவங்க அம்சா வாட்ஸ்அப்ல இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல. நேஷனல் எல்லாருமே நியூஸ்லயே வந்துச்சு அது. அவங்க இல்ல வந்து இல்லைங்க அவங்க சொன்னதுக்கான எந்த ஆதாரமுமே கிடையாது. அவங்க வந்து இல்ல போன ஆட்சியில வந்து எல்லாமே ஆந்திராவுக்கு தான் போச்சு அப்படின்னு ஒரு பொத்தோக்கல ஒண்ணு சொல்லிட்டு ஏங்க போறாங்க. அவங்க அதையே வந்து சொன்னதே நான் நீங்களே சொல்லலைங்க. பிடிச்சிட்டு ஒரு பேசுறீங்க. நிமிஷம். அல்ல நான் அந்த டைலாக் அவங்க சொன்னதே சொல்ல. பார்லிமெண்ட்ல இது நடந்துச்சு. சரிங்களா அவங்க 2 பேரும் அவர் யாரோ ஒருத்தர் நம்ம இது எம்பி நம்ம டிஆர்பி ராஜா வந்து பேசிட்டு இருக்காரு. அவங்க பேசியிருக்கப்போ ஆந்திரா அவங்க சைட்ல இருந்து அவங்களோட எம்பி பேசுறப்போ அவங்க சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி கலாநிதி மாறன் எதிர்த்து டாக்டர் இருந்தாங்க கலாநிதி மாறன் பேசும்போது சொன்னாரு. இல்ல அதான் நீங்க எல்லாத்தையும் எதுக்குறப்போ தான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே டிஃபெண்ட் பண்றதுனால தான் எல்லாமே எங்களுக்கு வந்துருச்சு. அது இன்னும் புரியாம எத்தனை நாளைக்கு தான் நீங்க கண்மூடித்தனமா இருப்பீங்கன்னு அவங்க சொல்றாங்க. இதை விட வேற என்ன சொன்னோம்? இது அது இப்ப நடந்தது. அது எதனால சொல்றாங்கன்றது உங்களுக்கு புரியுது. நான் சொல்றேன் கேளுங்க. அவங்க இப்போ கூட்டணி ஆட்சியில இருக்காங்க. அவங்க கேட்டதெல்லாம் கிடைச்சிட்டு தான் இருக்கும். அதனால வந்து ஆந்திரா கேட்கறதும் இல்ல, கேட்காததும் கிடைச்சிட்டு தான் இருக்கு. அவங்க எங்கேயோ போயிட்டு இருக்காங்க தான். அதுதான் உண்மை. நீங்க சொல்ற ஆந்திரா கனெக்ஷன் யாருக்கு தரமா இருக்கு? இப்ப இருக்கிற தொழில்துறை அமைச்சருக்கு தான் ஆந்திரா கனெக்ஷன் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அவங்க அந்த சந்திரபாபு நாயுடு கட்சியிலே ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம் வேலை செஞ்சதெல்லாம் இங்க கனெக்ஷன் பண்ணீங்கன்னா இருங்க. நீங்க சொல்றீங்க டிஆர்பி ராஜாவை கொண்டு போய் அங்க ஆந்திராவில் கனெக்ட் பண்றீங்க. அவங்க அங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. அவரு ஜெயிக்கிறதுக்காக வேலை செஞ்சிருக்காங்க. அவர் லோகேஷ் கூட பயணிச்சிருக்காங்க. பண்ணலங்க. அவருக்கு எதிராக அவங்க பேசுனாங்க. அததாங்க நான் சொல்றேன். நீங்க தானே பாருங்க. நீங்க வந்து அதுதான் சொல்றேன்ல. டவுட் இருக்கு. எனக்கு இன்னொரு டவுட். இப்போ திமுககாரன் யார் அரெஸ்ட் ஆனாலும் ஏதோ ஒரு திமுக முக்கியமான ஆள் எதுக்கு போய் டெல்லியில நிர்மலா சீதாராமனை பாக்குறீங்க, மோடியை பாக்குறீங்க? அது என்ன கணக்கு? அது என்ன லிங்க்? அது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா எதுக்கு நீங்க பிஜேபி மந்திரியில போய் பாக்குறீங்க? இன்னைக்கு நிர்மலா சீதாராமனை போய் பார்த்திருக்காரு திருச்சி சிவா. இல்ல ஃபியூச்சர்ல கூட்டணி தான்.
தலைவர். ஏங்க இவங்க பிஜேபியோட போனா 4 கோடி ஓட்டு அங்க காலி பண்ணிருவானுங்களா? பிஜேபி வாங்க 26 கோடி ஓட்டுல அத 4 பத்தி கோடி நீங்க காலி ஏன் பண்ணிரும். கவலைப்படுறீங்க டூஜி? அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இல்ல ராகுல் காந்திய இல்ல ஆனா பிஎஃப் இப்போ நினைச்சு பார்த்தேன். இல்ல பயமா இருந்துச்சு. நீங்க இல்ல அதான் வந்து டைரக்ட் பிஜேபி கூட்டணி சேர்ந்தா போவாங்க. டிஎம்கே அவங்க இவங்க என்ன சப்போர்ட் பண்றவங்க என்ன பேசுவாங்க தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஆக்சுவலா. எப்படி எனக்கு தெரிஞ்ச இப்போ வரைக்கும் நல்லா ஃபைபர் விட்டு ஃபைபர் கொடுக்கலாம்ல, ராஜா எப்படி கொடுப்பாங்க? இல்ல இல்ல ஃபைபர் ராஜா ப்ரோ, ஃபைபர் ராஜா வாயில இல்ல இருந்து மோடி நல்லவர்னு வரும். கார்த்தி ப்ரோ, பிஜேபி சைட்ல இருந்து த்ரிஷா பத்தி ஒண்ணு இப்ப இருக்கிற தலைவர் பேசியிருக்காரு, அது உங்களுக்கே தெரியும். ஆமா ஆமா, நாங்க காரிதானத்துக்கு போனோம். அதான் அன்னைக்கு அதுக்கு சொல்றேங்க. நாங்க 2G என்ன ஆசைப்படுற சொல்ற இல்ல அரசு 2G என்ன சொல்றாரு? உங்க கட்சி சார்பா ஒரு அந்த தலைவரே ஆளை இப்படி நான் அந்த த்ரிஷா அளவுக்கு பேசுறாரு. பத்தி பேசுறதுக்கு கண்டிச்சேங்க. முன்னாடி இருந்து அவர் திட்டிட்டு தாங்க இருக்கோம். அந்த ஆளை நான் ஒரு அப்ப வருஷமா இருந்தே திட்டிட்டு தான் கண்டிச்சேங்க. இருக்கோம். வேற நீ அப்படிலாம் இல்ல பேசக்கூடாது. வழக்கு அவர் போறதுன்னா தலைவரே அவர் இல்ல. மேல போட்டிருக்கணும்ல. இன்னைக்கு பண்ணிருக்க முடியுமா? அந்த இல்ல மாதிரி ஒரு பிஜேபி காரணம் தலைவரை பண்ணிருக்க திமுக முடியுமா? ப்ரோ ஆட்சியில் அவர் இருக்கு. சாரி கேட்டார் நீங்க ப்ரோ ஆக்சுவலி, தெரியுமா? ப்ரோ உனக்கு தெரிஞ்சுக்குங்க, பிஜேபி தலைவருக்கு தமிழ்நாட்டுல மதிப்பு கிடையாது. எடப்பாடி நயினாருக்கெல்லாம் மதிப்பு கிடையாது. அதெல்லாம் இப்ப நீங்க இந்த நேரம் உட்காந்து பேசிட்டு இருப்பீங்களா? அந்த அரெஸ்ட் பண்ணி குண்டர் தடுத்து போட்டா கூட எவனும் பேச மாட்டான். அந்த ஆளை. அவரை கொஞ்ச நேரம் ஆனா கம்முன்னு இருக்க சொல்லுங்க ப்ரோ. அவரே திமுகவை எக்ஸ்போஸ் அடிச்சீங்கன்னா பண்றாரு. எல்லாருமே தீபாவளி மாதிரி காலைல அவர் இருந்தெல்லாம் ட்வீட் பாருங்க. போட்டாலே நான்லாம் 10 லைக் பட்டாசுலாம் தாங்க எடுத்து வருது. வச்சேன். அவர் ஏங்க 2 எடுக்கிறீங்க? வரலான்ட்டு வெடிக்கல. சரிங்களா? இங்க நம்மளுக்கு இது தீபாவளி. அது ஏன்னா நம்ம யாரால பாதிக்கப்பட்டோமோ அவனுக்கு ஏதாவது கேடு வந்தா நம்ம கொண்டாடுவோம். சரிங்களா? நீங்க லாஸ்ட் 5 வருஷம் என்னென்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். சரி வைபர் உங்க ஐடி நான் இல்ல சொல்றேன். ப்ரோ, வைபர் கேஸ் ஃபியூச்சர்ல கேஸ் பிஜேபியோட போட்டு அலைன்ஸ் வச்சா விட்டுருக்கலாம் ப்ரோ. அரெஸ்ட் வரைக்கும் போய் அதை நீங்க பெரிய ஆள் ஆக்கிட்டீங்க. இல்ல அதுதான் பிரச்சனை. திமுக ஒன்னும் பெருசெல்லாம் ஆகல. அப்படிலாம் ரொம்ப பெரிய ஆளானா ஆகிட்டு போறாரு. எங்க விடுங்க, நீங்க வீட்டுல வச்சுக்கோங்க. எல்லாம் கொண்டாடுறாங்க. வைபர் பிஜேபியும் திமுகவும் சேருமா சேராதா? இல்ல ப்ரோ, அதெல்லாம் வாய்ப்பு இல்ல. அது எப்படி நடக்கும்? அது தமிழ்நாட்டுல ப்ரோ வேலைக்கு ஆகாதுன்னு அவங்களுக்கே தெரியும். ப்ரோ நைனா அவர் ஏதாவது பேசினது மறைமுக கேட்டீங்களா கூட்டணி இல்லையா? வேணா ஏன்னா வைக்கலாம். ஹலோ நார்த் இந்தியால ஹலோ, ஓட்டு நைனா அவர்கள் பேசினது கேட்டீங்களா மறைமுக இல்லையா? மறைமுக கூட்டணி வச்சா நீங்க திமுக ஆதரவுதானா இல்ல நீங்க எதிர்க்கிற பிஜேபிக்கு எதிராக இல்ல நீங்க இல்ல செயல்படுவீங்க? காங்கிரஸ்க்கு அந்த சந்தேகம் இருக்கிறதாலதான் அவங்க வெளில போனதும் ஒரு காரணம்னு சொல்றாங்க. இவங்களுக்குள்ள ரொம்ப பெருசா விமர்சிக்கிறது இல்ல. நாடாளுமன்றத்திலாம் பெருசா இவங்க கூட அப்ப நீங்க இல்லைன்ற மாதிரி. பிஜேபி இல்ல வைபர், நீங்க பிஜேபி பயங்கரமா எதிர்க்கிறீங்களே, அப்புறம் எப்படி இந்த மறைமுக கூட்டணியை நீங்க ஆதரிக்கிறீங்க திமுக? இல்ல மறைமுக கூட்டணின்னா சில அமைச்சர்கள் ரொம்ப தொடர்பா இருக்கிறாங்கன்ற மாதிரி போகுது. சில அமைச்சர்கள் அவங்களுக்கு எப்படி சொல்றது, கனெக்ஷன் வேற மாதிரி இருக்கு. அதனால அது ராகுல் காந்தி சைட்ல இருந்தே அவங்க அவங்க காங்கிரஸ்க்கு அந்த சந்தேகம் ரொம்பவே இருக்கு. இவங்க இல்லைங்க. ஸோ அப்ப 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 நீங்க எப்படி நீங்க அதனாலதான் திமுக வந்தாங்க. ஆதரிக்கிறீங்கன்னு கேட்கிறேன். அப்புறம் எப்படி நீங்க திமுக ஆதரிக்கிறீங்க? அதுக்கு பேசாம நீங்க வாங்க பிஜேபி சேர்ந்துருங்க, நயனா நாகேந்திரன் தலைமையில் நேரடியா. இல்ல ப்ரோ, நீங்க இப்ப திமுக நான் முழுசாலாம் ஆதரிக்கல ப்ரோ. நான் என்ன இப்ப இருக்கிறதுல இவங்க கொஞ்சம் ஓகே. இப்ப டிஎம்கே டிவிகே ஓகே பரவாயில்ல, அப்படி போகணும். இல்ல நான் அப்படிதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப டிவிகே நல்ல விஷயம் தான். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பிஜேபிக்கு வழி இல்லாம பண்ணிட்டாங்க. டிவிகே உள்ளே வர முடியாது. பிஜேபிக்கு எப்பங்க வழி இருந்துச்சு? எப்பயுமே வழி இல்லைங்க. சுத்தமா இல்லாம பண்ணிட்டாங்கல்ல, அது ஒரு பெரிய விஷயம் இல்ல ப்ரோ. எப்பயுமே இங்க பாருங்க, நீ அடிச்சது ரெஃப்ரிடா, நீ அடிக்க வேண்டியதுன்ற மாதிரி எப்பயுமே அவனை பிடிச்சி அடிச்சுட்டு அவனுக்கு எப்பங்க ஆட்டத்துல வந்தாங்க? ஆட்டத்திலே அவனை பிடிச்சி அடிச்சுட்டு நாங்க அடிச்சுட்டு அண்ணாமலை போன உடனே அப்பவே முடிஞ்சு வச்சு எல்லாமே. இல்ல அவருக்கும் தெரிஞ்சிருக்கு பாருங்க, இவங்க என்ன பண்ணாலும் நம்ம ஒர்க் பண்ணாலும் இது நம்மள வளர விட மாட்டாங்கன்றதாலதான் அவர் அண்ணாமலையும் ஒரு ஓகே நம்ம வேற ஒரு இயக்கத்துல பண்ணுவோம் ஆனா அப்படின்னு. அவர்னால இன்னும் அந்த பேர்ல இருந்து வெளில வர முடியல. அதுதான் இருக்கிற ஒரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் இங்க திமுக காரங்க காப்பாத்திடுவாங்க. அவங்க போய் நேரா மோடியை கட்டி பிடிச்சி முழு சங்கி பட்டத்தையும் அவங்க வாங்கிக்குவாங்க. நாங்க எஸ்கேப் போயிடும். அதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல போட்டு வச்சு வந்துருவாங்க போல இருக்கு ப்ரோ. இதை விட கொடூரமான ஒரு விஷயம் நடந்தாலும் நடக்கும். 2029 கோயம்புத்தூர்ல ஒரு மாநாடு ஏப்ரல்ல போடுவீங்க. நடுவுல மோடி, லெப்ட்ல எடப்பாடி, ரைட்ல ஸ்டாலின், ஜோதி டூஜி. நீங்க கார்த்தி ப்ரோ, நீங்க என்ன மறைச்சாலும் மைக்கேல் பெட்டிங்கிறது உங்க நெத்தியில பொட்டு வச்ச மாதிரி எழுதி ஒட்டியிருக்காங்க. அதை மறைக்கவே முடியாது. அதை ஓவர்டேக் பண்றதுக்கு தாங்க சொல்றேன். நீங்க மோடியோட போய் நின்றுவீங்கன்றேன். நீங்க திட்டு வாங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நாங்க தப்பிச்சிருவோம்ல. கார்த்தி ஒரு நிமிஷம் இருங்க. நான் இப்போ அதிமுக முஸ்லிம்ஸோட ஓட்டை ஃபுல்லா இழந்தாங்கல்ல, கம்ப்ளீட்டா அவங்க வாஸ் அவுட் ஆயிட்டாங்க முஸ்லீம் பூத்துல. அது காரணம் நீங்க இதுக்கு ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன் கார்த்தி. நீங்க ஃபேக்சுவலா எடுத்து பாத்தீங்கன்னா அது பிஜேபி கூட அவங்க போனது மட்டும் ரீசன் கிடையாது. அது ஒரு மெயின் முஸ்லீம் ஓட்டு திமுக தான் இல்ல. என்ன அண்ணாமலைக்கு எல்லாம் போகுது? எங்க பிரச்சனை நான் கேட்கவே மாட்டீங்க. நீங்க கேளுங்க. அவங்க ஏன் இறந்தாங்கன்னா, கீ மசோதா இருக்குல்ல, இப்ப அந்த முஸ்லீம் எதிர்ப்பான மசோதாக்கள்ல போய் ஆதரவா ஓட்டு போட்டு வந்தாங்க.
சரி, அதுதான் நீங்க எதிர்த்து ஓட்டு போட்டீங்கல்ல, உங்களுக்கு முஸ்லீம் ஓட்டு போட்டானே பிரச்சனை புரியுதுங்களா? நீங்க அந்த மாதிரி ஒரு ஏங்க, ப்ரோ சமுதாயத்தை வந்து நீங்க நான் கம்ப்ளீட்டா கேட்ட வந்து வந்து கேள்வி சிம்பிள். ட்ரிகர் யாக்கோப் மிஸ்டர் பண்ணிட்டு யாக்கோப் ஒன்று யாக்கோப் தெரிஞ்சுக்கங்க. அதிமுக ஆதரிச்சிருச்சு, பிஜேபிக்கு ஆதரிச்சு ஓட்டு திமுக போட்டுச்சு. எதிர்த்துச்சு, அதனால காங்கிரஸ் முஸ்லீம் எதிர்த்துச்சு. கிறிஸ்டின் ஓட்டு உங்களுக்கெல்லாம் போடல. ஏன் ஓட்டு வரல நீங்க தமிழ்நாட்டுல? தான் எதிர்த்தீங்க. நீங்க வந்து கடைசி வரைக்கும் பேப்பர் கொடுத்துனீங்க, எல்லாம் பண்ணீங்கல்ல. உங்களுக்கு ஏன் கிறிஸ்டினும் முஸ்லீமும் ஆப்பிடிச்சாங்க சொல்லுங்க, அது காரணம் சொல்லுங்க. இல்லையே, உங்களுக்கு நிறைய முஸ்லீம் தொகுதிகளை திமுக தான் ஜெயிச்சிருக்கு இந்த வாட்டி. நிறைய இல்ல, 80% அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. நீங்க எடுத்து பாருங்க. சும்மா ஏதாவது காதை விட்டுட்டு இருக்காதீங்க. இல்ல சென்னையிலேயே வந்து நீங்க அடி ஒரு வாங்கிறீங்க, தொகுதி குளத்தூர்லயே அப்படின்னா ஏன்? கார்த்தி, நம்ம இல்லைங்க ஃபேக்சுவலா பேசலாம். நீங்க முஸ்லீம் டாமினேட்டட் தொகுதிகளை ஒன்னொன்னா சொல்லுங்க. திமுக ஜெயிச்சிருக்கா, தாவேக்கா ஜெயிச்சிருக்கா, நீங்க பேசணும். ஃபேக்சுவலா இல்லைங்க, பேசணும். அதாவது யாக்கோப் நீங்க சும்மா வந்து முரட்டை மட்டும் கொடுக்க கூடாது. நிறைய இருங்க, இடங்கள்ல ஓட்டு கீழே பிரிஞ்சிருக்கு இருந்து அப்படின்றதுதான் இருங்க ஃபேக்ட். கீழே இருந்து அதனாலதான் ஆரம்பிக்கலாம் நீங்க கார்த்தி. இருங்க, கீழே அதனாலதான் இருந்து நான் எங்க ஊர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். அதனாலதாங்க கடைநல்லூர், திமுக இவ்வளவு தென்காசி, அதனாலதான் திமுக காயல்பட்டினம். இவ்வளவு தோத்துருக்கு. உங்களுக்கு புரியுதா இல்லையாங்க? திமுக வந்து இவ்வளவு தோத்ததுக்கு காரணமே வந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு பிரிஞ்சதுனாலதான். ஏங்க யாக்கோப் நீங்க ஒன்று வந்து தெரிஞ்சுக்கங்க. ஃபேக்சுவலா நீங்க பேசுங்க கார்த்தி. நீங்க வந்து யாக்கோப் நான் வந்து ஃபேக்சுவலா உங்களுக்கு பதில் ஒன்று சொல்றேன். நீங்க நீங்க தெரிஞ்சுக்கங்க. வந்து யாக்கோப் இந்த சேப்பாக்கம் இருக்குல்ல, சேப்பாக்கத்துல எவ்வளவு முஸ்லீம் முஸ்லீம் இருப்பாங்க? பர்சன்டேஜ் வந்து எவ்வளவு முஸ்லீம்ஸ் இருப்பாங்க சொல்லுங்க, சேப்பாக்கத்துல எவ்வளவு முஸ்லீம்ஸ் இருப்பாங்க? இன்னும் கார்த்தி, இது வந்து முஸ்லீம் கிறிஸ்டின் நான் சொல்ல பொதுவாக அதுக்கு மட்டும் சொல்ல. எந்த ஒரு இப்போ எந்த ஒரு இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மாவட்ட அநீதினு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு கம்யூனிட்டின்னு கூட நம்ம பேச வேண்டாம். அது ஒரு மாதிரி ரிலீஜியஸாக போகும். ஒரு மாவட்டத்துக்கு எதிரான ஒரு அரசியல் அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு எதிரான அரசியல் பண்ணா அவங்க வந்து என்னவா கம்ப்ளீட்டா இருக்கட்டும், வந்து என்னவா இது பண்ண இருக்கட்டும் தான் யாக்கோப், செய்வாங்க. என்னவா இருக்கட்டும் யாக்கோப், நிறைய ஓட்டு பிரிஞ்சிருச்சா இல்லையா? நீங்க யாரும் ஒத்துக்க மாட்டேறீங்க இன்னும் திமுக காரங்க. ஏங்க இப்போ புதுக்கோட்டையில யாருங்க ஜெயிச்சா? புதுக்கோட்டை பீக் முஸ்லீம் ஏரியாங்க. அதுல புதுக்கோட்டை யாருங்க ஜெயிச்சா? திமுக ஜெயிச்சிருக்கு ப்ரோ. புதுக்கோட்டை சிட்டிக்குள்ள ப்ரோ திருநெல்வேலியில அதாங்க மேலப்பாளையம் வந்து இப்போ ஃபுல்லா முஸ்லிம்ஸ் தான். அங்க ஜெயிச்சது தமிழக வெற்றி கழகம் தான். எங்க மேலப்பாளையத்தியா? ஐயோ, நான் பாளையங்கோட்டை தொகுதியா? யோ, திருநெல்வேலியில திருநெல்வேலி யாரு ஜெயிச்சா பாளையங்கோட்டை ப்ரோ? வந்து திமுக. திருநெல்வேலியில ஜெயிச்சது வந்துட்டு முருகன் தானே ஜெயிச்சாங்க, தமிழக பாளையங்கோட்டை வெற்றி திமுக. மேலப்பாளையம் பாளையங்கோட்டை தொகுதியில வருது. அது திருநெல்வேலியே இல்ல கிடையாது. இல்ல யாக்கோப், எனக்கு புரியல யாக்கோப் நீங்க யாக்கோப். வந்து இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் எல்லா தகுதியும் இருக்கு, சிஎம்ஆர் ஐயோ, பேசுறாரு. நீங்க எப்படி பேச முடியாது? இல்ல நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க சொல்றீங்கல்ல நம்ம எதுனாலும் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடலாம்னு முஸ்லீம்ஸும் சொல்றீங்க. இல்லங்க, முஸ்லீம்ஸும் கிறிஸ்டின்ஸும் மாத்தி ஓட்டு போட்டாங்கன்னு ஊருக்கே தெரியாது, உதயநிதி அப்ப ஸ்டாலினுக்கு யாரெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியும். டிஎம்கே ஏங்க அவங்க நீங்க அடுத்த இல்லவே இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு கார்த்தி, இருக்கும்போது உங்கள்கிட்ட ஒரு பேச நிமிஷம் முடியாது. இருங்க. இல்ல கார்த்தி, இதை டிஸ்கஸ் நான் என்னோட பாயிண்ட் என்னன்னா, அவங்க வந்து இந்த வாட்டி மாத்தி போட்டும் கார்த்தி. அவங்க வந்து திமுக தான் போகணும்னு நான் சொல்ல வரல. அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. தாவேக்காக போடட்டும், அடுத்த ஒரு 10 வருஷம் இந்த கழிச்சு வாட்டி திமுக அடுத்த போடட்டும். வாட்டி மிச்சம் மீதி ஆனா இருக்கவங்க அந்த பக்கம் போயிடுவாங்க, எல்லாத்தையும் கவலைப்படாதீங்க. பண்ணிட்டு நான் வந்து நல்ல பிள்ளையா மாறிடுவேன்னு சொல்றீங்களா? அதுக்கு நான் வந்து சொல்றேன், அது யாரும் மறக்க மாட்டாங்கன்னு தான் இல்ல என்னோட பாயிண்ட். ஓகே, எனக்கு புரியுது முஸ்லீம் நீங்க என்ன கிறிஸ்டின் சொல்ல வந்து வர்றீங்கன்னா. இல்ல 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 யாக்கோப், இருங்க தாராளமா இருங்க தாவேக்காக அடுத்தவங்கள நாங்க பேச விடுங்க. யாக்கோப் கார்த்திக் ஒரு நீங்க நிமிஷம். என்ன கார்த்திக் சொல்றேன், இவர் என்ன சொல்றாருன்னா, 5 வருஷம் நாங்க மட்டும் பிஜேபியோட கூட்டணி ஆட்சி மந்திரி பதவியெல்லாம் 5 வருஷம் அனுபவிச்சுட்டு வந்து திமுக காரங்க நல்ல பிள்ளை ஆயிருவாங்க. ஆனா பிஜேபி கட்சியில இருந்து வந்து இன்னொருத்தர் நல்ல பிள்ளை இல்ல. இதெல்லாம் என்ன கணக்கு? இல்லாமலே நீங்க போய் இருக்குதுன்ற அது பிரச்சனையே இருங்க, கிடையாதுங்க. பாபர் மசூதி இடிச்சதுக்கு அப்புறம் தானே 99 to 2004 கலைஞர் கருணாநிதி போய் வாஜ்பாய் கூட உக்காந்தாரு. ஆர்எஸ்எஸ் பத்தி தப்பான அது வந்து சமூக நீதி இயக்கம்னு பேசுனது யாரு? கருணாநிதி. பிஜேபி பத்தி தப்பான கருத்து தமிழ்நாட்டுல இருக்குது. அதை திமுக தொண்டர்கள் களைஞ்சிடுன்னு பேசுனது யாரு? 99ல கருணாநிதி. கரெக்டா? இப்ப நீங்களாம் நல்லவங்களா? யாக்கூப் இருக்கீங்களா? ஏங்க நீங்க வந்து உங்களுக்கு ஆதாரம் எதுவுமே கிடையாது. வாய்க்கு வந்து எது ஆதாரம் கிடையாது? ஏன் கூட்டணி ஆட்சி இல்லையா உங்களுக்கு நீங்க? வந்து இல்ல இல்ல கூட்டணி ஆட்சியில இருந்தீங்களா நான் வந்து இல்லையா? என்னோட கன்வர்சேஷன்ல திணறக்கூடாது. ஸ்டார்டிங்ல நான் கூட்டணி சொன்னேன். ஆட்சியில இருந்தீங்க. என்னோட அதுக்கு ஆதாரம் எல்லாம் கன்வர்சேஷன்ல இல்ல தேவையில்லை. டூஜி, நீங்க அது பண்ணது வந்து தெரியும். அத்வானி தலைமையில் நடந்தது. நீங்க வாஜ்பாயை வந்து நீங்க அந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்ட்ரீமான ஒரு ஆர்எஸ்எஸ் சொல்லவே முடியாது. அவர் அந்த மாதிரி நடந்துக்கும் இல்ல, அதுதான் உண்மை. அவர் இன்னைக்கு வரைக்குமே காங்கிரஸ் கட்சிக்காரங்க அவர் மதிச்சுட்டு தான் இருக்காங்க. குஜராத்ல கலவரம் 2002 நடக்கும்போது அது ஊர் பிரச்சனைங்க, நீங்க உள்ளூர் யாரோட பிரச்சனை, கூட்டணி அதெல்லாம் ஏங்க இருந்தீங்க? பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்களே. குஜராத்ல கலவரம் நடக்கும்போது திமுக ஸ்டாண்ட் என்ன? அது வந்து அந்த மாநிலத்தோட சட்ட ஒழுங்கு பிரச்சனை. நரேந்திர மோடி நல்லா தான் கையாண்டாருன்னு சர்டிபிகேட் கொடுத்து கருணாநிதி முரசொலியில தலையரங்க எழுதுனது இருக்குது. ஆதரவு வேணுமா? நான் பதில் சொன்னது முதல் கேள்விக்கு நீங்க கேட்டீங்கல்ல, பிஜேபி கூட கூட்டணி வச்சாருன்றதுக்காக நான் சொல்றேன். அப்ப வந்து அத்வானி தலைமையில் நடந்தது வேற. அதெல்லாம் கூட இல்ல. வாஜ்பாயை இன்னைக்கு வரைக்கும் இல்ல கார்த்தி ப்ரோ, வாஜ்பாயை இன்னைக்கு வரைக்கும் கார்த்திக் 2014 மோடி கவர்மெண்ட் வந்தோன்னே ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டுக்கு இவங்க பாஸ் மார்க் போட்டு பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க. இவங்க கூட்டணி திரும்ப பிஜேபி கூட வச்சிடலான்னு. ஜெயலலிதா தனி மெஜாரிட்டில வந்துட்டாரு, அதனால உங்களை சேர்த்திக்கல. இல்ல உண்மையா அப்படித்தானே இருந்தது. எல்லாரோட மனநிலையும் அப்படித்தானே இருந்தது. 2014 நான் முத கொண்டு அப்படிதான் இருந்தேன். ஏன்னா நமக்கு அப்படி எப்படின்னா மன்மோகன் சிங் மேல ஒரு வெறுப்பு இருந்தது.
என்ன ஒரு 10 வருஷமா இவரே வைபர் இருக்காரு ராஜா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா நீங்க போக போக தான் இன்னொன்னு தெரிஞ்சது மாட்டிருக்கீங்க. அவரோட அருமையும் அவரோட இல்ல அவர் இல்ல எப்படி ஆமா ஆமா உண்மையாவே சொல்றேன். இன்னொன்னு மாட்டிருக்கீங்க. அத்வானி தலைமையில மாத்தி கூட்டணி இல்லைங்க வச்சேன்னு சொன்னீங்க அப்படி மாத்தி தெரியுமா? மாத்தி பேசி காங்கிரஸ் தான் பாபரி வந்து நாட்டை மசூதி இடிப்பு காப்பாற்றணும், ராகுல் வழக்குல காந்தி நல்லவர்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி துரோகின்னு இன்னைக்கு பேசுவீங்க. நீங்க இன்னைக்கு எப்படி மாத்தி பேசுவீங்க பேசினாலும் நீங்க. மக்கள் நம்புவாங்க. நான் எதுக்குன்னா நீங்க ஆனா அவ்வளவு அடுத்தவங்களை பழக்கி யாரும் நம்ப போறீங்க. மாட்டாங்களா? இல்ல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி கருப்பு சுட்டா போட்டு எல்லாத்தையும் கொளுத்துனீங்க. ஆனா இப்ப எதுக்கு டீலிமிட்டேஷன் பில்ல நீங்க ஆதரிக்கிறீங்க சொல்லுங்க. ஏங்க அவர் எப்பவுமே ஃபேர் டீலிமிட்டேஷன் மட்டும் தான் கேட்டாரு. அவர் எப்பங்க நோ ஏங்க மொத்தமா எரிச்சீங்களேங்க பேப்பரை, என்னங்க பேசுறீங்க? இல்ல இல்ல சரி ஒரு ஃபேர் அவரோட டீலிமிட்டேஷனா இன்ஸ்டாகிராம் என்ன ஃபேர் யாக்கூபு? டீலிமிட்டேஷன்லாம் போஸ்ட்ல இருந்து கேட்கவே இல்லை, சும்மா கதை டீலிமிட்டேஷன் விடக்கூடாது. பண்ணக்கூடாதுன்னு என்ன சொன்னாரா? ஃபேர் டீலிமிட்டேஷனா என்ன யாக்கூபு? எப்படி சொல்லுங்க? ஏங்க எங்களோட சதவீதம் எந்த டீலிமிட்டேஷனே இடத்துலயும் கொண்டு வரல. குறையக்கூடாது, அவ்வளவுதான். சரி எங்களோட இதுக்கு முன்னாடி ரெப்ரசன்டேஷன் வந்த எந்த வரைவில் இடத்துலயும் எப்படி குறையாம இருந்தா இருந்தது? பிரச்சனை இல்ல. இல்ல இதுக்கு எங்க முன்னாடி வந்த அதுல டிராஃப்ட்ல எப்படி இருந்தது? அது வேற எங்க அதுல வயது நார பாப்புலேஷன் வாங்கிட்ட பேஸ்டா மாதிரி இருந்துச்சு. பேசுறீங்க. எங்கேயா பாப்புல அதையும் அப்படியே தான் ப்ரோ ரேட்டானதான் இல்ல இருந்துச்சு. இல்ல அவர் வந்து ப்ரோ ரேட்டெல்லாம் அது இல்ல இல்ல கிடையாது. இல்ல அந்த அதுல இல்லைங்க, வாக்குறுதி மட்டும் அந்த தான் அந்த கடைசி அந்த டிராஃப்ட்ல அது இல்ல, ப்ரோ ரேட்டர்லாம் இல்ல. ஏங்க அது ஓகே, அது பிரச்சனை இல்ல. கார்த்திக் அது இப்ப அப்படி கிடையாது. திமுக அது வந்து இல்ல இப்ப இல்ல இருக்கிற அது இல்ல கான்ஸ்டியூஷன் அதுல இல்லைங்க, அதுல இல்ல, அதுல இல்ல கார்த்திக் கொஞ்சம் இருங்க. புதுசா வர்றதுலயுமே ப்ரோ ரேட்டான்லாம் ஃபிக்ஸ்டு கிடையாது. அத கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணி பார்லிமெண்ட் சொல்ற மாதிரி டீலிமிட்டேஷன் அமையணும்னு ஃபர்ஸ்ட் சட்டத்தை மாத்திட்டு அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் கொண்டு வருவாங்க. ஏன்னா இது கான்ஸ்டியூஷன்லயே இருக்குது, பாப்புலேஷன் படி தான் வரணும். அதுக்கு தான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இல்ல 2G ஈவன் நான் உங்ககிட்ட ஃபியூச்சர்ல கேக்குறேன். வந்தாலும் அதேதான். இல்ல மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின தென்னிந்திய மாநிலங்களுக்கு இந்த மாதிரி குறைவா நீங்க கட்சியை விட்டுருங்க, வைபர் கட்சியை வைபர் விட்டுருங்க. அதெல்லாம் ஏதாவது பிஜேபி காரண்ட கேளுங்க, இல்ல 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 பிஜேபி கூட நீங்க கூட்டணி நீங்க வைக்க ரெண்டு போற பேரும் திமுக காரண்ட ஆதரிக்கிறீங்கல்ல கேளுங்க. ப்ரோ, நீங்க ரெண்டு பேருமே ஆதரிச்சு நாங்க எங்க பேசுறீங்க. ஆதரிச்சோம்? எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இல்ல நான் பொதுவா இல்ல நம்ம நம்ம கார்த்திக் என்கிட்ட நம்ம கேக்குறாரு தமிழ்நாடா விடுங்க. பேசுவோம், அப்படி சொல்றேன். இது அவரு வந்து கண்டென்ட் நமக்கு கொடுப்பாரு, கண்டென்ட் இல்ல கொடுப்பாரு. இல்ல கொடுங்க. வீட்டுக்கு 2 பேர் 2 குழந்தைகள் போதும்னு சொல்லி நம்ம அப்ப இருந்தே வந்து எல்லா ஓகே மக்கள் தொகையெல்லாம் வந்து தென்னிந்திய மாநிலங்களும் சரி நம்மளும் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கும். சரிங்களா? ப்ரோ அப்படி கதையை இருக்கும்போது விட்டுட்டு நேரா இது அது போலாம் வந்து ப்ரோ. எப்படி வந்து நமக்கு வந்து அது ஒரு பலன் தரும்? நம்ம அப்போ அவங்க சொல்றதை கேட்டு நம்ம நடந்துக்கிட்டா ஓகே நமக்கு என்ன செய்யணும் அவங்க? ஓகேவா? இதை அவர் ஓகே கொளுத்தினாருன்றதெல்லாம் அதுல தப்பே கிடையாது. அது இப்ப நீங்க அது ஓகே ப்ரோ ரேட்டா ஆமாங்க அது பண்ணீங்க. ஆனா இப்ப அதுக்கு ப்ரோ ஆதரிக்கிறாங்க. ரேட்டான்னு சொன்னதுக்கு அப்புறமே சம்மந்தமே இல்லாம கொளுத்தி விட்டு இப்ப காமெடி ஆகி நிக்கிறது நீங்க. சரியா? ஏங்க நான் ப்ரோ முதல்லயும் ஆதரவு, இவ்வளவு இப்பவும் பெரிய ஆதரவு. நாட்டுல நீங்க முதல்ல இல்ல எதிர்ப்பு, இல்ல இப்ப ஆதரவு. என்ன கேள்வி இவ்வளவு எனக்கு புரியல. ரெண்டாவது ஒத்துட்டு இருங்க ஓட்டு இருங்க போட்டுருவாங்களா? தலைவா இருங்க. ரெண்டாவது இவ்வளவு பெரிய நீங்க இந்த நாட்டுல ஒரு எம்பி வாயா இந்த சொல்றாங்க, எம்பிஸ் அது எல்லாம் யாருன்னா போய் ஒரு அப்படியே ஒரு அங்க ஊரல்ல இதான். அறுத்து தள்ளிடுவாருன்னு உதயநிதி ப்ரோ. நான் பேசணுமா இல்லை நீங்க பேசுறீங்களா யாக்கோ? நன்றி. அப்படியே அறுத்து தள்ளிடுவாரு. இன்னைக்கு இவர் பேசினாரு தெரியுமா? நம்ம முன்னாள் துணை முதல்வர். இப்ப இந்த 22 எம்பி திமுக வச்சிருந்தீங்க தெரியுமா? காவேரி பிரச்சனை பீக்ல போகும்போது பாராளுமன்றத்துல போய் நீங்க என்ன பேசுனீங்க தெரியுமா? வந்தே மாதரம் பாடல் பாடினா சரியா பாலினா 3 வருஷம் தண்டனை எல்லாம் சட்டம் கொண்டு வர்றாங்கன்ட்டு அதை வச்சு அங்க அமளி பண்ணிட்டு இருக்கீங்க. நீ தமிழ்நாட்டுல இருந்து 22 திமுக எம்பி நீ போய் என்ன பேசியிருக்கணும்? காவேரியை பேசியிருக்கணும். பேசல. அப்ப உனக்கு எதுக்கு இங்க எம்பி பதவி? இல்ல சொல்லுங்க. இல்ல நீ இதுக்குதானே 2G பேசுனீங்க. நாங்க அப்படியே அதுதான் அங்க வந்து போய் இப்ப குரல் இருக்கிற எடுத்து அரசு கொண்டு வந்து வந்துருவோம். இல்லையா, அதை என்ன பேசுனீங்க இப்ப நீங்க? இருக்கிற அரசு வந்து அதான் சொல்லிட்டாங்கல்ல, நாங்க வந்து மத்திய கவர்மெண்டோட கொஞ்சம் இணக்கமா போவோம், எதுக்கு எடுத்தாலும் வந்து திமுக மாதிரி இது பண்ண நீங்க இப்ப மாட்டோம்னு அவரு நீங்களே சட்டையை தூக்கி விட்டுட்டு தளபதியே சொல்றாரு. நீங்க எதுக்கு சட்டைய இல்லங்க நீங்க இப்ப எதுக்கு நீங்க 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 பாத்தீங்கன்னா வந்து இவங்க அவர் அதை சொன்னாருன்னா வைபர் அவர் சொன்னாருன்னா திமுக காரங்களே நீ சட்டையை தூக்கி விட்டு தைரியமா சொல்லுங்க, நாங்க தானே நீ மத்திய அரசாங்கமே, நாங்க போயிரும்டா மோடி கூட. நீங்களும் சொல்லுங்க, நீங்க போகதான் போறீங்க. அதாவது அவங்க கிட்ட இப்ப அதிகாரம் இல்ல. சரிங்களா? அது எப்படி வேணா படிய வைக்கலாம். உங்களுக்கு தெரியும் அது எந்தெந்த மாநிலத்துல எப்படி நடந்திருக்குன்னு. அதனால அது எப்படி வேணா போக வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து தெரிஞ்சுக்கங்க வைபர் ராஜா, இல்ல இவர் கொள்கை திமுகவோட இல்லங்க அரசியல் கொள்கை எதிரி தமிழ்நாட்டுல நீ செல்லுபடியாவது. இல்லங்க கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இப்ப ஏதாவது இவங்க வந்து பிஜேபி பத்தி பேசுறாங்களா? கிடையாது. யாரு? விஜய் விஜய் கட்சி தான் சொல்றேன், நான் டிவிக்கே தான் சொல்றேன். இல்ல கொள்கை எதிரினா எந்த இஷ்யூல ஆமா இருக்குல்ல கொள்கை ப்ரோ. எதிரினா சும்மாவே என்னங்க? கொள்கை எதிரினா எதிரினா என்ன? அவங்க அவங்க ஒரு இது கொண்டு வராங்கன்னா இப்ப காவிரி விஷயத்துல இவங்க எப்படி பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த பிரச்சனை எதுல ஸ்டார்ட் ஆச்சு? இப்ப உதய் வந்து பேசினாரு எல்லாம் சொல்றீங்க, தண்ணி வரல ஒரு ஓகே ஒரு இதுல. வைபர் ராஜா, நீங்க வந்து இந்த கொள்கை எதிரியெல்லாம் தூக்கி குப்பையில ஓடுங்க. நீங்க 5 வருஷம் பிஜேபியோட கூட்டணியில இருந்துட்டு வந்த கட்சி. நீங்க எல்லாம் அவங்களை பத்தி கேள்வியே கேட்க கூடாது. இல்ல நான் இந்த பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்குறேன். இப்போ வந்து இவர் வந்து கர்நாடக முதலமைச்சரை வந்து இவரை பார்க்கறதுக்கு இவர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணதா அவர் சொல்றாரு. இவரு கேட்கல, அவர் சொல்றாருங்க, அவர்தான் கேட்டாரு. இவங்க சைட்ல இருந்து அவர் வந்து அது கேட்டாங்க. காங்கிரஸ்காரருங்க. காங்கிரஸ்காரன்லாம் எப்படி சரி நம்புறீங்க? ஓகே நம்புறீங்களா சரி ஓகே திமுக இருங்க, அவர் சொல்றாரு, சொல்லுங்க. அது நம்ம அப்புறம் பேசுவோம். ஓகேவா? இன்னொன்று நிறைய இவங்களே சொல்லிட்டு இருந்தாங்க, போய் பார்க்க போறாரு. இப்போ இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா பேசும்போது அதுதானே சொல்றாரு, நாங்க வந்து ஆமா.
வந்து சுமூகமா கொண்டு போலாம் அப்படின்னு பார்த்தோம். இல்ல சரி. 2 மக்களையும் கர்நாடக மக்களையும், தமிழக மக்களையும் வந்து மனச மாத்தலாம்னு பார்த்தோம். இதெல்லாம் நடக்கிற விஷயமா? எனக்கு புரியல. இது இந்த அணுகுமுறையே வந்து தவறு. இல்ல முதல்ல ப்ரோ வந்து அவங்க என்ன ஆதரவு அங்க என்ன காவிரின்றது பண்ணியிருக்கணும்? ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம். காவிரின்றது அவங்களுக்கு சொந்தமானது கிடையாது. உங்களுக்கு கிடையாது. புரியுதுங்களா? கிடையாது. அவங்களுக்கு கிடையாது. சொந்தம் கிடையாது. தண்ணி வந்து ம். அவங்களுக்கு சொந்தம். எல்லா மாநிலமும் அவங்களுக்கு சொந்தம்னா, எதுவுமே ம். போக வேணாமே. இப்ப இன்னைக்கு எம்சண்ட் இதெல்லாம் வந்து தடை பண்ணிட்டாரு. அப்ப ம். வழக்கு போட்டா அது எந்த பக்கம் போகும்னு கஷ்டமா உங்களுக்கு இருக்கா? தெரியும். இல்ல. அது நல்ல விஷயம். அத நான் வரவேற்கிறேங்க. ஓகே, ஓகே. நம்மளோட நிலக்கரியிலேருந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற கனிம நீங்க இப்ப வளங்கள்லாம் அடுத்து நம்ம இருங்க நிலக்கரின்னு இவ்வளவு அக்கறையா டூஜி நான் பேசி பேசுறீங்களே, போன முடிச்சிடுறேன். 5 வருஷம் ஏன் தடை பண்ணல வைபர் ராஜா? நான் பேசி முடிச்சிடுறேங்க. இல்ல அந்த நம்மளோட கனிம வளங்கள் நம்மளோட இதெல்லாம் வந்து அடுத்த மாநிலத்துக்கு போகலாம், அவங்க ஏத்துப்பாங்க. ஆனா அவங்களோட வாட்டர் தண்ணி வந்து அவங்க வந்து நமக்கு கொடுக்க மாட்டாங்க, வச்சுக்கிட்டும் தர மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது 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 எப்படி நம்ம அணுக முடியும்? அவங்கள போய் இது வந்து அவங்க நேர்ல போய் நம்ம பேசணும்னா மொத்தமா போயிடும். இது தப்பான ஒரு ஓகே, அணுகுமுறை. இது ஓகே. புரியுதுங்களா? நம்ம போய் சரி அவங்கள்ட்ட அது வந்து சொல்யூஷன் கேட்கற என்ன மாதிரி ப்ரோ? நம்ம போய் அவங்கள்ட்ட கேட்கற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போவே கூடாது. இது ம். எப்படிங்க நம்ம சரிங்க போய் அப்போ கேட்கலாம்? அதுக்கு சொல்யூஷன் என்ன சொல்ல வரீங்க? நீங்களே சொல்லுங்க ஓகே. பாப்போம். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலீங்க. இவர் போய் பேசினா தானே தப்பு. பேசல அப்புறம் என்ன? இல்லைங்க. அதுதான் சொல்றேன். அது இப்ப விமர்சனம் இப்ப எல்லாரும் பண்றாங்கல்ல விமர்சனம். அப்ப அவங்க கூட்டணி கட்சி இருக்கிறவங்களே பண்ணியிருக்காங்க. நீங்க எதுக்கு வந்து அவரை போய் பார்க்கணும்? இப்ப காவிரி நீதிமன்றம்னு ஒண்ணு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்கு. அவங்க ஏங்க என்ன அவங்க சொல்றாங்களோ அதை அதெல்லாம் எதிர்த்து நீங்க மதிக்கிறதே வழக்கு தானே போடணும். இல்ல கர்நாடக ஆளுங்க அதெல்லாம் மதிக்கலன்னாங்கன்னா அதை நம்ம பேசலாங்க. அவங்க அவங்க அதுல போய் அணுகுமுறை பண்ணலாம். நீங்க சொல்ற மாதிரி ஏதோ பண்ணலாம். அவங்க எங்கெங்க அதை மதிச்சிருக்காங்க? மதிச்சு எல்லாம் பண்ணா இல்ல பரவாயில்ல. இப்ப வந்து அவங்க ஓபன் பண்ணிட்டாங்க. மழை பெஞ்சதுன்னு சொல்லி ஓபன் பண்ணிட்டாங்க. அவரு டிராமா பண்ணாரு. திமுகவோட முன்னாள் இல்ல கூட்டணி இதுவும் கட்சி தப்பு. காங்கிரஸ் வந்து ஓபன் பண்ணிட்டாங்கன்னு சொல்றது டிராமா தப்பு. பண்ணுச்சு. ஒரு நிமிஷம். இப்ப நீங்க எல்லாரும் அதான் சொல்லிட்டு இருக்கீங்க. நமக்கு தண்ணி வந்துருச்சு, அவங்க ஓபன் பண்ணிட்டாங்க. நமக்கு தண்ணி வந்துருச்சு, எங்க ஓபன் பண்ணாங்க? உபரி நீரை தான் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? அவங்களால நீங்க தக்க ஆட்சியில வச்சுக்க இருக்கும்போது முடியாது உபரி நீர் தாங்க தக்க வந்துச்சு. வச்சுக்க நீங்க முடியாத தண்ணியை தான் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒண்ணும் வந்து இல்ல இவங்க கேட்டதால ஓபன் பண்ணல. இல்ல அவங்களால நீங்க அவ்வளவுதான் தக்க ஆட்சியில வச்சுக்க இருக்கும்போது முடியும். நீங்க ஆட்சியில இருக்கும்போது எந்த நீர் வந்துச்சு? இல்லைங்க, நீங்க இப்ப 2-3 நாளா இவங்க இப்போ பேசிட்டு இருந்தாங்கல்ல, இவங்க போய் திமுக வழக்கு போடுது, தண்ணியே வந்துருச்சு, இவங்க போய் வழக்கு போடுறாரு அப்படின்ட்டு. இதுல ஒரு நக்கலே கிடையாது. இது தண்ணி எங்க இல்ல வந்தது? நீங்க 5 ஃபர்ஸ்ட் வருஷம் இல்ல வழக்கு இல்ல ஒரே போடல. நிமிஷம். நீங்க 5 வந்து வருஷம் நீங்க இந்த பெட்டிஷன் வழக்கு போட்டீங்க. போட்டு நீங்க வழக்கு இப்ப போடல. வாதாடி இதுக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் எடுத்துன்னு வந்திருக்கலாமே. ஏன் ஏங்க பண்ணல? இப்ப சொல்லுங்க. ஒண்ணுமே இல்ல. அவர் நிர்மல் வைபர் குமார் ராஜா நேத்து சொல்றாரு, இதுக்கு நாங்க இல்லைங்க எல்லாத்துக்குமே ஒரே ஆணி நிமிஷம் வேறு. ஒரே இது நிமிஷம் இவங்க எல்லாத்துக்குமே ஆணி வேறு 1973ல இங்க இருந்த கவர்மெண்ட் தான். உங்க கவர்மெண்ட் தான் 1973ல தான் அது லேப்ஸ் ஆச்சு. மைசூர் கவர்மெண்ட்டுக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சிக்கும் 50 வருஷத்துக்கு முன்னாடி 1923ல போட்ட டாக்குமெண்ட். அது ரொம்ப பெரிய டாபிக். நீங்க பேசணுமா வேணாமான்னு தெரியல. ஆனா நீங்க கருணாநிதி தான் இப்ப சிஎம். அவரு அங்க போய் விட்டு கொடுத்துட்டு தான் வந்தாரு. சரிங்களா? ஆமாங்க அத அந்த டேம் புதுப்பிக்கல. ரெனியூவல் அதுலதான் இஷ்யூ இருக்கு. வந்துச்சு. அந்த வருஷத்துல அதுக்கப்புறம் கருணாநிதி 3 ஓகே டேம் சொல்லிட்டு தான் வந்தாரு கட்டினானுங்க. அதுக்கு. ஈவன் தோ இட்ஸ் a ஸ்மால் டேம் 3 டேம் கட்டினானுங்க கர்நாடகா. அந்த இல்ல 3 எப்போ தடவையுமே விட்டு 1973யா? ஆமா 3 தடவையுமே நீங்க ஓ தான் விட்டு அத கொடுத்தீங்க. சொல்லி தான் ஒரு இப்ப டேமை இல்ல தாண்டி. அவர் இப்ப இருக்கிற மின்சாரத்துறை அமைச்சர் வந்து இப்ப அதை சொல்லி இவரால் தான் அதுக்கு காரணம். எப்படி இவரு நம்ம பிரதமர் நேரு தான் காரணம்ன்ற ஆமா. மாதிரி இவரு 1970ல கருணாநிதி பண்ணதால தான் நமக்கு இன்னைக்கு தண்ணி வரலன்னு அது சொல்லுவாரா? உண்மைதானே வைபர் ராஜா. அது உண்மைதானே. நீங்க விட்டு கொடுத்தது ஏங்க, தப்பு தான். அதை ஒரு ஒத்துக்கணும். நிமிஷம். இது இவங்களோட அணுகுமுறை எப்படி மேபி போயிருக்கணும்? போய் கருணாநிதி வழக்கு தாங்க அவர்களோட போட்டிருக்கணும். மகள் நமக்கு செல்வி அங்க இருக்கிறனால விட்டு கொடுத்தீங்களோ காவிரி நமக்கு நடுவர் தெரியல. நீதிமன்றம் சொன்னதை இவங்க பின்பற்றலன்னு போய் ஒரு வழக்கு போட்டிருந்தா ஈஸியா கர்நாடகா வின் வந்து பண்ணிட்டு பண்ணல. அவங்க கொடுத்துதான் ஆகணும்னு ஒரு தீர்ப்பு வந்தா முடிய போகுது. இதெல்லாம் வந்து உங்க சரிங்க பக்கம் நம்ம இல்ல பக்கம் என்ன இல்லங்க சொல்ல ஒரு நிமிஷம். வர்றீங்கன்னே அவங்க எனக்கு தீர்ப்பை புரியல ஜி. மதிச்சது நீங்க எதனா ஒரு விஷயத்த சொல்லுங்க. நம்ம அது வந்து வந்துரும் தீர்ப்பு ப்ரோ. இங்க மதிக்கலன்னா மழை அவங்க பெஞ்சா உச்ச வந்துரும் ப்ரோ. நீதிமன்றத்துல அதுக்கான பலனை அவங்க பாப்பாங்க. அதெல்லாம் அதெல்லாம் மதிக்காமலாம் இருக்க அவங்க முடியாது. அதெல்லாம் ஓரளவுக்கு பயப்படுற ப்ரோ தான். ஆளே இவர் இல்லைங்க. வேற. நீ எதனா ஒண்ணு சும்மா ஏதோ வைபர் சொல்லுங்க. ராஜா என்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு. ஏங்க வேற வழி இல்லைங்க. 2023ல வேற வழி வைபர் இல்ல. ராஜா ஒரு போயிட்டு நிமிஷம் அவங்கள்ட்ட கேளுங்க. வைபர் ராஜா இதே நீங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்லாம் சேர்ந்துக்கிட்டு 2023ல இதே பிரச்சனை வந்தப்போ தண்ணி கர்நாடகா விடுதோ இல்லையோ நம்ம தமிழ்நாட்டுல அரசியலே பண்ணிட்டே இருக்கணுங்கிற பேசின வீடியோ வெளியே வந்துச்சு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என் இதுல காவேரின்னு போடுங்க. என் ப்ரொஃபைல்ல மேபி ஸ்க்ரால் பண்ணி பாருங்க. வீடியோ செக்ஷன்லாம் வரும். நீங்க அரசியலுக்கு தான் விஜய் அட்டாக் பண்றீங்கிறது எனக்கு புரியுது. சரிங்களா? ஆனா அதுலயுமே கடவுள் உங்களை காலை வாரிட்டாரு. அங்க மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எங்க குடகுல அவன் தண்ணி ஸ்லோவா திறக்க ஆரம்பிச்சிட்டான். நேத்து வரைக்கும் வந்துகிட்டு தான் இருக்கு மேட்டூருக்கு தண்ணி. அது மழை வந்து வருதோ வரலையோ நம்மளுக்கு 400 டிஎம்சி வருதுன்னா அவ்வளவுதான் இந்த வருஷத்துல வரும். அது என்னன்னா மாசத்துக்கு 4 டிஎம்சி கொடுக்கணும். ஆனா அவங்க அப்படி கொடுக்க மாட்டான். ஒரு சில மாசம் 6 டிஎம்சி, ஒரு சில மாசம் 2 டிஎம்சி, ஒரு சில மாசம் 7 டிஎம்சி, ஒரு சில மாசம் 3 டிஎம்சின்னு மாத்தி மாத்தி தான் வருது.
சரிங்களா? இப்ப இது என்கிட்ட ஏன் இது இவ்வளோ டிஸ்கஸ் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. நம்ம என்னமோ பேசிட்டு இருந்து நீங்க இதுக்கு எதுக்கு வந்தீங்கன்னு எனக்கு இல்ல இல்ல தெரியல. இல்ல நான் என்ன சொல்றேன்னா இவங்க இப்ப இந்த பிரச்சனை அதுலதான். இப்ப உதயநிதி கைது வரைக்கும் போகுதுன்னா அந்த காவிரி பிரச்சனையில தான் போயிடுச்சு அப்படின்றதால நான் அப்படியெல்லாம் அதை இல்ல. சொல்றேன். அதுக்கு காரணம் உதயநிதியோட வாய். அது இல்லைங்க, காவிரி அது பிரச்சனை சம்பந்தமா கிடையாது. தண்ணி வரலன்னு சொல்லி அது சம்பந்தமா பேசும்போது தான் கீழே இருந்து இன்னொன்னு நீங்க சொல்ற மாதிரி உதயநிதியா வந்து இதை ஆரம்பிக்கல. அது ஒண்ணு இருக்கு இதுல. கீழே இருந்து சத்தம் போடும்போது அதுக்கு இவர் பதிலா ஒண்ணு சொல்லியிருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி இது சரிங்க, பதில் சொல்றாங்க, அவரா சொல்லாமலே இருக்கலாமே. இப்ப என்ன ஒரு சரி, ஒரு எனக்கு ஒரு அவர் விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்ப ஒரு ஒண்ணு விஷயத்த செய்யுங்க. நான் நீங்க பண்ணணும்னு உதயநிதி சொல்லி இல்ல பேசுறது இல்ல வேறங்க. ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், நிமிஷம். நான் ஒன்னு சிம்பிளா கேக்குறேன். நீங்க சொல்றீங்கல்ல கீழ இருந்து சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்ட்டு, வாய் அவருது, மைக் அவர் கையில தான் இருந்துச்சு. அவர் அதை விட்டுட்டு வேற எதனா பேசிருக்கலாமே. இல்ல வைபர் ராஜா, அதாவது நம்மளுக்கு வந்து பவர் இருக்குது. முன்னாடி 10 பேர் கை தட்டுறாங்கன்ட்டு சீமான் அண்ணா போய் சொல்லும்போது கண்டிக்கிறேன் தெரியுமா? அதே மாதிரி உதயண்ணாவுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. ஊபிஸ்லாம் கீழ இருக்கிறவன் கரகோஷம் பண்ணா, இவர் எடப்பாடி கால்ல விழுந்தார் வரைக்கும் சொன்னது கூட ஃபேக்ட். விழுந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாரு தெரியுமா? அவர் வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிடுறாரு. அத அவர் கண்ட்ரோல் பண்ணியிருந்தா பிரச்சனை இல்ல. அவன் இல்ல முன்னாடி இல்ல இருக்கிறவன் உண்மை, ஆர்ப்பரிச்சுட்டு சொல்றான்ட்டு நம்ம அது வாய் உண்மைதான். இல்லாம பேசக்கூடாதுல்ல. இல்ல நாக்குல எலும்பு இன்னொன்னு இல்லாம நான் நம்ம சொல்றேன். பேசிட்டு இல்லைங்க, ஆ. நீங்க வந்து உண்மையாவே உதயநிதி கிட்ட இந்த ஒரு விஷயத்த மட்டும் அவரு கொஞ்சம் கை சரி தட்டினா பண்ணிக்கிட்டாருன்னா அவரு சரி எல்லாம் மீறி பண்ணிக்கிட்டாருன்னா போறாரு. நிறைய விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து டைம் அவரோட பேச்சுல கிடையாது. ஒரு இது இருக்கு. நான் என்ன ஃபர்ஸ்ட் பொறுத்த டைம் வரைக்கும் சொல்றேன். கிடையாது. இல்ல இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் டைம் அதிகமா பண்ணியிருக்காரு. வார்த்தை விடுறது இருக்கு. இன்னொன்னு நான் இல்ல என்ன சொல்றேன்னா, ராஜா ஒரு விஷயம் இருங்க. ஊர்ல பழைய ஊர்ல ஒரு பழமொழின்னு சொல்லுவாங்க, ஒழுத்தவனை விட்டுவிட்டு ஒண்ணு கடிச்சவனை பிடிச்ச கதையா. சரியா இல்லையா? நடந்ததெல்லாம் இன்னைக்கு அதான். இன்னைக்கு நடந்தது ஆக்சுவலா அதான். ஓகே, இது வந்து கீழே வந்து எவனோ ஒருத்தன் பேச்சுவார்த்தையில ஒன்று சொல்லிட்டு போயிட்டான். மேலே நின்று அண்ணன் வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அந்த பொம்பளைய பத்தி. அதுக்கு எதுக்கு இந்த அரெஸ்ட் பண்ணணும்? பயமா? இல்ல இன்னொன்னு பெண்களை இழிவுபடுத்திட்டாருன்னு நீங்க மொத்தமா பேச முடியாது. இதுல என்ன ஏங்க பெண்களை இழிவுபடுத்திட்டாரு அவங்க அவரு? எல்லாம் பெண்கள் ஒரு விஷயம், அவங்க என்னைக்கு பெண்களை இழிவுபடுத்தாம அவங்க எல்லாம் பேசியிருக்காங்க சொல்லுங்க. டிவிக்காரங்க என்னைக்கு பெண்களை இழிவுபடுத்தாம பேசியிருக்காங்க? ப்ரோ ஒரே நிமிஷம், யார் இதை பேசுறீங்க இல்ல இல்ல தெரிஞ்சுக்கலாமா? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு உதயநிதி பேசுனதுலயே என்ன பெண்களை என்ன இழிவுபடுத்தினது அதுல இருக்கு? எனக்கு புரியல. எனக்கு அப்ப நானும் கேட்கிறேன். பெண்களை இழிவுபடுத்திட்டாரு, பெண்களை ஒரு வார்த்தை கீழே இருந்து தண்ணி பேசுனதுக்கு ஒரு ஒரு சரிங்க ஒரு சரி, தண்ணி எங்க வந்துச்சு தண்ணி எங்க வரலன்றது தெரியல, தண்ணி வந்துச்சான்னு தெரியலன்றது எங்க வந்து பெண்களை இழிவுபடுத்துறாங்க சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு அதோட மீனிங் தெரியாது அப்படிதானே நீங்க சொல்ல வரீங்க? இல்ல எங்களுக்குலாம் சும்மா தெரியல, நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க இல்ல சொல்லுங்க, நான் இதுக்கு ஒரு சரிங்க நீங்க சொல்லுங்க, நான் கேட்கறேன். ஏங்க, அது இல்ல பச்சையான இல்ல ஒரு ப்ரோ வேணாம், நான் அதை ப்ரோ ரொம்ப இல்ல அது பிரதர், நாளைக்கு ஒரு இல்ல நிமிஷம் ஒரு ப்ரோ சரிங்க ப்ரோ ஒரு சரிங்க அதை ஒரு சரிங்க அதை ஒரு பத்தி சரிங்க பேசுறதுக்கே இல்ல பிரதர், கூசுதுங்க. இதுல அனாரியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதுக்கு எல்லாம் மீனிங் படிச்சாங்க எல்லாம் எல்லாம் ஒரு கேட்காதீங்க. சரிங்க. அதை பத்தி பேசுறதுக்கே கூசுதுங்க. அதை மீனிங் எல்லாம் எப்பா கேட்காதீங்க. இந்த கூசுறதுக்குலாம் இங்க வேலையே கிடையாது. நான் என்ன ஏங்க கேக்குறேன், அது எவ்வளவு யாராவது ஒரு இதுங்க, ஆள் பதில் ஏங்க சொல்லுங்கன்ற. எவ்வளவு மோசமான ஒரு விஷயம். ஒரு எதுங்க ஆம்பளைக்கு தன்னுடைய ஆண்மையே இல்ல அந்த மாதிரி பேச்சு அது. எப்படிங்க சொன்னாங்க, தண்ணி யாருங்க சொன்னாங்க அதை? வரலங்கிற, தண்ணி வரலன்னா மீனிங் என்னங்க? என்னங்க எங்க எங்க தண்ணி வரணும் அங்க காவிரில தண்ணி தண்ணி வரலன்னா வரலன்றதான் மீனிங் சொன்னாரு என்ன? அவரு. ஏங்க எல்லாருக்கும் ஏங்க இந்த மலுப்பெல்லாம் வேணாங்க, எல்லாருக்கும் தெரியுங்க, ஏங்க அவருக்கே நீங்க தெரியும். ஒரு சரிங்க அவரே இங்க ஒரே பாருங்க, நிமிஷம் இருங்க. உதயநிதியே நீங்க என்ன பேசுறது, உதயநிதியே நீங்க ஒரு நீங்க நிமிஷம் ஜட்ஜு இருங்க, சொல்லிருக்காரு. ஒரு ஒரு நிமிஷம் சரிங்க இருங்க. உதயநிதியே அதை சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்லுவாரு? நான் காவிரியை சொன்னேங்க, நீங்க வேற எதுவும் உதயநிதி நினைச்சுக்காதீங்கன்னு என்ன சொல்லுவாரு. சொன்னாரு? உதயநிதி இந்த தண்ணி அதை சொல்லிட்டு இல்ல இல்ல நான் ஒரு சரிங்க என்ன காவிரியை சொன்னாரு? சொன்னேங்க, ஒரு நான் சரிங்க காவிரியை சொன்னேன், உதயநிதி நீங்க என்ன வேற சொன்னாரு? எதுவும் தப்பா ஒரு நினைச்சுக்காதீங்க. சரிங்க உதயநிதி என்ன எங்க சொன்னாரு, கரெக்டா தண்ணி சொல்லுங்க. எங்க தண்ணி வரணுமோ அங்க கரெக்டா தண்ணி வரணும்ன்றாரு. நான் ஆமா, காவிரி காவிரி தான் சொன்னேன். சொல்லியிருக்காரு. எங்க இருந்து தண்ணி வரணுமோ ஏங்க அங்கதான் தண்ணி வரணும். சொல்றத முழுசா கேளுங்க. எங்க தண்ணி வரணுமோ அங்க தண்ணி வரணும், நான் காவிரியை சொன்னேங்க. அது என்ன கரெக்ட் தான் மீனிங்? அவர் அப்ப சொல்லியிருக்காரு. அவருக்கே புரியுதுங்க. அவருக்கே யாருக்கு? புரியுது நம்ம வேற ஏதோ ஒண்ணு சொல்லிட்டோம், அது தப்பா யார் எல்லாரும் பேசுறது? யார், முகமதா? புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் காவிரின்றாரு. யார், முகமதா? ஆமா புரியுதுங்களா? இருங்க முகமது. ஏங்க எங்க இதெல்லாம் மலுப்பாருங்க. கேக்குறவங்களோட இருங்க முகமது. அவர் நேற்று இதே பாயிண்ட் தான் நானும் சொன்னேன். அவர் ஒரு இதை சொல்றாரு, அது எங்க அவருக்கே தண்ணி தெரியுது, வரணுமோ இதை அங்க வந்து தப்பா கரெக்டா புரிஞ்சுக்க தண்ணி வரணும்னா போறோம்னு. என்னங்க இல்ல மீனிங்? முகமது ஒரு நிமிஷம் இருங்க. தண்ணி எங்க எங்க அதுல வரணுமோ இல்ல அங்கதான் ஸ்டேஜ்ல தண்ணி அந்த இல்ல வரும். இல்லைங்க, அணை சொல்லுங்க. திறந்தா இல்ல தண்ணி ஒரு வரும். நிமிஷம் ஒரு நிமிஷம். ஏங்க அந்த ஏங்க வார்த்தை இல்ல ஒரு நான் என்ன வார்த்தையை சொல்றேன்னா, வந்து இல்ல ஒரு நிமிஷங்க. நீங்க நான் ஒரு பொண்ணை பத்தி பேசுறதுக்கும் இப்ப இது வந்து தவறு இருக்கு, தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னொன்னு ராஜா இது ராஜா ராஜா இருங்க இருங்க அதே ராஜா இருங்க தப்பா இருங்க. ராஜா இப்போ ராஜா புரிஞ்சுக்கிறதுங்கிறதால ஒரு தாங்க நிமிஷம். அவரே நான் என்ன ராஜா சொல்றாரு. சொல்றேன், ராஜா ஒரு நிமிஷம். உதயநிதியே ராஜா ஏன் சொல்றாரு இது தப்பா சிந்தனை புரிஞ்சுப்பாங்கிறதாலதான் சரியா இருந்தா, உதயநிதியே என்ன ஒரு சரிங்க, சொல்றாரு? சிந்தனை சரியா இருந்தா, காவேரி சிந்தனை சொன்னங்க சரியா இருந்தா, அப்படின்றாரு. சிந்தனை சரியா இருந்தா கேட்கிற வார்த்தைகள் எல்லாம் சரியா இருக்கும். சரிங்க, சிந்தனை சரியா இருந்ததுன்னா அவர் ஏங்க காவிரி இல்ல இல்லைங்க சரிங்க, எங்க ஒரே சிந்தனை நிமிஷம் எல்லாம் இல்ல இருங்க. இல்லைங்க சரியில்லைங்க. நான் சொல்றேன். எங்க அப்படி அதுக்கெல்லாம் சிந்தனை போக எல்லாம் வேணாம். நான் என்ன சரியில்லைங்க. சொல்றேன்னா ஆனா பொதுப்படையா நேஷனல் சிந்தனை சரியா மீடியா இருந்தா இல்லைங்க வரைக்கும் காவிரி நேஷனல் மீடியா வரைக்கும் அவ்வளவு பேரு கழுவி ஏங்க ஊத்துறாங்க. அவங்க அதான் திரும்ப சிந்தனை எல்லாம் சொல்றேன்ல, அவங்களுக்குலாம் புரியுது. அதான் எண்ணம் அவ்வளவுதான். போலதான் வாழ்க்கை.
எல்லாரும் எந்த புத்தில திரியிறாங்களோ அவங்களாம் அப்படிதான் கேட்கும். இல்ல ஒரு நிமிஷம், நீங்க அப்படி எடுத்துக்க வேணாம். நான் என்ன சொல்றேன்னு வச்சுங்களா, பொதுப்படையா எல்லா பொண்ணையும் ஏத்துக்க வேணாம். இது இல்ல ஒரு நிமிஷம், கீழே இருந்து ஒரு சத்தம் வந்தது, அதுக்கு அவர் பதில் சொன்னார்னா அப்போ அந்த அந்த பேருக்கான மீனிங் மட்டும் தான், ஒருத்தவங்க தான். இது பொதுப்படையா எல்லாரையும் எல்லா பெண்களையும் இழிவுபடுத்துறாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ராஜா 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 நீங்க எல்லாம் வந்து ஒரு சிறுங்க ராஜா ஒரு சிறுங்க ராஜா ஒரு சிறுங்க ராஜா ஒரு சிறுங்க ராஜா நீங்க வந்து தவறு இல்ல ஒரு சிறுங்க ராஜா நீங்க வந்து அவர் பேசுறதுக்கான விளக்கத்துக்கு வந்து கொடுக்கறதுக்கு நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு அத்தாரிட்டியே கொடுக்கல ஃபர்ஸ்ட், சரிங்களா? உங்களுக்கு கொடுத்திருக்காரா? ஓ இப்படிதான் சொல்லியிருக்கேன். இல்லங்க அத்தாரிட்டி எல்லாம் ஒண்ணு இல்ல, புரிஞ்சுக்கிட்டதான் பேசுறோம். அவர் பேசுறது கேட்டு பேசுறோம், அவ்வளவுதான். அதைத்தான் நானும் சொல்றேன். ஆளாளுக்கு வந்து ஒரு பொண்ணு 2 பொண்ணு 5 பொண்ணு. உங்களுக்கு ஒண்ணு புரியும், எனக்கு ஒண்ணு புரியுங்க. எல்லாருக்குமே ஒரு மாதிரி தான் விளக்கம் புரியும். நான் ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன். காவிரியில தண்ணி வருது வந்து பேசுறது துப்பு இல்ல, பாக்கி எல்லா தண்ணியும் பத்தி பேசுறதுக்கு மட்டும் உனக்கு நீங்க என்ன உங்களுக்கு என்ன ஓஜி கொத்துவா இங்க வந்து சும்மா ஓஜி கொத்துனா புரியல. இல்ல ஓஜி கொத்துனா புரியல எனக்கு. யாக்கு ப்ரோ யார் அது பேசுறது? விடுங்க, அது ஓஜி கொத்துனா இப்ப திமுக நான் எதுவுமே சொல்லப்பா, உங்க தானப்பா இத வக்கீலியா கிக்கிலியான்னு கேக்குறாரு. நீ அன்னைக்கு என்னன்னா தேவையில்லாம என்ன பத்தி பேசுறீங்க, இன்னைக்கு நான் சாரி சொல்றேன். இப்ப இந்த மாதிரி பேசுனது சாரி சொல்லு பாப்போம். நான் சாரி சொல்றேன். ஆமா பேவகூஃப்னு சொல்லிட்டேன். இல்ல அவர் என்ன தப்பா பேசினாரு சொல்லு பாப்போம். சும்மா வந்து என்னைய வந்து கை காமிச்சிட்டு எல்லாத்துக்கும். என்னங்க பிரச்சனை? இப்ப நான் என்னங்க சொன்னேன் சொல்லுங்க. அவர் சொன்னதெல்லாம் இப்ப பிரச்சனை இல்ல. நான் என்ன நேத்து சொன்னது பிரச்சனைனா நான் அது சாரி சொல்றேன்னு சொல்லிட்டேன். இப்ப அவர் சொன்னது தப்பு இல்லையா? சரிங்க, இப்போ இப்ப அவர் கருத்தை பேசுங்க. இல்ல ஒரு பேசினா பிரச்சனை இல்லைங்க. வக்கீல பேசக்கூடாது. இல்ல ஒரு சொல்றேன், தற்போது சொல்றதும் தப்புதான், கொத்து சொல்றதும் தப்புதான், ரெண்டுமே தப்புதான். கருத்தா பேசுங்க. இல்ல ஓஜி கொத்துன என்ன அர்த்தம் அது? ஏன்னா நீங்க இது ப்ரொஃபைல் பிக்சர் பாக்க ஜென்சி கொத்து மாதிரி இல்ல. இல்ல ஒரு செகண்ட் எனக்கு யாரோ கொத்துன்னு சொல்றீங்க. ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் ஓஜி கொத்துன எனக்கு என்ன மீனிங்? ஒரு செகண்ட் பிரதர் ஒரு செகண்ட் ஓஜி கொத்துன்னு சொன்ன ஆள் மட்டும் எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. ஓஜி கொத்துன என்ன மீனிங்? நீங்க இப்ப புதுசா ஃபார்மான ஜென்சி கொத்து இல்லன்னு நான் சொன்னேன். முன்னால இருந்த டீம் டிஎம்கே. நான் ஜென்சி கொத்துன்ற பேச்சே நான் சொல்லவில்லை. ஓஜி கொத்துன என்ன மீனிங்? ஓஜினா ஒரிஜினல் கொத்துங்க, அவ்வளவுதாங்க. அதுல டபுள் மீனிங். கொத்துனா கொத்தடிமை தான். யார் கொத்தடிமை? இப்ப நீங்க அவர் பேசின தப்ப வந்து நீங்க அதை பயன்படுத்துறீங்களா? ஒரு சரி நீ யார்? நீ என்ன கொத்தடிமைன்னு சொல்றதுக்கு? ஏன்னா நீங்க அவர் நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? முதல்ல கொத்தடிமையா? சரி ஒரே நிமிஷம். மொத்த பரம்பரைக்கு உட்காந்து சாப்பாடு போடுறவன் நான் கொத்தடிமையா உனக்கு? ஏங்க பின்ன என்னங்க அவர் பேசினதுக்கு தப்புன்றத ஒரு சரி ஒரே சரி நான் உனக்கு கொத்தடிமையா? நானு சரி என்ன பண்ணுவோம்? இப்ப உங்களுக்கு என்ன சொல்லணும்? என்ன பண்ணா இங்க பாரு, என்ன பண்ணுவீங்களா? நான் உனக்கு கொத்தடிமையா? நானு இல்ல புரியல ப்ரோ. இருங்க ஹெச்ஆர். இல்ல ஒரு சரி நீ எப்படி என்ன கொத்தடிமைன்னு சொல்லுவ? நான் உனக்கு கொத்தடிமையா? திமுக காரங்க அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன திமுக இங்க பாருங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க பாருங்க ஒரு சரி திமுக காரங்க அப்படிதான் ஊரே சொல்லுது. ஒரு சரி டோன்ட் பப்ளிஷைஸ் பீப்பிள், ஓகே? என்ன பப்ளிஷ் ஏங்க உங்களாலே சொன்னாங்க மேடையில இன்பநிதி வந்தா இங்க பாருங்க பிரதர் கொத்தடிமைன்ற வார்த்தை யாருக்கு தெரியுமா போச்சு? கொத்தடிமைன்ற வார்த்தை யாருக்கு தெரியுமா போச்சு? மேடம் ஒரு சரிங்க நீங்க டாக்டரா இருங்க. ஒரு சரிங்க நீங்க டாக்டரா இருங்க, என்ன வேணா இருங்க. கொத்தடிமைன்ற வார்த்தை யாருக்கு போச்சு? இல்ல, கொத்தடிமைன்ற வார்த்தை எங்க உருவாச்சு? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஏங்க அசிங்கமா இல்ல உங்களுக்குலாம் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரியாம பேசுறதுக்கு? கொத்தடிமைன்றது என்ன தெரியுமா? ஸ்லேவரியில வாழ்றவன் தான் கொத்தடிமை. நல்லா எனக்கு இல்ல ஒரு நிமிஷம் சபையில பேசுறேன்னு பாக்குறேன். ஒரே நிமிஷம் நீங்க மேடையில நீங்க அசிங்கமா இல்ல உங்களுக்கு? நூறுல மீன் கேக்குதா? இல்லங்க கொத்தடிமை ஒண்ணும் தப்பான வார்த்தை இல்லைங்க. என்னையெல்லாம் கொத்தடிமைன்னு கூப்பிடுறதுக்கு நான் நூறுல மீன் இல்ல திமுகவோட திமுகவோட ஜென்சி மீட்டிங்லயே திமுகவினரே அந்த ஜென்சி பசங்களே சொன்னாங்க நாங்க கொத்தடிமை. அவனுக்கு சொல்லிட்டு போட்டோம் கார்த்திக். ஒரு சரிங்க கார்த்திக் அவனுக்கு சொல்லிட்டு போயிட்டோம் நான் கொத்தடிமை கிடையாதுங்க. அது ஓகே, அது நீங்க சொல்லலாம், அது தப்பான வார்த்தைலன்ற திமுக ஒரு சரிங்க நான் வந்து இங்க பாருங்க ஒரு சரிங்க
யார் இல்ல தற்குறி? இன்னொன்னு நீங்க இதை சொன்னீங்கல்ல, இதை நீங்க நீங்க வந்து இப்போ ஜஸ்டிஃபை திமுக பண்ணீங்கன்னா திமுக ஓட்டு உதய போடுறது தற்குறி. ஸ்டாலின் அந்த மாறி மீனிங்லயே மாறி சொல்ல பேசிட்டே இருக்க அப்படின்னீங்கல்ல. வேண்டியதான் கார்த்தி. இதுல வந்து நான் இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு சொன்னதுதான் யாக்கூப் வந்து இது யாக்கூப் இருங்க கரெக்ட். இருங்க 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 யாக்கூப். இப்போ நூறுல் நீங்க சொன்னீங்கல்ல உதய ஸ்டாலின் அந்த மீனிங்லயே பேசல அப்படின்னு. சரி ஓகே, அவர் அந்த மீனிங்ல பேசல அப்படியே வச்சுப்போம். ஆனா அவர் வந்து கெட்ட வார்த்தையில ட்வீட் பண்ணி திட்டிருக்காரு ஒரு ஆளை. ஏற்கனவே ஒருத்தர் கேட்டதுக்கு அது அவருடைய பழைய ட்வீட்ல இருக்கும். ஜெயலலிதாவுடைய அந்த பிகினி ஃபோட்டோ போட்டு அவங்க நடிச்சதை எடுத்து போட்டு அதுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஜெயக்குமார் வந்து நம்ம பழைய மினிஸ்டர் ஏடிஎம்கே மினிஸ்டர் இருக்காருல்ல, அவரை வந்து ஏங்க விமர்சனம் பண்ணியிருக்காரு, ஒரு நிமிஷம் ஆபாசமா பேசியிருக்காரு. ஒரு நிமிஷம் எடப்பாடி தப்பா பழனிசாமியை எடுத்துக்காதீங்க. எடப்பாடி கார்த்திக் பழனிசாமியை கார்த்திக் கார்த்திக் ஆபாசமா விமர்சனம் பண்ணியிருக்காரு. கார்த்திக் இதெல்லாம் கார்த்திக் ஒரு பண்ணியிருக்காருல்ல. செகண்ட் கார்த்திக் ஒரு செகண்ட் வில் பி ப்ரிசைஸ் ஹியர். ஓகே, வில் பி ப்ரிசைஸ் ஹியர். என்ன எவன் இங்க கொத்தடிமைன்னு சொன்னது? எவனுக்கு அந்த தெரியலையே. அத்தாரிட்டி இருக்கு? பின்ன எவனுக்கு அந்த அத்தாரிட்டி இருக்கு? இல்ல நான் அதை கொத்தடிமைன்னு விட்டுருங்க. சொல்றதுக்கு? இல்ல அதை விட்டுருங்க. இல்ல இல்ல அது ஓகே. ஒரு ஏன் சிறுங்க ப்ரோ என்ன பர்சனலா பத்தி போறீங்க? ஒரு சிறுங்க கார்த்திக் இருங்க கார்த்திக் ஒரு ப்ரோ, சிறுங்க நீங்க ஏன் ப்ரோ என்ன பர்சனலா பத்தி போறீங்க? என்ன பத்தி யோ உனக்கு யாருன்னு வந்து பத்தி பர்சனலா உனக்கு வந்து இல்ல அத்தாரிட்டி இல்ல கொடுத்து என்ன பத்தி பேசுறதுக்கு? நூறு அமீன் அதை விடுங்க. அது ஓகே. நான் இப்ப அந்த கார்த்திக் உன்னை டாபிக்ல நான் வந்து போகல. வேற மாதிரி பேசினா நீ ஒத்துக்குவியா? கேள்விக்கு வாங்க சும்மா. உன்னை சரிங்க. அந்த ஒரு ஏங்க சிறுங்க ஏங்க ஏங்க கார்த்திக் இப்போ கார்த்திக் உன்னை இப்போ வந்து ஒரு யோ எல்லாம் இருங்க சத்தம் இருங்க போடாம இருக்க. இருங்க உன்னை வந்து இருங்க கார்த்திக் 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 கத்தாதீங்க. உன்னை வந்து இல்ல கத்தலாம் இல்ல, எனக்கு வந்து எனக்கு வந்து பெரிய நான் கௌரவ சொல்றேன், குறைச்சல் இது. இது டிபேட், எல்லாரும் இது பேசலாம். இது கௌரவ டிபேட் குறைச்சலா? மாதிரிலாம் கிடையாது. என்ன அது கொத்தடிமைன்னு சொல்றதுக்கு எவனுக்கு இங்க யோ, அத்தாரிட்டி இருக்கு? நீ எதுக்கு தற்கொலைங்கிற? சப்போர்ட் நீ பண்ணிட்டு நான் எதுக்கு எங்க தற்கொலைங்கிற? யாரையா தற்கொலைனேன்? இல்ல நான் யாரை சுனில் பத்தி அவர் திமுக இப்ப பேசினேன்? கண்டதுக்கு தற்கொலைன்னு முன்னாடி சொல்லவே இல்லை. நான் எங்க பேசினேன்? சுனில் அவர் தற்கொலைன்னு என்ன சொல்லவே இல்லை. நான் எங்க இப்பதான் விஜய் பேசினேன்? போட்டு போடுறாங்கன்னா தற்கொலை, டிவிக்கெல்லாம் தற்கொலை கூட்டானே நான் எங்க சொன்னேன்? இப்பதான் சொன்னேன். போய் ரெக்கார்டிங் எடுத்து பாரு. பைத்தியக்கார கூதி லே ஏ, லவடிகா பால். நோ நேத்து நான் பேவக்கு கெட்ட சொன்னதுக்கு வார்த்தைலாம் தான் என்ன பேசாதீங்க ப்ரோ. மியூட் பண்ணி திமுக நீங்க ஒண்ணு செய்யுங்க. திமுக காரங்க நூறு இப்படிதான். இல்ல கொத்தடிமை புத்தி அப்படியே இருக்கு ப்ரோ, அப்படியே இல்ல 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 இருக்கு. நீங்க தேவையில்லாம அது பேசுறீங்க பாருங்க. திமுக காரங்க அப்படிதான். கொஞ்சம் கோவம் வந்துச்சுன்னா அவங்க அந்த பழைய திமுக ஏங்க அவர் மாறிடுவாங்க. ஐடியா நோட் பண்ணிக்கிறேன். நூறுலமின் பிரதர், நீங்க நாளைக்கு இருங்க நம்ம இருங்க ஸ்பேஸ் வாங்க, ஹெச்ஆர் நம்ம பேசுவோம், ஜாலியா சொல்லுப்பா இருக்கும். இருப்பா ஒரே இருப்பா இருப்பா நிமிஷம். யாக்கு கருத்தா சொல்லுப்பா நீ கருத்தா சொல்லுப்பா. பேசுங்க. எச்ஆர் நீங்க எப்ப பிரதர் பார்த்தாலும் இது கருத்தா மாதிரி கருத்தா பண்றீங்க. ஏன் நான் பேசுங்க. எதுவுமே வேணாம் சொன்னாங்க விடுங்க. என்னங்க எல்லாரும் என் பக்கம் எல்லா நீங்க வாட்டி திரும்புறீங்க? ஹலோ ஏங்க இவ் நான் எதுவுமே ஏங்க சொன்னேன். கேஷுவலா கொத்தடிமைன்னு சொல்றதும் தப்பு கொத்துட்டாரு. அவர் தான். அதான் ஏங்க திருப்பி தற்கூரின்னு சொல்றதும் தப்பு தாங்க. நீங்க வந்து மாத்தி அப்ப மாத்தி நீங்க எதுக்குங்க பேசிக்காதீங்க. சரி ஒத்துக்கிறீங்க? ஒண்ணு நீங்க பேர் அது சொல்லி யாருமே கூப்பிடுங்க, கண்டனம் இல்லைன்னா அதோட தெரிவிக்கலையே. விடுங்க. இல்ல இல்ல டிஎம்கே காரங்க நீங்க எல்லாருமே பேசாம கொத்தடிமை ஐயப்பன் தான் நீங்களே சொன்னாப்ல, ஒத்துக்கிறீங்க. ஐயப்பன் தலையில ஐயப்பன் மலை ஏவி விட்டு போக வேண்டியதானே. ஐயப்பன் தான் சொன்னாரு கார்த்திக் 2 ப்ரோ பேர். கொத்தடிமைன்னு சொன்னதுல என்ன கௌரவ குறைச்சல்? அவர் உடனே நான் 500 பேருக்கு சாப்பாடு போடுறேன்னா அப்படிலாம் பேசுறாரு அவரு. ஏங்க அப்படி சொல்ல இல்ல இல்ல முடியாதுங்க. அது ஏங்க ஓகேங்க. இப்போ ஒரு சிலருக்கு நீங்க அது இருக்குங்க. இருங்க ஒரு சிலருக்கு அது இருக்கும். அது ஓகே. அதை விடுங்க. அதை நம்ம அவர் இருங்க தேவையில்லை. இருங்க இப்ப. கார்த்தி கார்த்தி, ப்ரோ ஒரு 10 அவரே செகண்ட் இப்போ வந்து இந்த இருங்க. கால்ல சுனில் டிவிகே சொன்னாரு. காரனா தற்கொலைன்னாரு. யாக்கூப் சொன்னாரா இல்லையா? இதுல சொன்னாரா? இல்ல இதெல்லாம் இல்ல நிக் எனக்கு நேமுங்க. ஆமா தெரிஞ்சு இதெல்லாம் வச்சு இப்பதான். ரெக்கார்ட்ல இதெல்லாம் இருக்கான்னு பாருங்க. இல்ல இது எனக்கு தெரிஞ்சு கேட்கல. இல்லையே. நான் எனக்கு கேட்கல. எனக்கு தெரியல. நீங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரியல. நானும் ரிகார்ட்ல கேட்கல அதை. இருந்தா தப்பு தான். இல்ல ரிகார்ட்ல இருந்தா தப்பு தான். சுனில் ஒரு நிமிஷம். கொத்தடிமைன்னு சொன்னா என்ன தப்பு நீங்க கேக்குறீங்க? இப்ப இதே வந்து திருப்பி அவர் வந்து ஊர் ஃபுல்லா தற்கூரி தானே சொல்றாங்க. அப்ப நானும் சொல்லலாமான்னு கேட்டா அது தேவையில்லாம தப்பா தாங்க போகும். மாத்தி மாத்தி திட்டிட்டு இருக்கணும். பேர் இருக்கு, பேரை சொல்லி பேசிட்டு போவோம், அவ்வளவுதான். ஏங்க ஒண்ணு புரியுதே இல்லையா? நீங்க எதுக்கு அப்போ தேவையில்லாம இதுல வந்து இவ்வளவு எதிர்க்கிறவங்க ஆரம்பிக்கிறீங்க? ஒரே நிமிஷம் நான் மட்டும் ஒண்ணே ஒன்று கேட்கறேன். யாக்கோ ப்ரோ நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப நீ டாக்டர் தானே அந்த மாதிரிலாம் இல்லைங்க. அவரு இப்ப என்ன சொல்றாரு, உதயநிதி அந்த மாதிரி தப்பாவே பேசல. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த மாதிரி சொல்றாருல்ல. அதை நம்ம ஏத்துக்கவே முடியாதுல்ல. அதுக்கு பதில் சொல்லணும்ல நீங்க யாராவது. உதயநிதி அவரு இது வந்து ஒரு ஐயா டைம் நீங்க 2 டைம் அது இல்லைங்க. ஏத்துக்க தொடர்ந்து ஐயா நான் இதுதானங்க அதான் பண்ணிட்டு சொல்றேன்யா. இருக்காரு. நீங்க தொடர்ந்து இதுதானே ஏத்துக்கலன்னு பண்ணிட்டு இருக்காரு. திட்டினீங்கன்னா என்ன செய்ய? அது சரி வந்துங்க கார்த்தி ப்ரோ, அது நான் அது ஒரு வந்து மாற்று கருத்து வைக்கிறேன். திட்டுறாங்கன்றதுக்காக அந்த ஒரு அதுக்குன்னு திட்டி பாயிண்ட புடிச்சு அனுப்புனீங்கன்னா என்ன பண்ண இல்ல முடியும்? யாரும் திட்டலங்க. யாரும் அவரை திட்டல. அவர் தான் திட்டினாரு. அதனால சரி தான் இப்போ நம்ம அவர் ஷெட்யூல் அவர் எடுத்தோம் கெட்ட தப்பாவே வார்த்தையில. பேசட்டுங்க. அதை பேசி நம்ம கேட்டுட்டு அதை ஒன்று சரிப்படுத்துவோம். அதுக்கு ஏன் ஓஜி கொத்து தற்கூரி அப்படின்னு பேச முடியுமா? அது வந்து இந்த இல்ல டாக்டர் ஹெச்ஆர் சொன்னதுதான் அது தப்பு தான். அதை நான் சொல்றேனே அவர் தப்பு தான். கேஷுவலா கொத்துன்னு சொன்னாரா? அவர் அதை இல்ல புரிஞ்சுக்கிட்டு இல்ல அது தப்பா. தப்பு தாங்க. அதை நான் இல்லைன்னு சொல்லல. அவர் சொன்னது தப்பு தான். அவர் டீசெண்டா தான் பேசிட்டு இருந்தாரு. ஒரு கொத்தடிமைன்னு சொன்னது தப்பு தான். ஏன் ஹெச்ஆர் இப்படி பேசுறீங்க? சீச்சி, நான்லாம் இவ்வளவு நான் பேச இனிமே கொத்து பார்த்துருப்பீங்களா? பரோட்டாவே சாப்பிட மாட்டேன் போகும் ப்ரோ. இல்ல ஹெச்ஆர் நீங்க ஏன் அந்த மாதிரி தேவையில்லாம நேத்து இப்படிதான் பண்ணீங்க, இன்னைக்கு நான் இப்படிதான் நான் பண்றீங்க. ஒரு அது நிமிஷம் நான் டக்குன்னு கார்த்தி வார்த்தை நான் விடாதீங்க அதுக்கு எப்பயுமே. நான் இல்ல யாக்குக்கிட்ட நான் சாரி கேட்டேன். இப்போ அவர் வந்துட்டு நான் வந்து இப்போ என்ன அப்படி கிடையாதுங்க. போனால நீங்க நல்ல இது என்னன்னா, இது தேவையில்லாம வந்து பேசிட்டு இருக்கவங்களுக்கு ட்ரிகர் பண்ற மாதிரி ஆயிடும். இல்ல அதனால நான் அது ஒன்னே சொல்லாதீங்க. சிம்பிளா கேட்கிறேன். அப்போ அவங்க ஏன் கார்த்தி, எனக்கு ஒரு ஜென்ஜி டவுட். மேடை ஏறி பேசுறப்போ யாருமே இதை பத்தி கண்டனமே தெரிவிக்கலையே. என்னடா நீ என்ன குத்துரிமைன்னு சொல்ற? யாருமே அது சொல்லையே. இப்போ திடீர்னு வந்துட்டு இவங்க ஏங்க வந்து அந்த சொன்னா பையன் வந்து இருங்க 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 அந்த பையன் பேசுனதுக்கு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஏங்க அவன் சின்ன பையன் இப்பதான் வந்து வந்திருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு ஆர்வ கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது அவன் சொல்
அதுக்காண்டி வந்து திருநெல்வேலியில் இருக்கிற ஒருத்தனை பார்த்து சொல்லுவேன். கேட்டா உங்க கட்சிக்காரன் ஒருத்தன் சொன்னான்ல அப்படின்னு சொல்ல இல்ல முடியுமா? இன்னொன்னு யாக்கூப், நீங்க 2-3 மாசம் முன்னாடி வரைக்கும் காங்கிரஸோட கூட்டணியில வச்சுட்டு வாயே திறக்காம இருந்தீங்க. திடீர்னு டி கே சிவகுமார் வந்து உங்களுக்கு எதிரி ஆயிட்டாரு, காங்கிரஸ் உங்களுக்கு எதிரி ஆயிட்டாங்க. சம்மந்தமே இல்லாம 3 மாசம் கழிச்சு இப்படி நடிச்சீங்கன்னு யார் நம்புவாங்க உங்களை? எதை நாளைக்கு நடி யாக்கோ இல்ல பார்த்துக்கங்க டிகே அந்த சிவகுமார் எதை மீட்டு. நடிக்கிறேன்னு சொல்றீங்க? புரியல எனக்கு. இல்ல கார்த்தி ப்ரோ காவிரி நீங்க வந்து இல்லையா? காங்கிரஸ் திடீர்னு போராட்டம்லாம் பண்றீங்களே. இல்ல கார்த்தி ப்ரோ டிவிக்கு காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கிட்டே கர்நாடகாவில் தண்ணி கேட்டுட்டா எப்படி ப்ரோ அது? இவங்க இது இங்க வேற இருக்கிற கர்நாடகால காங்கிரஸ் ஒரு மாதிரி காங்கிரஸ் தான் பேசுறாங்க, காங்கிரஸ் அங்க தான் இருக்கிற கேட்பாங்க. காங்கிரஸ் ஒரு மாதிரி கேட்டீங்க பேசுறாங்க. இதை பத்தி அவங்க ஏதாவது கேட்கணும்ல. ப்ரோ. இல்லங்க காவிரி தண்ணி மேட்டர் முடிஞ்சு போச்சு ப்ரோ. இந்த மாசம் காவிரி மேட்டர் முடிஞ்சு போச்சு. வேற ஏதாவது இல்ல நான் பேசுவோம். அப்படியே விட முடியாதுண்ணா. இது இந்த மாதிரி அவங்கள மாதிரி அப்படியே வந்து இது தண்ணி வந்துச்சுன்னு அப்படியே நிறுத்தக்கூடாதுண்ணா. அதுக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் இங்க கண்டிப்பா ஒன்றும் வரணும். பண்ண முடியாது. தம்பி இதுக்கு ஹெச்ஆர் பர்மனன்ட் சொல்யூஷன்லாம் 46 கிடையாதுங்க. இது அது அப்படியே தாங்க பர்மனன்ட் சொல்யூஷனே போகும். இது கிடையாது. ஒன்று பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த நதி நீரையும் சென்ட்ரல் லிஸ்ட்டுக்கு கொண்டு போகலாம். அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? இங்க உக்காந்துட்டு தமிழ்நாட்டில் திமுக காரங்க பாத்தீங்களா சர்வாதிகாரம், மாநிலத்துக்கு தண்ணியில உரிமையே இல்ல இல்லைன்னா அப்படி அப்படியே எடுத்துட்டு ஒரு போக துண்டை முடியாது. போடுவீங்க. இல்ல டுஜி, எப்படி எடுத்துட்டு போக முடியாது. நீங்க ஆல்ரெடி அங்க பிஜேபி காங்கிரஸ் 2 கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது யார் பண்ணாலும் அது நெகட்டிவ் ஆயிடும். அது பண்ணவே முடியாது. இந்த பிரச்சனை இல்ல இப்படி தாங்க ஒரு ஓடும். அது எடுத்துக்காட்டுக்கு வந்து சொல்றேன் புருஷன் கார்த்தி. பொண்டாட்டி சண்டை மாதிரி இப்போ தாங்க. இல்லைங்க அப்படியே தாங்க அப்போ போயிட்டு இப்போ இருக்கும். அதானா கனிமா இப்போ 2029ல வந்து காங்கிரஸ் கொஞ்சம் நம்ம லீடிங்ல நம்ம கொஞ்சம் வச்சுட்டு எம்பி எலெக்ஷன்ல கொஞ்சம் ஜெயிக்கிறாங்க கூட வச்சுக்கோங்க. அப்போ அவங்க வந்து கர்நாடகா சப்போர்ட் பண்ணுவாங்களா, தமிழ்நாடு சப்போர்ட் பண்ணுவாங்களா? நம்மளால நிறைய ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்கண்ணா. இப்போ விஜய் ஃபேஸ் அந்த வேல்யூ வச்சு சம்திங் ஏதோ ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸே நான் சொல்றேன். இப்போ யாருக்கு ஸ்டாண்ட் நிப்பாங்க? என்ன நடந்தாலும் 2 ஸ்டேட்ல எலெக்ஷன் நடக்கணும்ல எப்பயுமே. 5 வருஷத்துக்கு ஒரு டைம் எலெக்ஷன் வந்துட்டே தானே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு திமுக டீலிமிட்டேஷன் இதுக்கு வந்து ஆறதுக்கு முடிவே காரணம் கிடையாதுங்க. தெரியுமா இது கார்த்தி? இப்படியே தாங்க ஓடிட்டு இருக்கும். இந்த பிரச்சனை அப்படியே தான் ஓடிட்டு இருக்கும். இல்ல மழை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை இருக்காது. மழை வரலன்னா அந்த பிரச்சனை இருக்கும். போராட்டம் இருக்கும். இது இன்னைக்கு நேத்து இல்ல. பல வருஷமா இதுதான். இல்ல அங்க ப்ளஸ் நம்மளை விட நீங்க நம்மளை கர்நாடகா விட இதை வச்சு சைடுமே அங்க அரசியல் ஆதாயம் தேடுறது அவங்க 2 ப்ரோ கட்சி தான், இல்ல காங்கிரஸ் பிஜேபி தான். வைபர் கர்நாடகாலையுமே நான் வந்து பயாஸ்டா பேசல. கர்நாடகாலையுமே ஒரு இஷ்யூ இருக்கு. என்னன்னா நம்ம மேட்டூர் அணை மாதிரி இவனுங்க கட்டி இருக்கிற 3 அணை ரொம்ப பிரம்மாண்ட அணை எல்லாம் கிடையாது. இதெல்லாமே குட்டி குட்டி அணை ஆக்சுவலா. அவங்களுக்குமே வந்து அந்த தண்ணியை வந்து எல்லா டைமெல்லாம் சேகரிச்சு வச்சுக்க முடியாது. அவங்க 3 டிஸ்ட்ரிக்ட் தான் இரிகேட் பண்றாங்க. ஆனா அவங்க சேர்த்து வைக்கிற கெப்பாசிட்டி அவங்களுக்குமே கம்மி தான் ஆக்சுவலா. அவங்களுக்கு கம்மி தாங்க. கம்மி மேட்டூர் தான், ரொம்ப வந்து கம்மி. அதனாலதான் அவன் எப்பவுமே 95 அதை நிரப்பி டிஎம்சிங்க வச்சிருப்பான். மேட்டூர் மட்டும். பட் மேட்டூர் அவங்க வந்து வச்சிருக்க 4 பிரம்மாண்டமான டேமும் அணை. சேர்த்தியே 4 110 தான். 110 தான். நம்ம ஒரே டேம்ல அவ்வளவு வச்சிருக்கோம். இல்லைங்க அப்போ அந்த வந்து இஷ்யூ நம்மளும் அந்த அவங்களுக்கு மாதிரி இருக்கு. கொஞ்சம் டேம்ஸ் வச்சுட்டு நம்ம இருக்கிற தண்ணி அட்லீஸ்ட் லைக் கடல் போகாம அப்படியே நிறுத்திருக்கலாம்ல. அதுதான் நான் கேட்கறேன். அது ஏன் பண்ண அப்படி நிறுத்த முடியாது தலைவா. கடல் வந்து ஆறுக்கு ஃப்ளோ இல்லைன்னா உப்பு தண்ணி வந்து நிலத்தடி உள்ள பூந்துரும். அதனால கம்ப்ளீட்டாவும் நம்மளால காவிரி தண்ணி ஒரு சொட்டு கூட கடலுக்கு போகாமலாம் பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க. டெல்டா அழிஞ்சு போயிடும். உப்பு தண்ணி உள்ள வந்துடும் டெல்டாக்குள்ள. அது இருக்கு பாருங்க. அது வந்து ஒரு பேலன்ஸ்ல போயிட்டு இருக்குது இத்தனை வருஷம். அது போயிடும் டைமாக. இதெல்லாம் சரியாயிடும் விடுங்க. அப்பப்போ சீசன் தான் அது. ஆனா ஆமா. சீசன் மழை இங்க சீசன் நல்லா வர்றது பெஞ்சதுன்னா ஏங்க இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுங்க. நாளைக்கு வந்து பட்ஜெட் போடுவாங்க. இந்த நாளைக்கு அந்த மாசம் முடிஞ்சு பட்ஜெட் போச்சு. இந்த ஆமா. பட்ஜெட்டை வந்து பேச ஆரம்பிப்பாங்களே தவிர இதை பத்தி யாரும் கண்டுக்க மாட்டாங்க இனிமேட்டு. ஏன் யாக்கூப் நீங்க திமுகங்களா காங்கிரஸா? அவர் திமுகங்க. ஓகே. இல்ல நீட் எல்லாம் ஒழிக்கணும்னு போட்டிருக்கீங்க. நாளைக்கு மோடி சீட்லாம் போகணும். பார்த்துங்க ப்ரொஃபைல் எல்லாம் மாத்திட்டு போயிருங்க. ஓகே பாய் கார்த்தி அப்படின்னாரு. குச்னை ஜி சொல்லுங்க இங்க இருந்து காயத்ரி ஒரே சொல்லுங்க. ஜாலியா இருக்கும். கார்த்திக் இல்லங்க நம்மளால ஒரு காலையில இந்த எக்ஸாமே செலிப்ரேஷன் சரி தான் எல்லாரும் பேசுறது. காலையில இருந்தா இல்ல அது காலையில இந்த செலிப்ரேஷன் நைட் ஆரம்பிச்சு பகல் வரைக்கும் என்ன பேச்சு பேசினாங்க கார்த்திக். வச்சு வச்சு செஞ்சுட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். யாரோ ஒரு ஆளு நம்ம அண்ணாமலை சார் ஆரம்பிச்சாரு, இவர் செஞ்சிருக்காரு. வெரி குட். ரொம்ப நிம்மதி. இவங்க வந்து என்ன பேச்சு பேசினானுங்க. அதை ஒழிப்போம், இது வேண்டாம் அது வேண்டாம், நாங்க தான் அப்புறம் ஆட்டை வெட்டுவானுங்களாம், பிரியாணி பண்ணுவாங்களாம், என்னெல்லாம் பேசினாங்க. இவங்க ஒவ்வொருத்தனையும் தூக்கி வெளியே வைக்கணும் கார்த்தி. இவங்க தேவையில்லாத கட்சி. நிஜமாவே ரொம்ப திருப்தியா இருக்கு. பட்டு சந்தோஷம் எல்லாருக்கும். இவர் பிஆர் சுந்தர் வந்து அப்படியே திமுக வந்து காயத்ரி மேடம் திமுக அப்படி வந்து என்ன பண்ணாங்க காலையில இருந்து? காலையில இருந்து ஒருத்தர் டாய்லெட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தார்ல, அவர் கூட்டிட்டு இல்ல தஞ்சாவூர் இல்ல வரைக்கும் போயிட்டு கார்த்தி ப்ரோ, வந்தாங்கல்ல. நீங்க என்ன கார்த்தி ப்ரோ, நீங்க 2 மணிக்கு மேல நீங்க டேட் பண்ணிட்டு போயிட்டீங்க போல. பெயில் அங்கிரே கிராண்ட் ஆனோடனே ஆளே காணும். இல்லையே, எதுவும் டெலிட்டா பண்ணலையே, அப்படியே தானே இருக்கும் நான் போட்ட ட்வீட்லாம். இல்ல 2 மணிக்கு மேல ஆளே காணுங்க. அப்படி இல்ல. பெயில் எனக்கு கிராண்ட் தெரிஞ்ச ஆனோடனே. இல்ல எனக்கு வேலை இருக்காதா? கார்த்தி ப்ரோ ஒரு சிங்கிள் டேல போட்ட ட்வீட்டுக்குள்ளே இன்னைக்கு இல்ல தான் ப்ரோ, ஆர்டிகல் காலையில இருந்து சரிங்களா? ஃப்ரீயா இருந்தே அதெல்லாம் போட்டே நீங்க இருந்தீங்க. அப்புறம் ஆளை காணும். நான் தேடிட்டே இருந்தேன். என்னடா கார்த்தி ப்ரோ காணுமே, கிராண்ட் ஆயிட்டுன்னு. அப்புறம் சாயங்காலமா வந்தீங்க.
ஆமா. அடுத்த வேலை இருக்கும்ல எங்களுக்கு. நான் ஒரு படம் பார்க்க போயிருந்தேன். அதுக்கப்புறம் வந்தேனே. திரும்ப வந்து 6 மணிக்கு வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கேனே. உங்களுக்கெல்லாம் உடன்பிறப்புக்கலாம். இல்ல மன உளைச்சல் ஆயிட்டீங்களோன்னு நினைச்சேன். இல்லங்க. சீச்சீ அதெல்லாம் இல்ல. நீங்க உண்மையிலே ஹாப்பி தான். பயங்கர ஹாப்பி. இல்ல நிறைய நிறைய பேருக்கு சரி இல்லைங்க பாத்ரூம் போறதுக்குலாம் பர்மிஷன் கேட்டுட்டு இருந்தாங்க. இல்ல உதயநிதி கைது வந்து நிறைய பேருக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி சார்ந்த எல்லாருக்குமே அது ஒரு பெரிய கொண்டாட்டம் தான். எப்படி விஜய் வந்து இவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்காருன்னு அவங்க பெருசா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படின்னா இது வேற மாதிரி இப்போ எடுத்துட்டு போறாங்க. ஒரு கொள்கை, இவரோட கொள்கை, இவர் பேச பேச்சு அந்த மாதிரி அதெல்லாம் கிடையவே கிடையாது. திமிரா ஆணவமா ஆடிட்டு இருந்த ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு ஒரு சந்தோஷம். வேற ஒன்றும் கிடையாது. சிம்பிள் அவ்வளவுதான். இது என்ன பெருசு? இல்ல ப்ரோ, அவருக்கு எதிரிகள் இப்ப அவர் பேசின விஷயத்துக்கு நிறைய எதிரிகள் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. கிடையாதுங்க. இவங்களே நாளைக்கு போய் கூட்டணி வச்சுக்குவாங்கன்னு வச்சுக்கோங்க. பிஜேபி இவங்களே சேர்ந்துட்டாங்கன்னா நாங்க என்ன சண்டைக்கா போறோம்? அதெல்லாம் கிடையாது. அது அவங்களோட விருப்பம். அதுக்காகலாம் இல்ல. உதயநிதியோட ஆணவத்துக்கு இந்த அடி வாங்குறாரு அப்படின்றது நல்லா இருக்கு. பாக்குறது சந்தோஷமா இருக்கு. அவ்வளவுதான். நாளைக்கு செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆனாலும் நாங்க சந்தோஷப்படத்தான் செய்வோம். கைது பண்ணவே இல்லையே ப்ரோ, கைது பண்ணவே இல்லையே. இது கைதுனே சொல்ல முடியாது. அப்புறம் என்ன பிக்னிக்கா கூட்டிட்டு போனாங்க? தஞ்சாவூர் முயற்சி தோல்வி அடைஞ்ச மாதிரி தான் எனக்கு தெரியுது. தஞ்சாவூருக்கு என்ன சுத்தி பார்க்க கூட்டிட்டு போனாங்க வேன்ல? கார்த்தி ப்ரோ அவரை வந்து நீங்க வாங்கன்னு சொல்லியிருந்தா அவரே 1 மணி நேரத்துல வந்து 2 மணி நேரத்துல வந்திருப்பாரு. இவ்வளவு பெரிய டிராமா எதுக்கு? அதாங்க 2 மணி நேரத்துல தாங்க வந்தாரு. 2 மணி நேரம் கழிச்சு தான் வந்தாரு. பாத்ரூம்ல இருந்தாரு 2 மணி நேரம். ஒரு தெளிவா ஒரு பிரஸ் மீட்ல ஒரு வார்த்தை சொன்னாரு பாத்தீங்களா? இப்ப இதுல வந்து நிறைய வந்து பொருட்செலவு கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு. அது ரொம்ப உண்மையே தெளிவான வார்த்தை. இன்னைக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஒரு 10-20 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்கு இவர் அங்க இருந்து கூட்டு போறது. கரெக்ட் தான். நம்ம ஒரு 40 கோடிக்கு கார் ரேஸ் நடத்தணும். ஒரு 80 கோடிக்கு பேனா வைக்க போனோம். அதெல்லாம் பொருள் செலவு இல்லையா? இல்ல கார்த்தி, இன்னைக்கு 2000 போலீஸ்காரன் திட்டிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு அரசு ரிமாண்ட் பண்ணிட்டா கூட வந்து ஏதோ ஒன்னு பலன் கிடைச்சிருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கிரவுட் ஃபண்டிங் கேட்டா கூட நாங்க அனுப்பிச்சுட்றோம். நாங்கெல்லாம் ஜிபே பண்ணிக்கிறோம். இல்ல யாக்கோப் அது ரிகவர் பண்ணிடலாம். பலன் இருக்கா? இன்னும் கொஞ்ச நாள்ல பிரேக் ஆயிருவாரு. அடிச்ச காசெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தான் போக போகுது. பலன் இருக்கா இல்லையன்றது ஃபியூச்சருக்கு பதில் சொல்லுவோம். எதிர்காலம் பதில் சொல்லுவோம். கவலைப்படாதீங்க. இல்ல இன்னொரு விஷயம் மறந்துட்டு வந்து எல்லாரும் அந்த நியூஸ் பாத்தீங்களா? அந்த இது எம்எல்ஏ விலைக்கு வாங்கின கேஸ் ஸ்டே ஆயிடுச்சு பாத்தீங்களா ஹைகோர்ட்ல? அப்போ இன்னைக்கு நிர்மலா மேடம் பார்த்தது சக்சஸ் கரெக்ட்டா? இல்ல ஏங்க அந்த கேஸ் நிக்காதுங்க. அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்டே ஆகுற கேஸ். உங்களுக்கு எதிரா தீர்ப்பு வந்து நீங்க வந்து இல்ல ஒரு சில விஷயத்தை நியூட்ரலா பேசுங்க. முழுசா பேச விடுங்க. ஒரு சில உச்சநீதிமன்றத்துல அதான் உச்சநீதிமன்றத்துல தானே ஆச்சு. இல்ல ஹைகோர்ட்ல தான் ஆச்சு நினைக்கிறேன். உங்களுக்கு எதிரா வந்தா உச்சி குடிமை பண்றோம், உங்களுக்கு ஆதரவா வந்தா பாத்தீங்களா நீதி வென்றது தர்மம் வென்றது. ஏங்க இல்ல நீங்க வந்து நீங்க திமுக அப்போஸா பேசினா பேசுங்க. பட் ஒரு சில விஷயத்தை நியூட்ரலா பேசுங்க. அந்த திமுக அப்போஸ்லாம் இல்ல யாக்கோப். செந்தில் பாலாஜி யாரு என்னன்னு ஸ்டார்டிங்ல இருந்து இல்ல இது நீங்க பெருமையா பேசுறதே தப்பு யாக்கோப். ஒரு நிமிஷம். திமுகலயே திருடாதவங்க கூட எல்லா மாவட்டத்திலயும் இருக்கான். நீங்க செந்தில் பாலாஜி எல்லாம் நீங்க எடுத்து பேசாதீங்க. எனக்கு சரிப்படாது. ஏன்னா செந்தில் பாலாஜி எவ்வளவு ஊழல் செஞ்சிருக்காருன்னு பேசுனது கருணாநிதியும் திரு ஸ்டாலினும். அவர் ஒரே வருஷத்துல உங்க கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க விட்டுட்டீங்க. சரி தலைவரே, அதுக்குன்னு சொல்லி செய்யாத ஒரு விஷயத்த எங்க சரிங்க. இப்ப நான் வந்து ஒரு குற்றவாளி ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நான் வந்து ஒரு குற்றவாளிங்க. அதுக்குன்னு சொல்லி ஒரு குற்றம் செஞ்சுட்டேன், குற்றவாளியா அறிவிச்சுட்டேன், 2 வருஷம் ஜெயில போயிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதுக்குன்னு சொல்லி ஊர்ல இருக்க எல்லாத்தையும் அன்னைக்கு ஜெயிலுக்கு போனால இவன் பேர்ல போன இதெல்லாம் சினிமா படத்துல வர மாதிரிலங்க இருக்கு. நீங்க ட்ரை பண்ணதுக்கு வாட்ஸ்அப் ஆதாரத்தை வச்சிருக்காங்க. அவங்க கேஸ டிராப் பண்ணல, அரெஸ்ட தான் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. வாட்ஸ்அப் ஆதாரம் இருக்குது, புரியுதா? அரெஸ்ட் பண்ண வேணாம், ஆனா விசாரணை நடத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். அந்த ஐபிடிஆர் ஆளு விஜயன் கிட்ட பேசுறாங்க. அதே மாதிரி நீங்க யாருமே எல்லாரும் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? இருங்க கார்த்தி முடிச்சுக்கிறேன். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாருங்க. இவர் ஒன்ன மட்டும் சொல்லிட்டு இன்னொன்னு விட்டாரு. என்ன சொல்லியிருக்குன்னா, செந்தில் பாலாஜி வெளிநாடு தப்பி போக கூடாதுங்கிறதுக்காக பாஸ்போர்ட்டை சரணடை சொல்லியிருக்காரு. அவரே ஒரு தம்பியும் அதை மறந்துட்டாரு. யாக்கும் அப்படியே சைலண்டா விட்டுட்டாரு. எதுக்கு சொல்லுது? அவர் மேல நம்பிக்கை இல்லாம வெளிநாடு தப்பிச்சு ஓடிடுவாரு. நம்ம ட்ரோல் பண்ணதுக்கு வேணா நல்லா இருக்குங்க. அவர் எம்எல்ஏ இல்ல சொல்லலையா? நீங்க சத்தியமா சொல்லுங்க. எங்க ஒரு எம்எல்ஏ இல்ல அவர் அப்படியே போனாலும் எத்தனை நாளுங்க அங்க இருந்துருவாரு. எங்க நம்ம நியூட்ரலா பேசுங்க. யாருக்கு தெரியும்? ஏவாவேல திரும்பி வந்துட்டாரா? திரும்பி வந்துட்டாரா சிங்கப்பூர்ல இருந்து? சரி, எத்தனை நாள் இருந்துட்டாரு? ஏவாவேலு சிங்கப்பூர்ல இருந்து திரும்பி வந்தாரா வரலையா? எங்க வந்துதாங்க அவன் அவர் எம்எல்ஏவா இருக்காருங்க. வந்துதான் ஆகணும் இல்ல. இப்ப இங்க இந்தியால இருக்காரா சிங்கப்பூர்ல இருக்காரா? எனக்கு சொல்லுங்க. இன்னைக்கா? இன்னைக்கு இந்தியால தான் இருக்காரு.
இந்தியால இருக்காரு. சிங்கப்பூர்ல இல்லையா? இல்ல ப்ரோ, காலைல அக்கம்பெனி பண்ணாரு நீலாங்கரையில அவர் கூட. பார்க்கலையா? வந்துட்டார் அப்படியா? டிஜி. ஓகே. அவர் வந்துட்டார், அப்பயே வந்துட்டார். அப்பவும் நம்ப முடியாது உங்களை எல்லாம். பாஸ்போர்ட் கொடுத்துருங்க பேசாம. இல்ல நீங்க ரொம்ப அப்டேட்டட் இல்லாம பாஸ்போர்ட் இருக்கீங்க. இல்லண்ணா, யாக்கூப் அவரு ப்ரோ, சிங்கப்பூர் திருப்பி நீங்க போறது வந்து எல்லாரையும் சொல்றீங்க லைக் பயாஸ்டா பேசாதீங்கன்னு. ஆனா நீங்க தான் ரொம்ப பயாஸ்டா பேசுறீங்கன்னு தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. விடுங்க யாக்கூப், இந்த பிரச்சனை வந்து நீங்க மோடிஜி கிட்ட போய் உட்கார்ற வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் இருக்காது. போயிருக்கு பஸ். இல்லண்ணே, இன்னும் 2G ஸ்பெக்ட்ராண்ணே. அவர் திருப்பி சிங்கப்பூர் போறதுக்கு சான்சஸ் அதிகமா தான் இருக்கு. ஏன்னா அவருக்கு நிஜமாவே ஹெல்த் ரொம்ப டீட்டெயில் தான் இருக்கு. அவங்க ரிப்போர்ட்ஸ்லாம் நீங்க இல்ல பார்த்தீங்கன்னா தெரியும். காவேரி ஹாஸ்பிட்டல் எல்லாம் நல்லா தானே இருக்கு. காவேரி ஹாஸ்பிட்டல் இவங்க அது அவங்க இவரு பர்சனல், அது நம்ம சொல்ல கேஎம்ஜேவோடதும் முடியாதுப்பா. அது அவங்க எங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களோ அது அவங்களோட பொறுப்பு. லைக் ஓ சிம்பிளா முடிச்சுக்கலாம். ஓகே. அது நீங்க சொல்லலாம் காவேரி வந்து லைக் வேர்ல்ட் கிளாஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டு. இட் இஸ் ஆக்சுவலி அதுலேயுமே பயங்கரமாக தான் இருக்கும். ஆனா அது அவங்க இஷ்டம். திருப்பி போறது வந்து லைக் சர்ப்ரைஸ் ஆக வேண்டிய விஷயம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். லைக் ஏன்னா ஹி இஸ் ஆக்சுவலி பேட் ஆக்சுவலி. செந்தில் பாலாஜி வந்துட்டு இந்த நான் வந்துட்டு போய் சைன் போடுறதுல இருந்து விடுப்பு கேட்டு மனு போட்டிருந்திருக்கிறாரு. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அரஸ்ட் ஆனதும் அந்த மனு திரும்ப பெற்றிருக்கிறாருன்னு ஒரு செய்தி வந்துச்சு. இதுல இருந்து பயந்த மிச்சவங்க எல்லாம் எதுக்குங்க எல்லாரும் பேசிட்டே இருக்கீங்க? யாருமே பேசலையேங்க. இல்ல ஒண்ணும் இல்ல யாக்கூப். உங்களுக்கு சின்ன வயசுன்னு நினைக்கிறேன். இன்னும் 10 வருஷம் கழிச்சு எங்களோட சேர்ந்து திமுக நீங்க தான் மிதிக்க போறீங்க. இது நடக்கும். நீங்க இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீங்க பாருங்க நீங்க என்ன பண்ண போறீங்க இவனுங்கள. நீங்க இன்னைக்கு ஏதோ பாசத்துல பேசுறீங்க. இல்ல இதை நான் ரொம்ப நாள் நானும் ஒரு பாத்துட்டேங்க. காலத்துல அப்படி சும்மா இருந்தவன் தான். இருக்கும்போது நீங்க வெயிட் சும்மா பண்ணி பாருங்க. இருப்பாங்க. அதனால நான் சொன்னேன் நீங்க எதுவுமே இல்ல நீங்க வெயிட் பண்ணுங்க. சேட்ல அது ஏதாவது பேசிட்டு அப்படித்தான் அது. இருக்காங்கன்னு பார்த்தேன். இல்ல அது எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். திமுக மேல யாருக்குமே நம்பிக்கை கிடையாது. ஏன்னா நீங்க செந்தில் பாலாஜி ஏன் பாஸ்போர்ட் வாங்கிக்கிறேன் கேட்டீங்கல்ல. செந்தில் பாலாஜி இடி புடிச்சிட்டு போச்சுல்ல. அப்ப அந்த அசோக் 1.5 வருஷம் என்ன பண்ணாரு சொல்லுங்க. எங்க இருந்தாரு? போயிட்டாரு. தம்பி நீ வெளியே போக கூடாதுன்னு எங்க செந்தில் பாலாஜியா பேசினா அசோக் எங்க அவரு எம்எல்ஏ, அவரு எங்கேயும் போக மாட்டாரு. அவ்வளவுதான். மத்தவங்க ஓடுவாங்க, எங்கேயும் இருக்க போறாங்க. அவ்வளவுதான். நான் வந்து எங்கேயும் போகல. அப்புறம் எதுக்கு பாஸ்போர்ட் சும்மா வீட்டுல வச்சுட்டு நான் வந்து ஒரு எங்கேயும் போக மாட்டாரு. பாத்ரூம் மட்டும் 2 மணி நேரம் போவாரு. கூட நான் இதான் சொல்லுவேன். அவர் எங்கேயும் ஓட போறது இல்ல. அவர் யாக்கோப் அது நீங்க வந்து இப்ப யாக்கோப்புக்கு வந்து பாஸ்போர்ட் வேணுமா வேணாமானா அது நம்ம ஃப்ரெண்டுன்னு விட்டுருவாங்க கோர்ட். ஐ மீன் ஃப்ரெண்டு. ஆனா கோர்ட் வந்து ப்ரொசீஜர் படி தான் போகும் இல்லையா. கேஸ் நடக்கும்போது அவங்க வெளிநாடு போக விட மாட்டாங்க. அதுக்கு வந்து நீங்க பாஸ்போர்ட்டை கொடுக்க சொல்லுவாங்க. எல்லா இதுலயும் அந்த இதை போட ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் விடுவாங்களே எல்லா ஏர்போர்ட்டு போர்ட்டு எல்லாரையும். அது நார்மல் தான். லுக் அவுட் நோட்டீஸ் போட்டு அதை ஸ்டால் நீங்க போய் அங்கே போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதுதான் அந்த ப்ரொசீஜர். அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தான் பேசாம அடிச்ச காசை கொடுத்துருங்கிறேன். கேட்க மாட்டேங்கிறீங்க. வாழ்க பாதி வளமுடன் போயிடுங்க. அவ்வளவுதான். பாதி முழுசா போயிடு. அதெல்லாம் படத்துலதான் பாதி வளம். இங்கெல்லாம் நேர்ல மாட்டா முழுசா போயிடும். இல்ல 2G நாளைக்கு எப்படி அசம்பிளி எல்லாமே லைவா போகுமா எப்படி? இது அப்படிதான் சொல்லியிருக்காருங்க. பரவாயில்ல. அது ஒரு நல்ல லைவ் தான். இல்ல அதான் இப்போ இந்த கைதுக்கு அப்புறம் நடக்கிறதால ஒரு மாதிரி பெருசா எதிர்பார்ப்போட போகும்னு நினைக்கிறேன். என்ன எதிர்பார்ப்பெல்லாம் போகாதீங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் முக்காவாசி பேர் அந்த விஜய் ரசிகர் மன்றத்துக்காரங்க 70%. ரோஹிணி தியேட்டருக்கு நிலைமை பாத்தீங்கல்ல. அங்கெல்லாம் போய் வாழ ஆட்டினீங்க. நாளைக்கு எல்லாம் ஒண்ணு இருக்காதுங்க. நாளைக்கு பட்ஜெட் அவர் படிப்பாரு. அதுவே ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிடும். அதுக்கப்புறம் அதுக்கான டிபேட் இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காதுங்க. அதுக்கப்புறம் டிபேட் வந்து டைம் ஆகும். டைம் இருக்கும். அது மானிய கோரிக்கை எல்லாம் வர டைம் ஆகும். அப்பதான் டிபேட் நடக்கும். இப்பெல்லாம் இது இருக்காது. நாளைக்கு உதயநிதி வருவாரா கார்த்தி? வருவார். கண்டிப்பா வருவார். நாளைக்கு எந்த டிபேட்டுமே நடக்காதுன்ற. நாளைக்கு பெருசா டிபேட்லாம் நடக்காது. இல்ல ஆமா நாளைக்கு ஃபுல்லாவே அவர் பேசிட்டு மறுநாள் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பத்தி பேசுறது அப்படி போவோம். எங்கங்க அவங்க நடுவுல ஒயிட் பேப்பர் மாதிரி ஏதாவது சப்மிட் பண்ணுவாங்களா கார்த்தி? கார்த்திக் ப்ரோ, செலவு பண்ணிருக்காங்க. ரீசெண்டா நான் ஜஸ்ட் படிச்சிருந்தேன். அந்த கலவரம் நடந்து இன்னைக்கு சென்னையில நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் தேவையில்லாம பொதுமக்களை பாதிக்கப்பட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். லைக் இங்க மவுண்ட் ரோட் அங்கேயே ஆமா அங்கேயே நிறைய பேர் ஆபீஸ்லயே வந்து பயந்து மேல போயிட்டாங்க. எனக்கு ஒரு டவுட். ஒரு திமுக காரர் அந்த உஜாலா தண்ணியை மேல ஊத்திட்டு ஏதோ பத்தி வைக்கிறேன் சொல்லி அவர் என்ன இருப்போம் பெட்ரோலே கிடைக்குது. எதுக்கு இந்த உஜாலா தண்ணியை ஊத்திட்டு காமெடி?
அது நம்ம தீக்குச்சி அது பத்தவும் ஆமா. மாட்டேங்குது. ஆமா. நல்லா ஏதாவது பெருசா கொண்டு வந்திருக்கலாம்ல. இந்த ஏய் 1980s இல்லைங்க, இதை டிராமா தவிர்த்திருக்கலாங்க. இது எதுக்கு கைது அளவுக்குலாம் போக வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இல்ல ப்ரோ, என்ன கைது பண்ணாலும் பேசிட்டாங்க மக்கள் எனக்கு அடிப்பீங்களா புரியல. அதுக்குன்னு வந்து இல்ல இல்ல, புரியல இதனால எனக்கு. நிறைய இது மக்கள் இது தான் வந்து இன்னைக்கு இல்ல வந்து நீங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு என் கொஸ்டின்ஸ் நீங்க என்ன பாதிப்படைஞ்சிருக்காங்களே கொஸ்டின் தவிர, அதுக்கு ஆன்சர் இல்ல இல்ல, பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கொஸ்டின் என்னன்னா இதை இப்போ எப்படி அணுகணும்னு பொதுமக்கள் தெரிஞ்சு. அடிக்கிறது பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க தேவையில்லாம அகைன் வேற டிஸ்ட்ராக்ட் பண்றீங்க. நோ, ஆன்சர் திஸ் கொஸ்டின். நீங்க அடிச்சீங்க வைபர் ராஜா. ஒரு ஸ்கூட்டரால அடிச்சீங்களா இல்லையா தஞ்சாவூர்ல? 2-3 பேர் அடிச்சிருக்காங்க ப்ரோ. நீங்க அதுதாங்க இப்போ நானும் அப்படியே சொல்றேன். காரை இது எடுத்துக்கோங்க. இது எகிரி இது எகிரி வந்தாங்க மொத்தமாவே ப்ரோ, வந்து வீடியோல பாத்தீங்களா? மொத்தமாவே இதை தவிர்த்திருக்கலாம்னு இல்ல சொல்றேன். இல்ல புரியுதுங்களா? கேஜி சரி ஆக்சுவலா அது ஒண்ணும் கேஜி பிரச்சனை சந்தோஷப்படுங்க. இல்ல. திமுக காரங்க ரொம்ப இருங்க நல்லா இருங்க பிஹேவ் பண்ணாங்க. அவங்க எல்லாம் இருங்க பொதுவா பழைய மெலன் திமுக காரனா ஆளுகளை எரிப்பாங்க, இல்ல ஒரு குட் நியூஸ். பத்திரிகையாளர் மெலன் எரிப்பாங்க. அது திமுக தஞ்சாவூர்ல காரங்களுக்கெல்லாம் ஒரு குட் திருநெல்வேலியில நியூஸ் நடந்தது. சொல்லிக்கிட்டுமா? அது அதான் திருநெல்வேலியில திருநெல்வேலி நடந்தது. திமுக வா காரங்களுக்கெல்லாம் ஒரு குட் ஒத்துக்கிறீங்க, நியூஸ் சூப்பர். இருங்க சொல்லிக்கிறேன். இருங்க இருங்க அது காவேரிக்கு முன்னாலதான் நடந்துச்சு. அது நான் சொல்றேன் என்ன நடந்துச்சுன்ட்டு. அதுல வந்து திமுக காரன் மேல தப்பு இருக்கு. ஆனா அந்த பையனும் வந்து அந்த அவங்கள முந்தி அடிச்சுட்டு போனான். அது தப்பு கிடையாது. ஆனா போனவன் நின்னுட்டு எதுக்கு அவங்கள்ட்ட போய் வாக்குவாதம் பண்ணான்னு தெரியல. அது மேபி அவன் ரோடுங்க, அது பப்ளிக் ரோடுங்க. ஹீரோயிசம் அவன் பண்ணானா பப்ளிக்ங்க. இல்ல இங்க அவன் எதுன்னு எப்படி ப்ரோ ரோட்ல தெரியல. எதை நீங்க கூட எதுக்கு டிஃபைன் போய் பண்றீங்க இருங்க பண்ணுவீங்க? நீங்க? இருங்க எனக்கு நான் வந்து புரியல. கட்சி சார்பா சீரியஸா. பேசுறேங்க, நியூட்ரலா பேசுறேன். அந்த இடத்துல இப்ப யாக்கோபு டிவிக்கே இருந்தாலுமே இப்ப நான் நின்னா முந்தி போவேன் இல்ல போக மாட்டேன். பட் போயிட்டு அப்படி அவங்ககிட்ட கிடையாது வாக்குறுதி நான் யாக்கோபு. பண்ண அதை மாட்டேன். அடிக்க அதான் என்னோட கூடாதுல்ல. பாயிண்ட்டுங்க, வாக்குவாதம் அவ்வளவுதான். பண்ணா சரி போங்க ஏங்க தம்பின்னு அது ஒரு போலீஸ் விட்டா கிழடு தாத்தாங்க. போயிடும். அந்த தாத்தாட்ட போய் நீங்க என்னங்க அந்த பேசுவீங்க? அவரு தாத்தாவுக்கு தான் 2 1005 வருஷம் 60 ஜெயில் தண்டனை. அட்டம் டு மர்டர் போட அது போறாங்க அது நாளைக்கு. போட்டா நம்ம என்ன பண்ண முடியாது? தாத்தாவும் ஃபேஸ் போட்டோலாம் பண்ணும். சீக்கிருக்காரு. நானே எடுத்து இல்ல சிஎஸ்ஆர் இல்ல, கோர்ட்லாம் ஃபைல் பண்ண போறேன் இன்னைக்கு வந்து நாளைக்கு. ஆதவ அர்ஜுனா பேசுறாரு. சமூக வலைதளத்துல பேசுறவங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நாங்க முதல்ல வழக்கு தள்ளி இது ஒரு என்ன சொல்றது, இது ஒரு இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்ற மாதிரி பேசுறாப்ல. அதுவும் பெண்கள் நல்லதுதான். சம்பந்தமா. ஏங்க ஜஸ்ட் டக்குனு வார்னிங், அதுல என்னங்க தப்பு? இல்ல எதுக்கு நீங்க வார்னிங் பத்திரமா தான். இருங்க வைபர் ராஜா. இல்லைங்க, அது வந்து கொஞ்சம் ஓப்பனாவே பேசுறாரு அப்படின்ற. இப்ப இதெல்லாம் வந்து ஒரு இல்ல வைபர், அது வந்து நம்ம பேசுறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா நாளையில இருந்து நடவடிக்கை எடுக்கணும். நாளையில இருந்து டெய்லி கோட் இல்ல பண்ணி எல்லாரும் அது மென்ஷன் நீங்க பண்ணுவோம். எடப்பாடி டைம்ல இருங்க டூஜி, நிழல்ல நாளையில நின்னதுக்கு இருந்து நம்ம உங்களுக்கு வந்து எல்லாருமே வெயிலின் வந்து கொடுமை பாருங்க, தெரியாமல் போய்விட்டது. தாவேகா ப்ளீஸ் நிர்வாகிகள் பேசுறான், திமுக நிர்வாகி பேசுறான்னு சொல்லுவோம். அப்போ வந்து அது நடவடிக்கை எடுக்கணும். சும்மா கண்டிப்பா வாயிலே சொல்லிட்டு எடுக்க இருந்துட்டு கண்டிப்பா மாட்டாங்க. ப்ரோ. அமைதியா இருந்துட்டாங்கன்னா இல்ல ஒண்ணும் எடுக்க பண்ண மாட்டாங்க. முடியாது. ஏரியா அப்படிலாம் கிடையாது. அவங்க பேசினா எடுக்க மாட்டாங்க, நீங்க பேசினா எடுப்பாங்க. அப்படிதான் இருக்கு கவர்மெண்ட். நீங்க அப்படிதான் இருந்தீங்க. கண்டிப்பா அப்படிதான் இருப்பாங்க. அவங்க கட்சி அப்போ சார்பா அப்ப என்ன இருக்கிறவங்கள ஏங்க அப்ப எடுக்க என்னங்க மாட்டாங்கங்க. மாற்றம்? அது அது எந்த நீங்க கட்சி எங்க ஆண்டாலும் எங்க அதுதான். எடப்பாடியார் ஏங்க லஞ்சம் அது நீங்க வாங்கினவங்கலாம் எங்க கைது பண்ணாங்களே, அப்புறம் எடப்பாடியார் என்னங்க? மாதிரி கிளவுஸ் போட்டுட்டு ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நினைச்சு வாய் விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா டைம்ல நீங்க எல்லாம் சின்ன பையனா இருந்திருப்பீங்க. அதனால உங்களுக்கு தெரியும். ஏங்க உண்மையிலே சொல்றேன், அந்த விஷயத்துல அவரை பாராட்டி தான். எடப்பாடி அவர்கள் வந்து என்ன நீங்க அவரை விமர்சிச்சாலும் அதனாலதானே பர்மனன்ட் குரூப்ல எதுவுமே இல்ல. உட்காந்துருக்காரு. ஏங்க திமுக அது வைக்க அது ஒரு வேண்டிய பெரிய இடத்துல விஷயங்க. வச்சிருந்தா. அது அது பெரிய விஷயம் இல்லைங்க. அது இல்ல அந்த வைபர் ப்ரோ, ஒரே நிமிஷம். ஏங்க அவரு ஏங்க, நான் அது ஆளுக்கு கருத்து பெரிய ஆளுக்கு விஷயமாங்க. சுதந்திரம்னு மதிக்கல ஒண்ணு இருக்கு. மதிக்கலன்ற மாதிரி லைஃப் நினைச்சப்போ டைம் ஃபுல்லா மண்டி போட்டதுனால, சாரி குமிஞ்சே நடந்ததுனால அவருக்கு சுயமரியாதை குறைவுங்க. அதனால அப்படிலாம் சொல்ல முடியாது. என்ன கேட்டா இல்ல சில விஷயங்கள் அவர்கிட்ட வந்து நான் இதை வந்து கருத்து சுதந்திரம்னு சொல்லலாம், சகிப்புத்தன்மைன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? தப்பியா? அதிகாரம் வந்துட்டாங்க, அதிகாரம் வந்துட்டுன்றதுக்காக நம்மள எதுவும் சொல்லக்கூடாது, அவர் மேல ஊழல அவரை ஆளக்கூடாது, பிரச்சனை ஒரு கேஸ இருக்கிறதுனால போட்டு உள்ள கம்முன்னு தள்ளிடணும்னு இருக்காங்கன்னு சொல்லலாம். நினைக்கிறதுன்றது ஒரு வைப்பர் ஒருத்தவங்களோட மைண்ட் செட். நம்ம மேல பிரச்சனை அதிகாரமே கைக்கு இருக்கிறதுனால வந்தாலும் சும்மா ஒரு இருக்காருன்னு நிமிஷங்க, சொல்லலாம். ஒரு ஓட்டு நிமிஷங்க, போனா தனக்கு அதிகாரமே புடிச்சத கைக்கு வச்சிருவாங்கன்ட்டு. வந்தாலும் ஓகே, என்னதான் விமர்சிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை வந்து அவர்கிட்ட இருக்கு. அதெல்லாம் புரியுதுங்களா? கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் இப்ப கிடையாது. வரைக்குமே ஏன்னா அவர் ஏங்க மேல அவ்வளவு அழுக்கு இருக்கு. நாளைக்கு ஆட்சி மாறினா தன்னை தூக்கி உள்ள வச்சிருவாங்கங்கறதுனால மூடிட்டு இருக்காரு. சுத்தமா இருக்கிறவங்க ரோசப்படுவாங்க. உங்களுக்கு தன்மான வந்து கோவம் வராதா? உங்க வீட்டுல இருக்கவங்க சொன்னா. அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. அதிகாரம் வரும்போது தன்னை வந்து தன்னடக்கமா வச்சுக்கிறது நல்லது. சரி ரைட். ஆணவத்துல ஆடணும்னு பதில் வச்சுங்களா, திரும்ப அப்போ பின்னாடி உங்களுக்கு அப்போ வரும். உங்களுக்கு எடப்பாடி தான் கரெக்ட். நீங்க எடப்பாடி இல்ல இல்ல ப்ரோ, இல்ல நல்ல ஏங்க அவர் நல்ல பேச நல்ல பேச்சு அனுமதிச்சாருங்க. இருக்கு. அவரை நீங்க ஒரு என்ன டவுட். இல்ல விமர்சிச்சாலும் அவர் உண்மை வைபர் ராஜா. அனுமதிச்சாரு. அவரை ப்ரோ நீங்க நீங்க என்ன அவனை வைபர் புரிச்சுக்கோங்க. ராஜா பேச இந்த அனுமதிலாம் இங்க அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஒண்ணுங்க வந்து லேடிஸ் நல்ல பத்தி தப்பா அட்வைஸ். பேசினா பிரச்சனை வருது. இது இன்னும் இந்த உங்களுக்கு புரியல. அட்வைஸ் ஆக்சுவலி வந்து லேடிஸ் பத்தி நீங்க சொன்ன அவதூறா அட்வைஸ். பேசுறது தப்பு. யாரா இருந்தாலும் அது தப்பு தான். லேடிஸ்னா இல்ல யாரை இல்ல பத்தி? லேடிஸ்னா குறிப்பிட்டு யாரை பத்தி? நீங்க தயவுசெய்து வீடியோ லேடிஸ போய் வந்து பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். குறிப்பிட்டு சரிங்களா? இம்ப்ளை யாரை பண்ணி பத்தின்னு பேசுறது. கேக்குறேங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. இதெல்லாம் பேச திரிஷா முடியாம லேடிஸ்னா பத்தி பேசுறீங்க. தாங்க நான் பெண்களை பேசுறீங்க பத்தி நீங்க. பேசிட்டாங்களா இன்னைக்கு? இல்ல இல்ல. ஆமா பேசுங்க. என்ன ப்ரோ ஆச்சு? எல்லா பிரச்சனையும் அங்கதான் ப்ரோ ஆரம்பிச்சது அது. இங்க பாருங்க, நான் ஆமா ஒரே ராஜா. ஒரு விஷயம் கேக்குறேன் உங்கள்ட்ட. கோட் படத்துல திரிஷா ஆடினாங்க. அவங்களோட புடவையோட கலர் என்ன? கோட் படத்துல திரிஷாவா? சம்பந்தமே எல்லாம் பேசுறீங்க. எனக்கு ஏங்க, புரியல. உடனே சூர்யா இல்ல ஒரு நிமிஷம். பல்படிச்ச இல்ல மாதிரி. கோட் ஒரு படத்துல பாட்டுக்கு வந்து என்னதான் ஆடுனாங்க. பேசுறீங்க? வைபர் கேட்கறதுக்கு வைபர் பதில் சரி சொல்லுங்க, ஒரு நிமிஷம். இல்ல நீங்க வைபர் அவங்கள வந்து வைபர் சரி இருங்க. நீங்க அவங்கள மொத்தமா இருங்க தள்ளி இருங்க
வச்சுட்டு ரெக்கார்ட் ஆகுதுங்க. பேசிட்டு இருக்கீங்க. ஓகே. வைப்பர் கரியரை தொலைச்சிடாதீங்க. இந்த கால் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஏங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, ஐயோ அவரை பேச விடுங்க. இல்ல ஒரு நீங்க நிமிஷங்க. பேசுங்க. கோட் படத்துல திரிஷாவா? ஒரு நிமிஷம் புரியல. சம்பந்தமே சொல்லுங்க இல்லாம திரிஷா சொல்லுங்க. bro. திரிஷா ஒரு பாட்டுக்கு வந்து ஆடினாங்கல்ல. ஓகே ஓகே. ஆமா. ஓகே, அவங்களோட சேலை, அவங்களோட கலர் என்ன? அந்த 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 ட்ரெஸ் போட்டிருந்தாங்களா, அது கலர் என்ன? எல்லோ கலர். எல்லோ கலர். பிளஸ்
அது கூட இன்னொரு கலரும் இருந்தது. உங்களுக்கு தெரியும் அது ஏங்க டிவிகே கலர் மாதிரி தான் சரி வச்சுக்கோங்க. இப்ப நான் கேக்குறேன் இருங்க லாலா இருங்க கடை இருங்க லாலா கடை ஐயோ சாந்தின்னு ஒருத்தர் இருங்கங்க ஆடினாரு இருங்கங்க அவர் ஒரு சட்ட நிமிஷம் கலர்ல பொறுமையா இருந்தாங்க சொல்ல அப்ப இது வர்றாரு என்ன நீங்க கேட்க காமெடியா முடியாது. பொறுமையா ஒரு நிமிஷம் கேட்கறேன் ஆமா இருங்க. சொல்ல வராரு, சொல்லுங்க சொல்லுங்க. உலகத்துக்கு ஒரு செய்தி சொல்றாரு, சொல்லுங்க. ஆமா ஏங்க சொல்லுங்க. ரொம்ப ட்ரிகர் ஆகாதீங்க, ஒரு நிமிஷம் அப்பதான் ஸ்டார்ட் இல்லைங்க பண்ணிருக்கேன். என்ன யாரும் ட்ரிகர் ட்ரிகர் ஆகல, பொறுமையா கேளுங்க எக்ஸ்போஸ் ஆக பொறுமையா போறீங்க. கேளுங்க. எல்லாரும் அமைதி, எக்ஸ்போஸ் அமைதி. நான் சொல்லுப்பா. எக்ஸ்போஸ் ஆனா பரவாயில்ல, ஒரு நிமிஷம் கேட்டுட்டு பேசுங்க. இது வந்து எதுக்கு சொல்றேன்னா அந்த ஒரு பாட்டுக்கு வந்து மட்டும் அவங்க ஆடிட்டு போனாங்க. விஜய் கூட ஆடினாங்க திடீர்னு கிட்டத்தட்ட. பாரிசல் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல ப்ரோ கார்த்தி அவர் என்ன கார்த்திக் சொல்றாரு சொல்ல தெரியுங்களா, வெயிட் பண்ணு அந்த ப்ரோ. கலர் போட்டு ஆடினதுனால அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணலாம்னு சொல்ல வராரு. கரெக்டா? நான் அப்படிதான் சொல்லவே வரலையே, அவங்கள அதை தப்பா நீங்க தான் பேசலாம்னு சொன்னீங்க. சொல்றீங்க. கரெக்டா? நீங்க என்னங்க தான் அப்படி சொன்னீங்க இருந்தா இப்ப. இப்போ அதான் ஏங்க முடிங்க, இதுக்கு அதுக்கு என்ன சொல்ல வெயிட் வரீங்க, பண்ணுங்க. இதுக்கு என்ன ஒரு சம்பந்தம்? 10 செகண்ட் அப்ப திரு கேட்க தான் விடுங்க. கருணாநிதி வந்து வாழ்க்கை ஃபுல்லும் மஞ்சள் துண்டு தான் போட்டிருந்தாரு. அப்ப ஐயா நாங்க ஐயோ ஒரு திமுக நிமிஷம் கிரிட்டிசைஸ் பண்ணலாம்ல? ஐயா இல்ல இல்ல பேச விடுங்க. கலகலப்பு ஏங்க சிவா மாதிரி பேசிட்டு இருக்காரு. அண்ணே ஒரு நிமிஷம் இருக்குண்ணே, அவர் ஏதோ ஏங்க சொல்ல வராரு. நான் சினிமால சொல்லாததெல்லாம் நீங்க வில்லன்லாம் சொல்லிட்டு வச்சு இருக்கீங்க, கருது. நான் இதெல்லாம் சொல்ல வரேன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நான் எதுக்குங்க நீங்க சொல்றேன்? கடைசி வரைக்கும் சொல்ல நான் மாட்டீங்க. ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஏங்க உதயநிதி மகாநதி அவர்கள் சினிமால படத்துல பேசுறது தப்பு வந்து சுகன்யாவோட தான். அப்பா பேர் என்னன்னு கேட்டுட்டு இருக்கீங்க திடீர்னு. நான் உதயநிதி லாலா கேட்டதுக்கு கடை சாந்தி இருங்க இருங்க லாலா கடை சாந்தின்னு ஒரு இருங்க ஒரு பாட்டுக்கு நிமிஷங்க. உதயநிதி ஏங்க ஆடினார்ல, இதுல வந்து அதுக்கு அந்த நீங்க போட்ட சட்ட கலர் ஒரு சட்ட கலர் மஞ்சள் கலர். அப்ப நாங்களும் இல்ல இருங்க, டிவிகே கலர் போட்ட மாதிரி ஒரு டான்ஸ் பண்ணாங்க, ஓகேவா? அப்படி ஏங்க எடுத்துக்கலாமா? வைப்பர் நான் கேள்வி, லாலா கடசாந்தி பாட்டுல உதயநிதி என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாரு சொல்லுங்க. மஞ்சள் கலரு மஞ்சள் என்ன கலர் கலர் இருங்க பேண்ட் போட்டிருந்தாரு? ஒரு பாயிண்ட் கேட்க விடுறேன் இருங்க, நான் கேட்கறேன், அதுக்கு பதில் இதுவும் சொல்லுங்க. பாயிண்ட் தாங்க. நீங்க லாலா கடசாந்தி ஐயா நீங்க பையன் ஐயா அவர் ஏதோ சொல்லிட்டு ஐயா. அவரும் பாயிண்ட கேட்கணும்னு நினைக்கிறாரு, கருவிலேயே கொண்டுறீங்களேங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்றீங்க அவங்கள தள்ளி வச்சுட்டு பேச முடியாத இடத்துல விஜயும் அவங்கள ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டாருன்னு சொல்றேன். இப்ப அவர் வந்து சிஎம்மா வராரு, அவங்க வராங்க. இப்போ இந்த ஒரு பாட்டுக்கு ஏங்க மட்டும் யூ டோன்ட் ஹேவ் எனி ரைட் உதயநிதி டு டாக் ஸ்டாலினோட அபௌட் வைஃப் திஸ் வராங்க வெளியே, ப்ரோ. அப்ப அவங்க பேச முடியுமா நம்ம யாராச்சும்? ஏங்க, என்ன bro நான் நீங்க? உதயநிதி பேசுனது தப்பு தான் சம்பந்தமே இல்ல சொல்லிட்டேங்க. bro. இருங்க ஃபேமிலியும் இருங்க பர்சனல் ரிலேஷன்ஷிப் எப்பவுமே பேசக்கூடாது. ஒருத்தர் அவங்க ஆட்சி தப்புன்னு சொல்லிட்டு ஒரு பண்றது பட்டு தப்பு, போட்டு இத்தனை சூப்பர். விளக்கம் கொடுக்குறீங்க, அவங்க அப்ப தப்பு அவங்க இல்லைங்கிற டெசிஷன் மாதிரி தப்பு, ஆயிடாதா? பேசலாம். ஜெனரலைஸ் பண்ணாங்க. தப்புன்னா தப்புன்னு தப்பு சொல்லிட்டு ப்ரோ போங்க. அது. அது அப்படி இல்ல இப்படி இல்ல மஞ்சள் போடும் எதுக்கு நீங்க இப்படி பூசி பாசிட்டிவ் முழுகுறீங்க? பாலிடிக்ஸ வந்து தமிழ்நாடே பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் மூவ் ஆயிட்டு இருக்கு வைப்பர் ராஜா. பரந்தூர் விமான நிலையத்தை எப்படி கொண்டு வரலாம், ஃபோர்டு ஃபேக்டரி எப்படி திரும்ப திறக்க போறீங்க, இந்த எக்ஸாக்ட்லி கேள்வி எல்லாம் தான் உதயநிதி அண்ணா கேட்கணும். இவர் கரெக்ட். என்ன கேட்கிறாரு? அசிங்கமா கிரிட்டிசைஸ் இல்லையா? பண்ணலாம் கவர்மெண்ட் ஏங்க எதிர்த்து அரசியல் பண்றதெல்லாம் தப்பு அவர் கிடையாது. ஆனா பேசுனது அது ஒரு தப்பு தான், நம்ம அதெல்லாம் பேசி 25% முடிச்சுட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இவங்க பேசுறதுக்கு நிறைய இருக்கு. இருங்க 2G, நான் என்ன சொல்றேன்னா, அரசியல்ல வந்து அவங்களும் உள்ள வராங்கன்னு சொல்றேன். புரியுதுங்களா? ஆமா உங்க இப்ப இஷ்டம். விஜயோட நட்டு விடுங்க, அரசியல்ல எல்லாத்தையும் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கணும்ல. விஜயோட ஏங்க இது உண்மை தானேங்க. அவங்க எப்படியோ ஒரு விதத்துல ஒரு விதத்துல இவங்களுக்கு கூட வர்ற மாதிரி தெரியுது. இது அப்ப கோட் படத்துல நானும் ஒரு சொல்லுவேன், ஒரு அப்ப பாடல். உதயநிதி இனிமே அவங்க தப்பு என்ன தான். கலர் வேணா போட்டா இல்ல இருங்க இப்போ சொல்றதுதான். அதே லாஜிக்ல பூஜா ஹெக்டே கூட தான் விஜய் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஹூ இஸ் கோயிங் டு வின்னு போட்டு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டாங்க. இப்போ என்ன பூஜா ஹெக்டே வச்சு காமெடி பண்ண போறீங்களா நீங்க? ஏங்க இது அவரோட இதெல்லாம் ஒரு பாயிண்ட்னு தூக்கிட்டு வர்றீங்க. ஐயோ, நான் அப்படி சொல்லலைங்க. கட்சி வேற இருக்கு. அரசியல் மையப்படுத்திட்டாங்கன்னு சொல்றேன். விஜய் திரிஷாவை ஓகே, வந்து வாழ்த்துக்கள். அரசியல் அவனை செய்யுங்க. மையப்படுத்திட்டாங்க. நீங்க போய் அப்போ அவங்கள இதுக்கப்புறம் பத்தி டெவலப்மெண்டல் பேசுங்க. நாங்க பாலிடிக்ஸ் ஏதாவது தான் உருப்படியா அப்படிங்கும் பேசுறோம். போது ஜோஜி அவர் கரெக்டா தாங்க சொல்றாரு, எந்த ஒரு பெரிய அரசியலுக்கு பெண்கள் வந்தா தலைவர்களுமே திமுக வந்துட்டு விட மாட்டாங்கிறாங்க. வரும்போதே முளையிலேயே அதான் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுவாங்க. எல்லாத்தையும் நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க அதுதான் அப்படிதாங்க சொல்றீங்க. டெவலப்மெண்டல் அப்ளிகேஷன் வந்துட்டு நான் அதனால பாலிடிக்ஸ் சொல்லாம உங்களுக்கு நீங்க தான் பேசிட்டாரு. சொல்லிட்டு இருக்கீங்க. சரி ஓகே பாய் குட் நைட் நாளைக்கு